ககையாம போடுற பால வந்து கண்ணை மூடிட்டு அடிக்காம அப்படியே நேரா வந்து அடிக்கிறதுக்காக ட்ரை பண்றானா சில டைம் மிஸ் ஆக தான் செய்யுது. ஈவன் ஆப்போசிட்ல இருந்து பால் அடிக்கும் போது ஹினாட்டானால பிளாக் பண்ண முடியாம போக டைச்சி வந்து பால் எடுத்து கொடுக்குறான். நம்ம ஆளுங்களும் பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணலாம்னு ட்ரை பண்ணாலுமே ஆப்வியஸ்லி ஆப்போனன்ட் அந்த நிக்கோமா ஸ்கூல் வந்து பயங்கர டிஃபென்ஸ்ல ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்களா, ரொம்ப ஈஸியா அந்த பால் எடுக்கிறது மட்டும் இல்லாம அந்த கென்மா கரெக்டா செட் பண்ணி தர அவங்க ஈஸியா வந்து ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறாங்க. எப்பவும் இல்லாம இன்னைக்கு இந்த நிக்கோமா ஸ்கூல் பசங்க எல்லாம் வந்து பயங்கர ஒரு மாதிரி எந்தூசியாஸ்டிக்கா இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு அதே ஸ்கூலோட கோச்சும் இன்னொருத்தனும் பேசிக்கிட்டு இருக்க. அப்பதான் கோச் வந்து சொல்றாரு, முதல்ல இல்லாத மாதிரி இந்த தடவை வந்து இந்த ஸ்கூல் ரெண்டுத்துக்குள்ள ரைவல்ரி வந்து வெளியே தெரியுதுங்கிற மாதிரி. அதனாலதான் ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் அவ்வளவு வந்து எக்ஸைட் ஆகுறாங்களா. அப்ப அந்த டக்கெட் ஆகுறான்ல அவன் நம்ம யூகாய் கிட்ட முதல்ல மாதிரி ககையாமா ஹினாட்டாவோட ட்ரிக் வந்து வேலை செய்ய மாட்டேங்குது ஏன்னு கேட்க, இதுக்கு முன்னாடி வரைக்கும் ஹினாட்டா வந்து மேல குதிச்சு அடிக்க ட்ரை பண்ணுவான், ககையாமா கரெக்டா அவனுக்கு பால் செட் பண்ணி தரங்காட்டி தான் அவன் வந்து அடிச்சுக்கிட்டு இருந்தான். ஆனா இப்போ அவங்க வந்து நம்ம ஹினாட்டாவோட ஸ்கில்லையுமே வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக ட்ரை பண்றாங்க. ஈவன் அந்த இடத்துல செட்டரா ககையாமா இல்லன்னா கூட ஹினாட்டா நல்லா அடிக்க முடிஞ்சு ஆகணும். சோ அப்பதான் வந்து ஒரு தனி பிளேயரா வந்து ஒருத்தையா தெரியும். அடுத்த ரவுண்ட்ல ஹினாட்டாவோட மூஞ்சிலே பால் வந்து விழுக எப்படியோ நம்ம ஆளுங்க எடுத்து அதை ஸ்கோர் பண்ணிட்டு பயங்கரமா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அவனுங்களா காண்டாக திருப்பி அதே மாதிரி பால் வரும்போது ஹினாட்டானால பாலை தடுக்க முடியலனாலும் கையை விட்டு ஸ்லோ பண்ணி விட அதை ஈஸியா நம்ம ஆளுங்க எடுத்து பாலை வந்து செட் பண்ணி தராங்க. நம்ம ஹினாட்டா அடிச்சு ஸ்கோர் பண்றான். பட் இருந்தாலும் ககையாமா இன்னுமே வந்து மேலதான் வந்து அடிச்சிருக்கேன், கொஞ்சம் கீழே அடிச்சிருக்கணும் அப்படிங்கிற நினைச்சுக்கிட்டு இருப்பான். சோ அவன் வந்து ஒரு பெர்ஃபெக்ஷனை வந்து சீக் பண்றவன். அதனால தான் பாலை நம்ம வந்து கரெக்டா போடலையே, ஈவன் பாயிண்ட் எடுத்தாலும் நம்ம கரெக்டா போடலையே அப்படின்னு நினைக்கிறான். அடுத்தது அந்த நிக்கோமா ஸ்கூல் சர்வ் அடிக்கிறதுக்காக வரும்போது அந்த கூரோ அப்படின்னு ஒருத்தர் இருப்பான்ல அவங்க டீம் கேப்டன், அவன் நம்ம ஹினாட்டாவை பார்த்துட்டு 20 சென்டிமீட்டர் கம்மியா தான் இருக்கிற, பட் இருந்தாலும் பரவாயில்ல சூப்பரா இருக்கிற குட்டி பையனா சொல்றான் அப்படிங்கிற சொல்லி பயங்கர காண்டாக. அப்ப கரெக்டா நம்ம ககையாமா ஹினாட்டா இழுத்து பிடிச்சுக்கிட்டு, இங்க பாரு இந்த தடவை நம்ம வந்து கொஞ்சம் ஏற்கனவே விளையாட மாதிரி விளையாடலாம், அப்பதான் பாயிண்ட் எடுக்க முடியும்னு சொல்றானா. சரின்னு சொல்லிட்டு அதே மாதிரி வந்து லைக் கண்ணை முடிட்டு ஹினாட்டா எப்ப போல அடிக்கிறான், பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்றாங்க. ஈவன் நம்ம கோச் யூகாயுமே பரவாயில்ல இது வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு டிசிஷன் தான் சொல்லி பாராட்டிக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரத்துல ஆப்போசிட்ல அவனுங்களாம் வந்து அசர்ற மாதிரியே தெரியல, ஒரு கை பாத்திரலாம் தான் இருப்பானுங்க. அடுத்து நம்ம ஆளுங்க தான் சர்வ் அடிக்கிறானுங்க. ஹினாட்டா அடிக்க அவனுங்க ஈஸியா அதை வந்து ரிசீவ் பண்ணிட்டு திருப்பி அடிக்க வரானுங்களா. யார் அடிக்க போறா அப்படிங்கிற சொல்லி எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கும் போது டக்குனு முன்னாடி வந்து ஒருத்தன் ஃபேக் அவுட் பண்ணிட்டு பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து அந்த பால் அடிக்கிறான். சோ மறுபடியும் போய் ஹினாட்டாவோட மூஞ்சிலே அடிச்சு திருப்பி இவங்களுக்கு ரிவர்ஸ் வர அந்த ஒரு பாலையும் அந்த நிக்கோமா ஸ்கூல் வந்து ஈஸியா ரிசீவ் பண்ணிட்டு அந்த கூரோங்கிறவன் பயங்கரமா ஒரு ஸ்மாஷ் அடிச்சு செமைய ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஈவன் அடுத்த ரவுண்ட்லயுமே அந்த கூரோ பால் அடிக்கிறதுக்காக குதிக்கிற மாதிரி போயிட்டு குதிக்க மாட்டான், கொஞ்சம் லேட்டா தான் குதிப்பானா. சோ அங்க இருக்கிறவங்க முதல்ல குதிச்சு அந்த ஒரு பாயிண்ட் வந்து லூஸ் பண்ணிடுவானுங்க. சோ இதை பார்க்கும் போதுமே அந்த யூகாய் டிலே பண்ணி அட்டாக் பண்றானா. இந்த ஒரு ட்ரிக் வந்து கொஞ்சம் பழசுதான், இன்னும் சொல்ல போனா ரொம்ப வருஷமா அதை நான் பார்க்கவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஆப்போசிட் டீமோட கோச் இருக்கிறாருல அவர் வந்து சிரிப்பாரா இந்த ஆள் வேற அப்படின்னு யோசிக்க. ஆனா அதுக்கப்புறம் தான் சொல்றாரு, சோ இப்போதைக்கு இவங்க டீம் நம்ம ஹீரோஸோட டீம்ல இருக்கிறவங்க எல்லாம் மோஸ்ட்லி வந்து ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ் தான். ஆனா அதே நேரத்தில் ஆப்போசிட் டீம்ல இருக்கிறவங்க மோஸ்ட்லி எல்லாருமே வந்து ஃபைனல் இயரா தான் இருப்பானுங்க போல. சோ இன்னும் சொல்ல போனா ஒரு வளர்ந்த ஒரு பூனை கூட இந்த க்ரோ அப்படின்னு சொல்லிக்கிற நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஒரு குட்டி குஞ்சு மாதிரி தெரியுறாங்க. ஆனா இருந்தாலுமே நம்ம யூகாய் அது எப்படியோ போயிட்டு போகுது. ஆனா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கண்டிப்பா அவங்க நம்ம தோக்கடிக்க தான் போறோம். என்னைக்கு ஒரு நாள் தோக்கடிக்க போறோம் அப்படிங்கிறங்காட்டி இன்னைக்கும் சும்மா விட்டு வைக்கணும்னு அவசியம் இல்ல. தொடர்ந்து நம்ம ஆளுங்க வந்து சண்டை போடுறாங்களா இல்லையாங்கிறத மட்டும் தான் நம்ம வந்து பார்த்தாகணும்னு சொல்லுவாரு. எப்படியும் இந்த நிக்கோமா ஸ்கூலை வந்து தோக்கடிக்க முடியாதுன்னு தெரியுது. ஆனா நம்ம ஹீரோஸோட கன்சிஸ்டன்சி எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பார்த்தாகணும். ஒரு கேம்ல வந்து தோக்க போறோம் தெரிஞ்சும் கடைசி வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்றாங்கன்னு. அதே மாதிரி தான் தொடர்ந்து அந்த இடத்துல நம்ம ஆளுங்க வந்து டஃபா காம்படிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்ப கரெக்டா ஒரு பாயிண்ட்ல இன்னும் ஒரே ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும் டை பிரேக் முடிச்சிடலாம் அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் போது அந்த கென்மா உள்ள பூந்து அசால்ட்டா ஒரு பாயிண்ட் வந்து எக்ஸ்ட்ரா ஏத்தி விட்டு போயிட்டே இருக்கிறானா. பட் இருந்தாலும் ஆப்வியஸ்லி அந்த இடத்துல ரெண்டு பேருமே வந்து விட்டு கொடுக்காம வந்து போட்டி போட்டுக்கிட்டு இருக்கும் போது ரெண்டு கோச்சுமே வந்து இந்த அளவு கொஞ்சம் சீரியஸா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. சோ எப்படியாவது வந்து சொதப்பிடக்கூடாதுன்னு. சோ எப்படியும் அசாகி இருக்கிறான், ஹினாட்டா இருக்கிறான், நம்ம எப்படியும் வந்து ஸ்கோர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டே இருக்க நம்ம ககையாமா கிட்ட பால் வரும்போதுமே சரின்னு சொல்லிட்டு அசாகிக்கு தான் பாஸ் பண்றானா. அவனும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிக்கிறான். இருந்தாலும் ஆப்போசிட் ஆப்வியஸ்லி டிஃபென்ஸுக்கு பேர் போனவங்க ரொம்ப அசால்ட்டா அந்த பால் வந்து எடுத்துட்டு முதல் ஸ்ட்ரைக்லயே அந்த ஒரு பால் டைரக்டா நம்ம ஹீரோஸ் கிட்ட தான் வருது. அதை எப்படியாவது வந்து அன்சைட் அடிச்சுட்டுலாம் தான் பாக்குறாங்க. ஆனா அப்பவும் முடியல. திருப்பி அதை வந்து ஈஸியா எடுத்து திருப்பி நம்ம ஹீரோஸ் பக்கம் அடிச்சுட இந்த தடவை ஹினாட்டா ரொம்ப ஸ்பீடா வந்து கார்னர் பக்கம் மூவ் ஆக போறத பார்த்து நம்ம ககையாமா டைரக்டா ஹினாட்டாக்கு வந்து பாஸ் பண்றானா. அதே மாதிரியான ஒரு அட்டாக் தான் ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த தடவை அது சமய பால் வந்து லூசன் அப் ஆனாலுமே ஸ்டில் அந்த கென்மா சம்ஹவ் மேனேஜ் பண்ணி அந்த ஒரு பாலை வந்து அப்படியே நம்ம ஹீரோஸ் பக்கம் தூக்கி விட அந்த இடத்துல பாலை ரிசீவ் பண்ண முடியாம நிஷினோயா கீழே விழுகும் போது அப்படியே மேட்சும் முடியுது. ஆப்வியஸ்லி அந்த இடத்துல தோத்து போயிடுறாங்க. நம்ம யூகை கோச் இருக்காருல அவருமே சரி நம்ம வந்து சின்ன பசங்களை கூட்டு வந்திருக்கோம், பட் இருந்தாலும் அவங்க எல்லாருமே வந்து பயங்கர டேலண்டடான ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான். ஆனா ஒரு டீமா அந்த நிக்கோமா வந்து பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க. அவங்க ஜெயிச்சதுல வந்து ஒன்னும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லன்னு நினைக்க அந்த இடத்துல நம்ம ஹினாட்டா எனக்கு இன்னொரு மேட்ச் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேக்குறானா. சரின்னு சொல்லி அந்த நிக்கோமாவோட கோச்சுமே வந்து ஒத்துக்கிறாரு. அப்படியே ஈவினிங் ஆயிருது. பார்த்தா ரெண்டாவது ரவுண்டு முடியுது. நம்ம ஹீரோஸ் இந்த தடவையுமே தோத்து போயிடுறானுங்க.
பட் இருக்கிற எல்லாருமே செமையா டயர்ட் ஆகி போக அதுக்கப்புறம் ரெண்டு கோச்சுமே வந்து மாறி மாறி வெவ்வேறு டீமுக்கு வந்து லைக் சும்மா அப்படியே பேசிக்கிட்டு இருக்கும் போது நம்ம யூகாய் ஒரு பக்கம் அந்த நிக்கோமாட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த ஸ்கூலோட கோச் இருக்கிறாருல அவரும் நம்ம ஹீரோஸ் கிட்ட பேசிட்டு இருக்கும் போது நம்ம யூகாயோட தாத்தா இருக்கிறாருல சோ அவரு ரிட்டையர் ஆகி போகிறதுக்கு முன்னாடி வந்து கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருப்பாரு போல. சோ இதுக்கு மேல வந்து என்னால கோச் எல்லாம் பண்ணிட்டு இருக்க முடியாது, சோ அதனால நான் விலகி போறேன்னு கூட. அதுக்கப்புறம் வந்து அவருக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூ எல்லாம் வந்துச்சுன்னா கேள்விப்பட்டேன். உண்மையை சொல்ல போனா எங்க நிக்கோமா ஸ்கூலுக்கு வந்து இந்த கரோசுனா தான் வந்து ஒரு பயங்கரமான ஒரு ரைவல்ரி, ஒரு நல்ல ஒரு ரைவல்ரி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்து லைக் லிட்டரலி இம்பாசிபிளான ஒரு விஷயம் தான். சோ இந்த ஒரு 5 வருஷம் கழிச்சு நீங்க வந்திருக்கீங்க, நீங்க எல்லாருமே வந்து இண்டிவிஜுவலா பயங்கர டேலண்டான ஒருத்தங்களா இருக்கிறீங்க. சோ உங்களை எங்க டீமோட ரைவல்ரின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து ரொம்ப பெருமையா இருக்குது. அது மட்டும் இல்லாம கண்டிப்பா ஒரு நாள் நம்ம நேஷனல்ஸ்ல ஆயிரக்கணக்கான பேரோட மத்தியில ஒரு பயங்கரமான ஒரு மேட்ச் வந்து ஆடுறோம் அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் இருக்கிற டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருப்பானுங்களா. சோ அப்போ நம்ம ககையாம இருக்கிறான்ல அவன் போயிட்டு அந்த கென்மா கிட்ட சரி நீ வந்து எத்தனை நாளா வந்து செட்டரா இருக்கிறவனுக்கு வந்து என்ன தெரியும் அப்படி மேல பேசுவானா. ஆஹா என்ன அவன் பேசுறது வந்து பயங்கர பயமா இருக்குது, ஒருவேளை அந்த ஹினாட்டா பையன் சொன்ன அந்த கொடூரமான அரக்கன் இவனாதான் இருப்பானோ அப்படின்னு நினைக்க அப்ப நம்ம சுகிஷிமா கிட்ட அந்த கூரோ இருக்கிறான்ல அவன் பேசுறதுக்காக ட்ரை பண்ணுவானா. பார்த்தா சுகிஷிமா வந்து லைக் கண்டுக்கவே மாட்டான், சின்ன பையன் அப்படிங்கறதான் கூரோ வந்து நினைப்பானா. அதுவே நம்ம நிஷினோயா அவங்க டீமோட அந்த லீபரோ இருக்கிறான்ல சோ அவனை வந்து ஒரு மாதிரி முறைச்சுக்கிட்டே இருக்கு. அவன் பயங்கரமா பயந்து போயிட்டு என்னடா அவங்க ஆள் வந்து முறைக்கிறான் அப்படின்லாம் சொல்லி கேட்பானா. பட் இருந்தாலும் நம்ம நிஷினோயா வந்து கிட்ட வந்துட்டு நீ வந்து எப்படி வந்து பண்ற, நீ பண்ண டிஃபென்ஸ் எல்லாமே வந்து பயங்கர சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்லி பயங்கரமா பாராட்டிட்டு இருக்க. நிஷினோயா அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம சூகட்டம் தான் அவன் சொல்லுவான் லைக் உண்மையிலேயே அந்த நிஷினோயாங்கிற வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒருத்தன், அவனுக்கு நிறைய டேலண்ட் இருக்குது. என்ன சொல்ல போனா அவனை நினைச்சு எனக்கு லைட்டா பயமா இருக்குதுமா. அதுவே நம்ம நிக்கோமா ஸ்கூலோட கோச் இருக்கிறாருல அவர் வந்து டக்கேடா கிட்ட பரவாயில்ல எங்களோட கான்டாக்ட் நம்பர் இல்ல அப்படின்னாலுமே ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த ஒரு மேட்சை வந்து நீங்க செட் பண்ணி ரொம்ப அருமையா இந்த ஒரு மேட்ச் வந்து நடத்தி முடிச்சிருக்கீங்க அப்படின்லாம் சொல்லி பாராட்ட அவன் வந்து கண் கலங்கிட்டு இருப்பானா. ஆனா அதே நேரத்துல நம்ம கோச் யூகாய பார்த்துட்டு 3 ரவுண்ட் ஆடி இருக்கீங்க ஆனா எதுல கூட ஜெயிக்கல பாத்தியா அப்படிங்கிற சொல்லி கலாய்க்க யூகாய்க்கு வந்து பயங்கரமா கடுப்பாகும். உங்களை வந்து நான் அடுத்த பாத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோச்சுக்கிட்டு போக அவங்க தாத்தா மாதிரியே பண்றான் அப்படிங்கிற மாதிரி அந்த கோச் வந்து நினைப்பாரா. சோ ஏன் அதுக்கப்புறம் எல்லாரும் அங்க இருந்து போறதுக்கு முன்னாடி ஆப்வியஸ்லி அங்க இருக்கிற எல்லாருமே வந்து லைக் ஈவன் நம்ம டைச்சி இருக்கிறாருல அவரும் அந்த கூரோவும் 2 பேரும் கேப்டன்ஸ்ல கை கொடுத்துக்கிட்டு இருக்கும் போதும் அடுத்த தடவை பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அப்படியே ஒரு மாதிரி பண்ணிக்கிட்டு இருப்பானுங்க. அதுக்கப்புறம் கடைசியா நம்ம கென்மா இருக்கிறான்ல அவங்ககிட்ட நம்ம ஹினாட்டா வந்துட்டு சரி விடு அன்னைக்கு நீ என்கிட்ட முதல்ல பேசும்போது உனக்கு வாலிபால் ஆடுறது அவ்வளோ ஒன்னும் பெரிய லைக் இன்ட்ரெஸ்டிங் எக்ஸைட்டிங்கா இல்லன்னு சொன்னேன்ல. எனிவேஸ் உப்பவாது இன்னைக்கு ஒரு மேட்ச் வந்து பயங்கர டஃப் ஆடி ஜெயிச்சிருக்கீங்கல்ல, உப்பவாது வந்து லைக் நல்லா இருக்கா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது இல்ல உப்பவே ஒன்னும் பெருசா ஃபீல் ஆகல எப்பம் போலதான் இருக்குதுன்னு சொல்லுவானா. என்னது எப்பம் போலதான் இருக்குதா, சரி விடு அட்லீஸ்ட் அடுத்த தடவை நாங்க வரும்போது கண்டிப்பா இன்னும் ஸ்ட்ராங்கா வருவோம். ஆனா அன்னைக்கு உன்னை வந்து நாங்க தோக்கடிக்கும் போது அன்னைக்கு நீ வந்து வாயில இருந்தே சொல்லுவ எனக்கு தோக்குறது பிடிக்கல, எனக்கு இன்னுமே வந்து நல்லா விளையாடணும் அப்படின்னு. சோ அந்த ஒரு நாள் வந்து நான் எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நீ அப்படின்னு கேட்கும் போது அப்படியா சரி சரி அப்படிமா. டொக்கோனமி அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கூல்ல வந்து காட்டுறாங்க. அங்க இருக்கிற பிளேயர்ஸ் கிட்ட இந்த மாதிரி இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸுக்கான டைம் டேபிள் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு எல்லாரும் அதை வந்து பாத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. அதுல கரோசுன் ஹை ஸ்கூல் கூட தான் இந்த டொக்கோனமிக்கு வந்து மேட்ச் இருக்க போகுது. பிளஸ் அவங்களுக்கும் கரோசுன் வந்து தெரிஞ்சிருக்குது. அவங்க முதல்ல வந்து சூப்பரா ஆடிட்டு இருந்தவங்க தான், நான் இப்பெல்லாம் வந்து பயங்கர மொக்கையா இருக்கிறவங்க போது அப்படின்னா ஈஸியா ஜெயிச்சலாம் தான் நினைப்பாங்க. தோக்கடிக்கணும்னா முதல்ல ட்ரைனிங் எடுக்கணும்னு சொல்லிட்டு அவங்களோட கேப்டன் வந்து அவங்க எல்லாரையும் பிராக்டிஸ்க்காக அனுப்பிச்சிடுவாங்களா. ஆனா அப்போ அதுல 2 பேரு சும்மா பேசிட்டு வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது தான் ஒருத்தன் வந்து சொல்றான் எனக்கு தெரிஞ்ச என்னோட நண்பன் என்னோட பாலிய நண்பன் ஒருத்தனுமே கரோசுனால தான் படிச்சுட்டு இருக்கிறான், அவன் பேரு வந்து டைச்சி அப்படின்னு சொல்லுவானா. சீன் கட் ஆகுது. இங்க நம்ம ஹீரோஸும் வந்து பயங்கரமா ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்களா. பார்த்தா நம்ம யூகாய் கோச் எல்லாம் வந்து போட்டு செம்மையா வந்து வெல்த் வாங்கிட்டு இருக்கிறாரு. என்னன்னு பார்த்தா அந்த நிக்கோமா கூட போட்டி போட்டதுக்கு அப்புறம் சொல்லியிருப்பாங்க நீங்க இந்த ஒரு பிராக்டிஸ் மேட்ச் வந்து நல்லா தான் ஆடி இருந்தீங்க, பட் இருந்தாலும் இது வந்து பத்தாது, நம்ம வந்து இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ்ல வந்து ரொம்ப நல்லா வந்து அவுட் பெர்ஃபார்ம் பண்ணாதான் இருக்கிற நடக்கிற எல்லா மேட்ச்லயும் வந்து ஜெயிச்சா மட்டும்தான் நம்மளால அந்த நிக்கோமா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூலை வந்து எதிர்த்து நம்மளால போக முடியும். சோ அதனால தோல்விங்கிற அந்த ஒரு பேச்சுக்கு இங்க வந்து இடம் இல்லடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஃபயர் பயந்துருப்பாங்களா. அதனால தான் ஆப்வியஸ்லி வார்த்தைகள் மட்டும் இருந்தா பத்தாது, அவங்க பிராக்டிஸ் அவங்களோட ட்ரைனிங்லயுமே அந்த ஒரு ஃபயர் வந்து இருக்குது. திருப்பி அந்த நிக்கோமா ஸ்கூல்ல ஒரு சேலஞ்ச் பண்ணி ஆகணும் நம்ம ஹினாட்டாவும் நினைப்பானா. அதுக்கப்புறம் அப்படியே ஈவினிங் ஆயிருது. நம்ம நிஷினோயா ஒரு மேகசின் வந்து உட்காந்து படிச்சுட்டு இருக்கும் போது அதுல யுஷிஷிமா அப்படின்னு சொல்லி ஒருத்தனை பத்தி போட்டிருந்திருக்கோம். அண்ட் மத்தவங்களும் வந்து பார்க்கும்போது தான் தெரிய வருது நம்ம ககையமா இருக்கிறான்ல அவன் ஒரு ஸ்கூலுக்குள்ள வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரன்ஸ்ல வந்து ஃபெயில் ஆயிருப்பானா. அந்த ஸ்கூலோட பேர் வந்து சிரட்டோரி ஜாவான்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கூலோட ஒன் ஆஃப் த ஏஸ் பிளேயர் தான் பார்த்தா அந்த யுஷிஷிமா அப்படிங்கிறவன். ஸோ இன்னும் சொல்ல போனா அவங்க ஏரியாலே வந்து அவன் தான் பயங்கரமான ஒரு பிளேயர். அந்த ஸ்கூல் தான் பெஸ்ட், அந்த ஸ்கூல்லயே அந்த யுஷிஷிமா தான் பெஸ்ட். ஓ அப்படின்னா இந்த டீமே தோக்கடிச்சதான் நம்மளால வந்து நிக்கோமா வந்து எதிர்க்க முடியுமான்னு யோசிக்க அப்ப நம்ம யூகா இருக்கிறாருல அவர் வந்துட்டு இந்த தடவை வந்து இவங்க மட்டும் நமக்கு டஃபா இருக்க மாட்டாங்க, இன்னும் மத்த டீம் எல்லாம் இருக்குது அவங்க எல்லாம் அதுக்கும் மேல இருப்பாங்கன்னு சொல்லி வக்காட்டுனி சவுத் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து லைக் மோஸ்ட்லி இந்த டிஃபென்ஸ் அண்ட் அட்டாக்ல வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம். டேட்டா டெக் அப்படிங்கிற ஒரு ஸ்கூல் வந்து இந்த மிட் பிளாக்கர்ஸ் இருப்பாங்கல்ல, சோ அதுல
வந்து பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு டீம்னு நம்ம யூகாய் வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ககையாமாக்கும் அப்பதான் ஸ்ட்ரைக் ஆகுது. இந்த மாதிரி அந்த அசாகி வந்து என்னோட பால் வந்து பிளாக் பண்ணிட்டாங்க, அதனால இனிமேல் விளையாட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான்ல. மேபி இந்த ஒரு டீம் கூட தான் விளையாண்டு அவன் பால் எல்லாத்தையும் இந்த ஒரு டீம் வந்து பிளாக் பண்ணிட்டு இருக்க வாய்ப்பு இருக்குதோ அப்படின்னு நினைக்கிறான். ஆனா அதே நேரத்துல நம்ம யூகாய் வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாரு, அப்பதான் வந்து போன வருஷம் அந்த சிரட்டோரிசாவாங்கிற ஸ்கூல் வந்து இந்த டேட்டா டெக்கை தோக்கடிச்சிருப்பாங்க பிரிலிம்ஸ்ல வச்சு. சோ அதனால ரொம்ப ஏர்லியாவே நம்ம அந்த டேட்டா டெக்கை வந்து எதிர்க்கிறதுக்கான சூழ்நிலைகள் வந்து ஏற்படலாம். அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்கூல், அந்த ஸ்கூல்ல வந்து ஒரு வேற லெவலான ஒரு செட்டர் வந்து இருக்கிறான், அவன் தான் அவங்க ஸ்கூலோட ஏஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம ககையாமாக்கு காண்டாகும். ஆப்வியஸ்லி நம்ம ககையாமோட சீனியரான அந்த ஒய்காவா இருக்கிற அதே ஸ்கூல் தான். அந்த ஸ்கூலோட பேர் வந்து ஓபா ஜோசி. அதே நேரத்துல ஏற்கனவே சொன்ன அதே ஸ்கூல் தான் சிரட்டோரிசாவா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூல் அந்த யுஷிஷிமாங்கிற அந்த ஒரு ஏஸ் பிளேயரால தலைமை தாங்கப்படுது. சோ அதனால நடக்க போற இந்த ஒரு இன்டர் பிரிலிம்ஸ் வந்து நீங்க லேசா எடுத்துக்கணும்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. நம்பர் 1 ஸ்பாட்டுக்கு நாம எல்லாருமே வந்து கண்டிப்பா பயங்கரமா ட்ரைனிங் எடுத்து தான் வந்து அச்சீவ் பண்ணணும்னு நினைப்போம். அண்ட் நாம எவ்வளவு ட்ரைனிங் எடுக்கிறோமோ அதுக்கு ஈக்குவலா வந்து மத்தவங்களும் ட்ரைனிங் எடுப்பாங்க. எல்லாருமே நம்பர் 1 ஸ்பாட்டுக்காக தான் ட்ரை பண்ண போறாங்க. சோ என்னனாலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு பேசிக்கிட்டு இருப்பாரு. அப்ப கரெக்டா நம்ம டக்கேட் ஆகுறாருல, அவரு வந்துட்டு பிரிலிம்ஸ்க்கான அந்த ஒரு டைம் டேபிள் வந்து தராங்களே, அதை பார்க்கும் போதுமே ஓகே நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சோம்னா ரெண்டாவது ரவுண்ட் வந்து நம்ம அந்த டேட்டா டெக் கூட தான் வந்து மோத போடுற மாதிரி இருக்கும் போலயே. பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த ஆவா ஜோசி அப்படிங்கிற சொல்லி மத்த டீம் எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம யூகாய் ஜெயிக்கிறது மட்டும் தான் ஒரே குறிக்கோள், இதெல்லாம் கவனிக்காதீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. ஆனா அதே நேரத்துல நம்ம டைச்சி இருக்கிறாருல, ஆப்வியஸ்லி அந்த டொக்கோனமிங்கிற ஸ்கூல் கூட தான் முத மேட்ச் ஆட போறோம் அப்படிங்கறத வந்து நோட் பண்றாரு. ஏன்னா நம்ம டைச்சி மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவரோட ஃப்ரெண்டு கிட்ட இந்த மாதிரி நான் கரோசனுக்கு போக போறேன்னு சொல்ல, அவரோட ஃப்ரெண்ட் இருந்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி டொக்கோனமி ஹை ஸ்கூலுக்கு போறேன்னு சொல்லியிருப்பான். சோ நான் வந்து வாலிபால குவிட் பண்ண மாட்டேன், என்னைக்காவது ஒரு நாள் நம்ம டோர்னமெண்ட்ல சந்திப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிருப்பானுங்க. அடுத்த நாள் காலையில நம்ம டெய்ச்சி கிட்ட அந்த ஸ்கூலோட ஃபீமேல் வாலிபால் கிளப்போட கேப்டன் வந்துகிட்டு சோ அப்படியே பேசிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு டோர்னமெண்ட்லாம் வருதுன்னா சொல்ல, என்ன பண்றது எப்படி வரனாலும் நாங்க வந்து ஜெயிக்க மாட்டோம் அப்படின்னு அந்த ஒரு கேப்டன் வந்து சொல்லுவாங்களா. பட் நம்ம டெய்ச்சி வந்து மோட்டிவேட் பண்ணுவாரு, கமான் அப்படிலாம் கிடையாது, நம்ம ட்ரை பண்ணும்போது தான் நம்ம வந்து ஜெயிப்புமா தோப்புமா அப்படின்லாம் சொல்ல, நீங்களும் எல்லா வருஷம் இதே தான் சொல்றீங்க, சரி பாப்போம் அப்படின்னு தான் சொல்லிட்டு போவாங்க. இன்னொரு பக்கம் ககையாமா அந்த ஒய்கோவை பத்தி யோசிச்சு பார்ப்பான். ஏன்னா வந்து சொல்லியிருப்பான்ல, என்னோட பிரஷியஸான இந்த ஒரு ஜூனியரை ஒரு செட்டர் ஆன் செட்டருங்கிற மேட்ச்ல அபிஷியல் மேட்ச்ல கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணி காட்டுறேன்னு அதை யோசிச்சு பார்த்துட்டு அதையும் பாத்திரலாம் அப்படின்னு தான் ககையாமா இருப்பானா. இன்னொரு பக்கம் நம்ம அசாகி ஆல்ரெடி அந்த டேட்டா டேக் அவரோட பால் எல்லாத்தையும் வந்து பிளாக் பண்ணி இருப்பாங்கல்ல. சோ அந்த மேட்சை பத்தி யோசிச்சு ஒரு மாதிரி சோகமா இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம நிஷினோயை வந்துட்டு பிராக்டிஸ் ஆச்சுடா மவனே வா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போகும்போது நம்ம அசாகிக்கு வந்து ஃபீல் ஆகுது, ஓகே நம்ம நிஷினோயா திருப்பி அந்த ஒரு டேட்டா டெக் அந்த ஒரு ஸ்கூலை பத்தி யோசிச்சுட்டு நான் வந்து வரமாட்டேன்னு சொல்லி தான் கூட்டு போறதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு, ஹே நிஷினோயா நான் அவங்க வந்து தோக்கடிக்கணும்னு நினைக்கிறேன், நான் பிராக்டிஸ் எல்லாம் ஸ்கிப் பண்ண மாட்டேன், நீ வந்து எனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லுவாரு. அதுவே நம்ம சூகோ இருக்கிறாருல, அவரு நேரம் நம்ம ஹினாட்டாட்ட போயிட்டு நைட்டு ஃபுல்லா முழிச்சு உங்களுக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கேன், ககையாம அளவுக்கு எனக்கு செட்டர்ல வந்து டெக்னிக்கல் ஸ்கில்ஸ் வந்து தெரியாது, ஆனா அடுத்த பால வந்து என்ன போட போறோம்னு சொல்லிட்டு ஹேண்ட் சைன்ஸ் வந்து நான் மேக் பண்ணியிருக்கேன், முடிஞ்சா இதை வந்து மெமரி பண்ணுங்கும் போது ஹினாட்டா வந்து பயங்கர எந்தியூசியஸ்டிக் ஆயிடுறான், லைக் ஜாலி இதெல்லாம் வந்து சூப்பரா இருக்குது நான் வந்து பண்ணதே இல்லைன்னு. அதுவே நம்ம யூகா இருக்கிறாருல, அவரு போன மேட்ச்ல அந்த நிக்கோமா ஹை ஸ்கூல் ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்பைக் வந்து பண்ற மாதிரி வந்துட்டு பின்னாடி இருக்கிற ஒருத்த வந்து பண்ணிருப்பான்ல, அந்த ஒரு டிகாயை பத்தி நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஈவினிங் எல்லாரும் வந்துட்டு பயங்கரமா வந்து ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன மிஸ்டேக் எல்லாம் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம யூகாய் கோச்சுமே வந்து இன்ஸ்ட்ரக்ட் எல்லாம் கொடுப்பாரு. கொஞ்ச நேரம் டைம் போயிட்டே இருக்கு, அவருமே வந்து கொஞ்சம் சோம்பலா இருக்கிற மாதிரி எல்லாம் தெரியும். என்னன்னு சொல்லி டக்கேடா வந்து கேட்கும் போதுதான் இவங்களுக்கு வந்து பிராக்டிஸ் பண்றதுக்காக கொஞ்ச நேரம் இங்க வந்து ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாருல. சோ அதனால கடையை பார்த்துக்க ஆள் இல்ல, அதனால காலையில 4 மணிக்குள்ள எந்திரிச்சு வேலை பார்க்க வேண்டியதே இருக்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு இருப்பாரு. அந்த இடத்துல பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டு இருக்கும் போது நம்ம சூகதா ஹினாட்டாக்கு வந்து பால் போட்டுக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்துல நம்ம ககையாமா அசாகிக்கு பால் போட்டுக்கிட்டு இருப்பானா. சோ அப்ப ககையாமா பார்த்து அசாகி கிட்ட போயிட்டு, உங்களுக்கு வந்து நான் கரெக்டா தான் பால் போட்டேன், கொஞ்சம் மேல போட்டேன்னா கீழே போட்டேன், உங்களுக்கு எதா இருந்தாலும் சொல்லுங்க ப்ளீஸ் சொல்லுங்க ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற சொல்லி ரொம்ப வந்து லைக் பெர்ஃபெக்ஷன் வந்து சீக் பண்ணிட்டே இருப்பான். கொஞ்சம் கூட வந்து பால் மிஸ் ஆயிடக்கூடாதுன்னு, ஆப்வியஸ்லி ஒய்கா வெட்ட தோத்துறக்கூடாது. ஆனா அதுக்கப்புறம் ட்ரைனிங் எல்லாம் முடிச்சு எல்லாரும் அங்க இருந்து கிளம்பி கரெக்டா கடைக்கு போய் அப்படியே பண்ணலாம் வாங்கி சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. அப்ப பார்த்தா அந்த சுகிஷிமா கூட யமாகுஷின்னு சொல்லி ஒரு பையன் வந்து இருப்பான்ல, அவனை வந்து ஆள காணாம எங்கடா போனான்னு யோசிக்கும் போது அதுவே அந்த யமாகுஷி அன்னைக்கு நம்ம ஹீரோஸ் கூட ஒரு சின்ன ஒரு பிராக்டிஸ் மேட்சுக்காக அந்த யூகாய் வாத்தியார் வந்து சில பேர் வந்து கூட்டு வந்திருந்தாருல, சில அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம். ஆனா அதுல ஒருத்தர் வந்து கடையில் வேலை பார்த்துட்டு இருப்பாரு போல. சோ அவர்கிட்ட போயிட்டு, அன்னைக்கு நீங்க எங்க கூட மேட்ச் ஆடும் போது ஜம்ப் பண்ணி ஒரு சர்வ் வந்து அடிச்சீங்களா, உங்களோட பால் வந்து கொஞ்சம் கூட லைக் ஸ்பின் ஆகாம வாபுல் ஆகி ஒரு மாதிரி போச்சு இல்ல, அதை வந்து சொல்லி தரீங்களான்னு கேட்கும் போது, ஆமா உங்களுக்கு வந்து பிரிலிம்ஸ் வந்து ஆரம்பிக்க போகுது இல்ல, என்ன அந்த பிரிலிம்ஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்து நீ கத்துக்கணும்னு நினைக்கிறியா, அதுக்கெல்லாம் வந்து வாய்ப்பு இல்ல கண்ணா அப்படின்னு என்னால முடியாதுன்னு சொல்லும் போது, எனக்கும் தெரியும் பிரிலிம்ஸ் ஆரம்பிக்கும் போது என்னால வந்து கத்துக்க முடியாதுன்னு, ஆனா அதே நேரத்துல இந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் இயர்ஸ்க்கு பிரிலிம்ஸ்ல வந்து எந்த ஒரு வாய்ப்புமே வந்து தர மாட்டாங்க. சோ எனக்கு கடைசி வரைக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் இயரா பெஞ்சிலே வந்து உட்காரணும்னு எந்த ஒரு அவசியம் இல்ல, அதனால எனக்கு வந்து சொல்லி தரீங்களான்னு கேட்கும் போது அப்படி வரையான்னு
சொல்லிட்டு அவரும் ஒத்துக்கிறாரா. ஆனா அதுக்கப்புறம் அப்படியே நாட்கள் வந்து போக ஆரம்பிக்குது. பார்த்தா நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, சோ அவன் அந்த ஹேண்ட் சைன் கத்துக்கிறதுக்காக பயங்கரமா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க. நம்ம ககையாமா எல்லாம் ரொம்ப ஈஸியா வந்து கத்துட்டு அவன்கிட்ட சீனா காமிச்சிட்டு போயிட்டே இருக்கிறான். சோ இப்படியே சில நாட்கள் வந்து போற மாதிரி எல்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் ஒரு நாள் பார்த்தா அவங்க வாலிபால் டீமுக்கு ஒரு மேனேஜர் பொண்ணு வந்து இருப்பாங்கல்ல, சோ அவங்க இந்த மாதிரி எனக்கு உங்களுக்கு வந்து சீர பண்ற மாதிரியான வார்த்தைகளை வந்து பயன்படுத்தல அவ்வளவு இன்ட்ரெஸ்ட் இல்ல, அதனால உங்களுக்காக நான் ஒண்ணு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க ஸ்கூலோட நேம் நினைக்கிறேன். சோ அதை கொண்டு போய் அப்படியே ஒரு பெரிய துணியில வந்து எழுதி இருப்பாங்களா, சோ அதை வந்து துவச்சி எடுத்து வந்து உங்களுக்காக நான் வந்து வச்சிருக்கேன், கண்டிப்பா உங்களால பண்ண முடியும், நீங்க வந்து ஜெயிப்பீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் நம்ம ஹினாட்டா சைக்கிளை வந்து பார்க் பண்ணிட்டு ஓகே ஃபர்ஸ்ட் நாம தான் வந்திருக்கோம் போல அப்படின்னு சொல்லி ஜிம்முக்குள்ள போறதுக்கு முன்னாடி கரெக்டா நம்ம ககையாமா வேகமா ஓடி வரானா. ரெண்டு பேரும் ஆப்வியஸ்லி ஒரு ரன்னிங் ரேஸ் மாதிரி அந்த இடத்துக்கு வராங்க. ககையாமா தான் ஜெயிக்கிறான். 30-31 நான் தாண்டா இந்த தடவை வந்து லீடிங்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது இல்ல 31 கிடையாது 32 தான் நீ எடுத்திருக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். ஏன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஒரு மேட்ச்ல நம்ம ககையாமா அந்த இடத்துல ஹினாட்டாவோட டீம் வந்து தோக்கடிச்சிருப்பான்ல மிடில் ஸ்கூல் படிக்கும் போது, அதையுமே நம்ம ஹினாட்டா வந்து கணக்குல வச்சிருந்திருக்கான். சோ என்னைக்காவது ஒரு நாள் அன்னைக்கு சொன்ன மாதிரியே உன்னோட அதிகமா கோர்ட்ல வந்து நான் நிப்பேன், உன்னை வந்து நான் தோக்கடிப்பேன்னு சொல்ல, அப்படியே நீ என்னோட ஒரு பெட்டரான பிளேயரா இருப்பியா இந்த ஜப்பான்லயே இந்த உலகத்திலேயே வாங்கும் போது என்ன உலகத்துல தான் கேக்குறான். ஆமா அப்படிமானா அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், முதல்ல இந்த மேட்சை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அங்க இருந்து போக அங்கத்தால நம்ம டைச்சி சூகா அசாகி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரு கரெக்டா ஸ்கூலுக்கு கிளம்பி வரும்போது ஒரே டைம்ல வந்து இருப்பானுங்க. அப்படியே நடந்துகிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம அசாகி அப்புறம் என்னப்பா இதுதான் நமக்கு இந்த ஸ்கூலோட ஒரு கடைசி டோர்னமெண்டா இருக்க போதுங்கும் போது டேய் கம்முன்றான்னு சொல்லி மிரட்டுறானுங்க. நம்ம ஆல்ரெடி 3rd இயர்ல இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எங்களுக்குமே தெரியும், ஆனா இந்த ஒரு டோர்னமெண்ட் வந்து ரொம்ப சென்டிமெண்டலா ஸ்டார்ட் பண்ணணும் அப்படிங்கிற எந்த ஒரு தேவையும் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியல, அதனால நீ கொஞ்சம் பொத்தேன்னு சொல்லும் போது நம்ம அசாகிக்கு ஒரு மாதிரி ஆயிரும். ஏன்னா நேத்து நைட்டு ஃபுல்லா அவன் வந்து ஒரு பிளான்ல இருந்திருப்பான். சோ இதுதான் நம்மளோட கடைசி ஒரு டோர்னமெண்டா இருக்க போகுது அப்படிங்கும் போது டைச்சியும் சூகாவும் ஆமா இதுதான் கடைசி டோர்னமெண்ட், சோ அதனால அப்படின்னு சொல்லிட்டு மென்டலி அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்காக தான் இந்த ஒரு டைலாக் வந்து அவன் எடுத்து வந்திருக்கான். ஆனா இவனுங்க அதுக்கெல்லாம் வந்து ரெடியாவே இல்ல. டைச்சி வந்து சொல்லுவான் சி அதெல்லாம் ஒரு மேட்டரே கிடையாது, நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து இந்த டோர்னமெண்ட்ல முதல் 2 மேட்ச் வந்து ஜெயிக்கணும், அதுக்கப்புறம் தான் 2வது நாளே நம்மளால அங்க இருக்க முடியும், சோ அதுல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாலே போதுமானதான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் டைரக்டா கிளப் ரூம் வரும்போது அந்த இடத்துல அவங்களுக்கு முன்னாடியே நம்ம ஹினாட்டாவும் ககையாமாவும் இருப்பாங்க. அவங்க சீன் கட் பண்ணி இப்ப டோர்னமெண்ட் நடக்கிற அரீனால கட்டுறாங்க. பார்த்தா டொகோனமின்னு சொல்லி நம்ம டைச்சியோட ஃப்ரெண்டு படிக்கிற ஸ்கூல் இருக்குல்ல, அவங்க டீம் வந்துகிட்டு இருக்கும்போது சரி கரசுனா போன தடவை மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க, அதனால ஈஸியா தோக்கடிச்சிடலாம் தான் பேசிட்டு இருப்பானுங்களா. அப்ப அந்த இடத்துல டோர்னமெண்டோட டைம் டேபிள்லாம் போட்டிருந்திருக்குமா, அதை பார்த்த சில பசங்க எல்லாம் சரி இந்த தடவை கண்டிப்பா அந்த ஓபா ஜோசிங்கிற ஸ்கூல் தான் வந்து பயங்கரமா டஃப் கொடுக்க போகுதுன்னு நினைக்கிறேன், ஏன்னா அதுல ஒய்காவா அப்படின்னு 3rd இயர்ல ஒரு பையன் இருக்கிறான் சம மாசு அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னா 2வது டேட்டா டெக் வந்து பயங்கர பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லலாம். பட் டேட்டா டெக் யார் கூட மொத போறாங்க, என்னது 2வது ரவுண்ட்ல கரோசனா ஸ்கூல்ல கேள்விப்பட்டிருக்கேன். கரோசனா வந்து சில வருஷங்களுக்கு முன்னாடி பயங்கரமா வந்து ஆடிட்டு இருந்த ஒரு டீம் தானா, ஆனா இப்பெல்லாம் வந்து ஏதோ சிறகுடிஞ்ச பறவை அப்படின்னு தான் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம ஹீரோஸ் எல்லாரும் வருவானுங்களா, நான் அவனுங்க அப்படியே ஒரு மாதிரி டெரரா நின்னுக்கிட்டு கணக்கெல்லாம் சண்டைக்கே போயிருவான். டைச்சி தான் அவனை காதை பிடிச்சி கூட்டிட்டு வருவானா. சோ அதுக்கப்புறம் ஃபர்தரா உள்ள போகும்போது மத்த டீம்ஸுமே என்னடா அது பிளாக் அண்ட் பிளாக்ல வந்து செம பயங்கரமா வந்திருக்கானுங்களேன்னு பாக்குறது மட்டும் இல்லாம அசாயி ஒரு மாதிரி மேன் பன்லாம் போட்டுட்டு ஒரு மாதிரி கொடூரமா இருப்பானா, ஆஹா வந்து ஒரு டெரரான ஒருத்தன் அப்படின்னு பாத்துட்டு இருப்பானுங்க. பிளஸ் நிஷினோயா பத்தியும் அவன் வந்து ஒரு பயங்கரமான ஒரு லீபிரோ அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்குது. கூடவே ஒரு ப்ராடஜி கிங் ஆஃப் த கோர்ட்னு அழைக்கப்படுற நம்ம ககையாமாவும் இருக்கிறான்னு சொல்லும்போது அவன் முறைச்சு பார்த்துட்டு போவானா. கடைசி அந்த இடத்துல போற நம்ம ஹினாட்டாவை பார்த்துட்டு சரி மத்தவங்களும் ஓகே, பட் இருந்தாலும் இவன் யாரா ஒருவேளை சப்ஸ்டியூட்டா இது கூட்டு வந்திருப்பானுங்களா அப்படின்னு பாத்துட்டு இருப்பானுங்க. என்னடா இந்த இடமே வந்து பயங்கர பெருசா இருக்குன்னு சொல்லி நம்ம ஹினாட்டா வந்து வாயா பழந்துகிட்டு இருக்கும் போது அப்ப அந்த இடத்துக்கு டேட்டா டெக்கோட டீம் வராங்களா. ஆனா அதோட ஏஸ் பிளேயர் அப்படியே டைரக்டா நம்ம அசாகியை பார்த்து அப்படியே கையை வந்து நீட்டிக்கிட்டே இருக்கேன். நிஷினோயா சண்டைக்கு போகும்போது அசாகி வந்து தடுத்துட்டு அவனும் அப்படியே பாத்துக்கிட்டே இருப்பானா. ஆனா அப்ப அவன் டீம்ல இருக்கிற 2 பிளேயர்ஸ் வந்துட்டு அப்படியே அந்த பையனோட கையை வந்து கீழே அமுக்கிட்டு சாரி தலைவன் அவன் பாப்பா எதிரி டீமோட ஏச பார்த்து அப்படிதான் கையை தூக்கி நினைக்குவான். ஆனா அது மட்டும் இல்லாம தோக்கருக்கு ரெடியா இருங்கடா 2வது தடவையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போக திமிருக்கு மட்டும் அவனுக்கு குறைச்சலே இல்ல அப்படின்னு பேசிட்டு பட் இருந்தாலும் பத்தியா அவன் வந்து முறைச்சுக்கிட்டே இருந்தான். நம்ம அசாகியும் மாசு திருப்பி முறைச்சுக்கிட்டே இருந்தாங்க போது அந்த இடத்துல அசாகிக்கு காலெல்லாம் நடுங்கிட்டு இருக்கும். சோ சும்மா முறைச்சு பாக்குற மாதிரி சீன் தான் போட்டு இருந்திருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அந்த இடத்துக்கு பார்த்தா நம்ம டைச்சியோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவன் வந்துட்டு அப்படியே ஓரமா கூட்டு போய் பேசிட்டு இருக்கும் போது தம்பி நீ கொஞ்சம் வித்தியாசமா தெரியறேன்னு சொல்லும் போது என்னது நான் வந்து குண்டாயிட்டேனா டைச்சி கேட்பானா, இல்ல அப்படிலாம் இல்ல இன்னும் ரொம்ப நல்லா இந்த ஒரு கேம்ல வந்து இன்டென்ஸா இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கிடைக்குது. பட் இருந்தாலும் எங்க டீம் அவ்வளோலாம் ஒன்றும் கிடையாது, என்ன சொல்ல போனா நாங்க வந்து டைம் பாஸுக்கு ஆடுறோம்னு சொன்னா கரெக்டா இருக்கும் போலயே. சரி நான் சொன்ன வார்த்தையெல்லாம் வாபஸ் வாங்கிக்கிறேன், நாங்க டைம் பாஸ்க்கு ஆடுற டீமா இருந்துட்டு போகட்டும், பட் இருந்தாலும் கண்டிப்பா இந்த கோர்ட்ல அவங்களை தோக்கடிக்காம போக மாட்டோம் அப்படிங்கிற சொல்லி ஒரு சின்ன சவால் விடுறான். இன்னொரு பக்கம் பார்த்தா கரசனோட ஃபீமேல் வாலிபால் டீம் இருக்கிறாங்கல்ல அவங்களுமே ஒரு மேட்சுக்காக போயிருப்பாங்க போல. ஏற்கனவே எங்க டீம்ல இருக்கிற மெம்பர்ஸ் எல்லாம் ஆஹா நம்ம ஆப்போனன்ட் வந்து செம ஸ்ட்ராங்கான ஒருத்தங்க, அவங்களோட ஸ்பைக் எல்லாமே வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கும், எப்படி நமக்கு வந்து ஒரு வாய்ப்பு இருக்க போதில்லை எது காரணமே தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி ஆல்ரெடி டிமோட்டிவேட்டிங்கா பேசிட்டு இருக்கேன். அப்ப அந்த பொண்ணுங்க டீமோட கேப்டன் ஒரு பொண்ணு இருப்பாள், சோ அவன் நம்ம
டைச்சி சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு கமான் கேர்ள்ஸ், இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள நீங்க தோல்வி ஒத்துக்கிட்டீங்கன்னா எப்படி? கண்டிப்பா நம்ம வந்து மேட்ச்ல போராட தான் போறோம். இன்னும் மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு 45 நிமிஷம் இருக்குது. சோ கண்டிப்பா நம்ம வந்து பயங்கரமா வார்ம் அப் பண்ணி ஸ்ட்ரெச்சஸ் எல்லாம் பண்ணி முடிச்சிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா இந்த ஒரு மேட்ச்ல நம்மளால ஜெயிக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லாருக்கும் வந்து பயங்கரமா மோட்டிவேஷன் எல்லாம் கொடுத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து சீரா பையிட்டு இருப்பாளா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, சோ வந்து செம வயதுல உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ககையாமா டே திருப்பி வந்து வயிறு கலக்குதுன்னு சொன்னீங்கன்னா சாவடிச்சிருந்தான்னு கத்தும்போது இல்ல ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கிறமானா, ஒருவேளை அந்த டேட்டா டெக் பசங்க வந்து கத்தி விட்டு போனாங்காட்டி மேபி இந்த ஹினாட்டா பையன் பயந்து போயிட்டானோ அப்படிங்கலாம் பேசிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம அசாகியை பார்த்து என்னடி அசாகி நீ வந்து பயப்படலையான்னு கேட்க, யாரு பயப்படலையாவா? எப்பவுமே எனக்கு ஏதோ ஒரு விஷயத்த பார்த்து பயமா இருக்கும் போது நான் அதை விட கொடூரமா ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கும், அதை வந்து நினைச்சு பாத்துக்குவேன். சோ அதுக்கு முன்னாடி இது வந்து ஒண்ணும் இல்லாத மாதிரி தான் தெரியுங்கும் போது நம்ம ஹீனாட்டாவும் டெஸ்ட்ல முட்டை வாங்கினது, வைஸ் பிரின்சிபலோட விக பறக்க விட்டது அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட விஷயங்களை யோசிச்சு பாக்குறேன்னா ஆனா அது அவ்வளவு ஹார்ட் ஹிட்டிங்கா இல்ல. ஆனா சர்வ் அடிக்கிறேன்னு சொல்லி நம்ம ககையாமாவோட மண்டையிலேயே அடிச்சிருந்திருப்பான்ல, அன்னைக்கு கூட ககையாமா வந்து ஒரு மாதிரி மறைச்சு பார்த்து போயிருந்திருப்பானா, அதை நினைச்சோன்னே ஆஹா அதை கம்பேர் பண்ணும்போது இன்னைக்கு வந்து ஒரு சுகமான ஒரு நாள் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பான். அப்ப நம்ம நிஷினோயா என் டாடி அசாகி இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இப்படி ஒரு விஷயத்தை நீ வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னா அன்னைக்கு டேட்டா டெக் கூட வந்து மேட்ச் நடக்கும்போது ஏன் அதை வந்து நீ பண்ணல அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு இருப்பானா. சரி சண்டை போடலாம் போதும் வாங்கப்பா உள்ள போலாம் அப்படின்னு சொல்லி டைச்சி வந்து கூப்பிடுறான். இன்னொரு பக்கம் அந்த ஆபா ஜோசாங்கிற அந்த ஸ்கூல் இருக்குல்ல, அவனுங்களா வந்துகிட்டு இருக்கிறாங்களா, ஆஹா இதுதான் அந்த ஒரு பெரிய ஸ்கூலா அப்படிங்கிற சொல்லி மத்தவங்களா ஷாக் ஆகிட்டு இருக்கேன். கோச் அப்படியே திரும்பி பார்த்துட்டு ஆமா இந்த ஒய்கவா பையன் எங்கடா போனா அப்படிங்கும் போது ஆஹா எங்க போனான்னு தெரியல யோசிக்க பார்த்தா வெளியே நின்னுக்கிட்டு மத்த ஸ்கூல் பொண்ணுங்க எல்லாரும் உனக்கு வந்து பயங்கர ஃபேன்ஸா இருந்திருப்பாங்க போல. சோ அதனால நான் ஹேண்ட்மேட குக்கீஸ் செஞ்சிருக்கேன், போட்டோ எடுத்துக்கிறீங்களா அப்படிங்கிற சொல்லி பொண்ணுங்க மத்தியில பயங்கர ஃபேமஸா இருக்கும்போது அவன் மண்டையிலேயே வந்து ஒரு பால் வந்து விழுகுதா, யாரா அது கோச் கூட என் மேல கை வச்சது இல்லையேன்னு சொல்லி திரும்பி பார்த்தா அந்த இடத்துல ஒய்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருப்பான். அப்படியே முறைச்சு பார்த்துட்டு இருக்கும்போது சாரி கேர்ள்ஸ் எனக்கு முக்கியமான வேலை வந்துருச்சுன்னு சொல்லி அங்க இருந்து போயிருவான். சோ ஒய்காவா ஆக்சுவலி அவனோட ஃப்ரெண்டுக்கு மட்டும் தான் வந்து பயங்கரமா பயப்படுற ஒருத்தனா இருப்பானா. உள்ள நம்ம ஹீரோஸ் எல்லாருமே வந்து அப்படியே ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ஆபா ஜோசை ஸ்கூல் இருக்குல்ல, சோ அவங்க நம்ம ஹீரோஸோட மேட்சை வந்து பார்த்தே ஆகணும்னு சொல்லி தான் அவங்களுக்கு மேட்ச் இப்போதைக்கு இல்லைனாலும் நேரமா வந்திருக்காங்க. பிளஸ் அந்த இடத்துல யார் யார் இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது நம்ம நிஷினோயா இருக்கிறதையும் அவங்க கவனிக்கிறாங்க. சோ வந்து புதுசா இருக்கிறானே, கூடவே அந்த அசாகி அப்படின்னு சொல்லி எவனோ ஒருத்தன் வந்து புதுசா இருக்கிறான் ரைட்டு, அது மட்டும் இல்லாம இவங்களுக்கு ஒரு கோச் வேற இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லி அதையும் வந்து கவனிக்கிறாங்க. அதுவே அந்த வாத்தியார் டக்கேடா இருக்கிறாருல அட்வைசர், அவர் வந்து அந்த பொண்ணுகிட்ட மேனேஜர் கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பாரு, இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம டீம்ல வந்து இந்த அளவுக்கு யாரும் இருந்தது இல்ல, பட் இருந்தாலும் நிறைய பிளேயர்ஸ் கோச் எல்லாம் பொறுக்கி போட்டு வந்திருக்கோம், இன்னும் சொல்ல போனா இங்க வெளியே நின்றுட்டு இருக்கிறது அப்படிங்கறதே வந்து எனக்கு பயங்கர ஒரு மாதிரி அவ்வளவு நர்வஸா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருப்பாரு. சோ இட்ஸ் ஆல்மோஸ்ட் அவரோட கனவு மாதிரி. சோ அவங்க கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கிட்டு இருக்கிற டேட்டா டெக்க நம்ம அசாகி குறுகுறுன்னு பார்த்துட்டே இருக்கும்போது நிஷினோயா அவனுங்க கூட அடுத்த மேட்ச் தான், மொதல் மேட்ச் இந்த பசங்க கூட அதை கவனிடா அப்படிமா. சோ அடுத்தது மேட்ச் வந்து ஆரம்பிக்க போது இருக்கிற டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வந்து அப்படியே கை கொடுத்துக்கிட்டு இருக்க, கோச்சஸ் எல்லாருமே வந்து அட்வைஸ் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அண்ட் நம்ம டக்கேடா இருக்கிறாருல அவர் சொல்லுவாரு ஓகே ஃபைன் மத்த ஸ்கூல் எல்லாருமே நம்ம வந்து நம்ம கரோசன் ஹை ஸ்கூல் வாலிபால் டீமோட சிறக ஒடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு இருக்கிறானுங்க, அதெல்லாம் கிடையாது, அதெல்லாம் மாத்தி எழுதியாச்சு அப்படின்னு சொல்ற விதமா இந்த ஒரு மேட்ச் வந்து இருக்கணும் அப்படிங்கிற சொல்லி பயங்கரமா மோட்டிவேட் பண்ண. அதுவே ஆப்போனன்ட் டீம் பாத்தீங்கன்னா லைக் பெருசாலாம் இருக்காது, ஓகே ஃபைன் உங்க நல்லா ட்ரைனிங் எடுத்துருக்கீங்க, உங்க பெஸ்ட் வந்து கொடுங்க அப்படின்னு தான் சொல்லுவாரு. அதுக்கப்புறம் எல்லா பிளேயர்ஸும் வந்துட்டு அப்படியே இங்க பொசிஷன்ல நின்றுகிட்டு இருக்கும் போது நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல, அவன் ஆப்வியஸ்லி ஒரு மிடில் பிளாக்கர், சோ அதனால முன்னாடி வந்து நிப்பானா, அங்க இருக்கிற எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஏன்னா அவன் ஒரு 160 சென்டிமீட்டர் இருப்பானா, அதுக்குள்ளேயே அவன் வந்து நடுவுல வந்து நின்றுகிட்டு இருக்கிறான். பேசிக்கா பால் வந்து தடுக்கணும் அப்படின்னா கொஞ்சமாவது ஹைட் இருக்கணும்ல அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த ஆபா ஜோசை ஸ்கூல்ல சேர்ந்தவங்களா இருப்பானுங்களா, அவனுங்கெல்லாம் நினைச்சதுதான் இவனுங்க பேசல ஒன்னும் ஆச்சரியப்படுறதுல, யார் யாரெல்லாம் ஹினாட்டாவோட ஹைட்டை வச்சு ஜட்ஜ் பண்றாங்களோ முதல்ல இதை தான் நினைப்பானுங்க, ஏன் நாமளே அதானே நினைச்சோம் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த டொகோனமி தான் முதல் சர்வ் அடிக்கிறானுங்களா, ஈஸியா நம்ம ஆளுங்க அந்த பாலை வந்து எடுக்கிறது மட்டும் இல்லாம முதல்ல ககையாம நம்ம டனாக்காக்கு செட் பண்ணி கொடுக்க செமையான ஒரு ஸ்மாஷ். அந்த இடத்துல டனாக்காவும் நிஷினோயாவும் ஸ்கோர் அடிச்ச ஜோர்ல அப்படியே கத்துக்கிட்டு இருக்கேன். கத்தாம கவுன் இருங்கடான்னு சொல்லி டெய்ச்சி கத்துவானா, பார்த்தா நம்ம டீமுக்கு முதல்ல வார்னிங் வாங்கி பாயிண்ட் எடுத்த காரணத்தால அடுத்து நம்ம ஆளுங்க தான் சர்வ் அடிக்கும் போது பார்த்தா அந்த பால் வந்து ஈஸியா எடுத்துட்டு திருப்பி அடிச்சிடறானுங்க. அண்ட் இங்கேயுமே பால் நிஷினோயா ரிசீவ் பண்ண அதுக்கப்புறம் அசாகிக்கு செட் பண்ணி கொடுக்கும் போது அந்த இடத்துல அப்படியே தெறிக்க விடுறானா, இருக்கிற எல்லாத்தோட கவனமும் அசாகி மேலயும் டனாக்கா மேலயும் போகும்போது சீக்ரெட் வெப்பன் இருக்கிற கண்ணு அப்படிங்கிற மாதிரி நம்ம யூகாய் நினைப்பாரு. ஆப்வியஸ்லி அடுத்து இன்னொரு ஒரு பால் வருது, அந்த இடத்துல ஒரு காக்கா எப்படி நிலத்துல இருந்து டேக் ஆஃப் ஆகுமோ அதே மாதிரியான ஒரு பொசிஷன்ல நம்ம ஹினாட்டா அப்படியே பறக்க ககையம்மா கரெக்டா செட் பண்ணி கொடுக்கும் போது அந்த பாலை பாக்குறதுக்கு சான்ஸே இல்ல, செமையான ஒரு ஸ்கோர். சோ கரோசன் அவனும் சிறகுடிஞ்ச காகம் இல்லங்கிறத அங்க ப்ரூவ் பண்ண அந்த இடத்துல அவங்க ஸ்கூல் வந்து திருப்பி ஒரு கம்பேக் கொடுத்துருக்குங்கிற விஷயத்த வந்து ப்ரூவ் பண்ணிட்டு இருப்பாங்களா. கோச் இருக்கிறாருல அவர் அப்படியே கூட இருக்கிறவங்கிட்ட வந்து பேசிட்டு இருக்கும் போது அந்த நம்பர் 10 ஜெர்சி போட்ட குள்ளக்கா பையன் பால் அடிக்கும் போது கண்ண மூடிட்டு தான் அடிச்சிட்டு இருந்தான். சோ மேபி அவங்க இந்த ஃபாஸ்ட் அட்டாக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா மாஸ்டர் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். சோ இந்த அளவுக்கு அவங்களோட அட்டாக் வந்து ப்ரிசைஸா யூஸ் பண்றாங்கும் போது கண்டிப்பா அவங்களோட பிராக்டிஸ் தான் அவங்களுக்கு பயங்கரமா ஹெல்ப் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம அவங்க டீம்ல இவ்வளவு நாளா வந்து எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வெறும் ரா பவர் மட்டும் தான் இருந்துச்சு, இப்போ வந்து கொஞ்சம் மூளையும் இருக்குது போலயே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோச் யூகாயை வந்து பாப்பாரு. இருந்தாலும் அந்த இடத்துல ஹினாட்டா ரிசீவிங்ல வந்து கொஞ்சம் மொக்க பண்ணிக்கிட்டு இருப்பானா, அதையும்
கவனிச்சவங்க பரவாயில்ல, ரிசீவிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உன்னால வந்து ஓவர் நைட்ல எல்லாம் மாஸ்டர் பண்ணிட முடியாது, அதுல அவங்க சொதப்புறாங்க அப்படிங்கிறது பெருசா ஆச்சரியப்பட வேண்டிய ஒரு விஷயம் இல்லன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பாலையும் நம்ம ககையாமா செட் பண்ண போக ஹினாட்டா தான் அடிக்க போறானு நினைக்கும் போது அசாகிக்கு பாஸ் பண்ணி அந்த இடத்துல ஸ்கோர் பண்றானுங்க. ஈவன் அந்த ஆவா ஜோசாங்கிற ஸ்கூல்ல சேர்ந்தவங்களுமே ஆஹா கரோசனாவோட லீபிரோவும் அந்த ககையாமாவோட செட்டுக்கு பயங்கர பவர் கொடுக்குற அந்த அசாகி கொஞ்சம் லைட்டா பிரச்சனையா இருக்கிறாங்க போலயே எல்லாம் நினைப்பானுங்க. மேட்ச் போயிட்டு இருக்கும் போது டைச்சியோட ஃப்ரெண்ட் ஒரு விஷயத்த யோசிச்சு பாக்குறான். டைச்சியும் ஃப்ரெண்டும் வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு டோர்னமெண்ட்டுக்கு போயிருப்பானுங்களா. லக்கிலி அதுல ஃபர்ஸ்ட் மேட்ச்ல ஜெயிச்சுட்டு அடுத்த ஒரு மேட்சுக்காக வந்து லஞ்ச் சாப்பிட்டுட்டு இருக்கும் போது அப்போ எப்பற ரெண்டாவது டீம் வந்து ஜெயிக்க போறோம் அப்படின்னு சொல்லி பேசுவானுங்க. ஆனா நம்ம டைச்சி இல்ல கண்டிப்பா நம்மளால வந்து ஜெயிக்க முடியும், நம்ம வந்து நம்பிக்கை வைக்கணும்னு சொல்லிட்டு அவங்க டீமுக்கு பயங்கரமான ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் எல்லாம் கொடுத்திருப்பானா. பட் ஆப்வியஸ்லி மேட்சுமே வந்து நடக்க ஆரம்பிச்சிருக்கும். பார்த்தா அந்த இடத்துல அவங்க தோத்து போயிருப்பாங்க. அதுதான் மிடில் ஸ்கூல்ல அவங்களுக்கு கடைசி வாலிபால் டோர்னமெண்ட். பட் இருந்தாலுமே அங்க இருக்கிற மோஸ்ட் ஆஃப் த பசங்க வந்து லைக் சோகமால இருந்திருக்க மாட்டாங்க. எப்படியும் தோப்பான்னு தெரிஞ்சதுதான் ஆப்போனன்ட் டீம் வந்து பயங்கர ஸ்ட்ராங். அது கூடவே வந்து இனிமேல் வந்து டோர்னமெண்ட் இல்லாதங்காட்டி பெருசா பிராக்டிஸ் பண்ணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைச்சு ரிலீஃபா இருந்திருப்பானுங்களா. ஆனா டைச்சி அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி அழுது இருந்திருப்பான். சோ அவன் அழுததை பார்த்தோன்னே அவன் ஃப்ரெண்டுக்கு ஏன் என்னால அவன் பேஷனேட்டா இருக்கிற அளவுக்கு இருக்க முடியல அப்படிங்கிற ஒரு பொறாமையா இருந்திருக்கும். அதன் வெளிப்பாடா இப்ப நடந்துட்டு இருக்கிற மேட்ச்ல பால் வெளியே போய் விழுகும் போதுமே அதை எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பான். ஈவன் அவனால முடியாதுன்னு தெரிஞ்சாலுமே ஸ்பைக் அடிக்கிறதுக்காகவும் ட்ரை பண்றான். முதல் செட்ல கரோசனா தான் ஜெயிக்கிறாங்களா. சோ கொஞ்சம் பிரேக் அடிக்கும் போது அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்ப நம்ம டைச்சியோட ஃப்ரெண்டு நம்மளால ஜெயிக்க முடியலனாலும் பரவாயில்ல, ஆர் அட்லீஸ்ட் நம்ம வந்து ட்ரை பண்ணி ஆகணும்னு சொல்லுவானா. அதுக்கப்புறம் பெல் அடிச்சிடும். பார்த்தா திருப்பி வந்து விளையாடுறதுக்காக வந்து நின்றுட்டு இருப்பானுங்க. ககையாமா தான் சர்வ் அடிப்பானா. பார்த்தா தொடர்ந்து 5 பாயிண்ட் வந்து அவன் ஈஸியா சர்வ் மூலமாவே எடுத்துருவான். எப்படியோ கஷ்டப்பட்டு அவங்க டீம்ல இருக்கிறவங்க 6வது சர்வ்லயாவது பாலை வந்து எடுக்க அதை ஸ்பைக் பண்றதுக்காக டைச்சியோட ஃப்ரெண்டு தான் ஒரு கையை பயன்படுத்துறான். பட் ஆப்போசிட்ல டைச்சி 2 கை யூஸ் பண்ணி தடுத்து வெளியே தள்ளிடுறான். பட் கோட்டுக்கு வெளியில அந்த சைடு விழுந்தங்காட்டி பார்த்தா பாயிண்ட் வந்து இந்த டீமுக்கு தான் வருதா. சோ ஒரு பாயிண்ட் எடுத்துருக்காங்க. ஆனா அதுக்கே வந்து ஓவரா ரியாக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். பார்த்தா அப்படியே அந்த டைச்சியோட ஃப்ரெண்டு திரும்பி பார்த்துட்டு அவங்க டீம்மேட் எல்லாருமே நீ தானே சொன்ன ஜெயிக்க முடியலனாலும் ஆர் அட்லீஸ்ட் ட்ரை பண்ணணும் அப்படின்னு. சோ ஒரு பாயிண்ட் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க கேம்ல இன்னும் இருக்கிறக்காகன்னு. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா கரோசனோட ஃபீமேல் வாலிபால் டீம் இருக்கிறாங்கல்ல. பார்த்தா பயங்கரமா வந்து சொதப்பிக்கிட்டு இருப்பாங்க. சுத்தமா அவங்களால முடியவே முடியாது. ஆப்போனன்ட் அப்படியே கம்ப்ளீட்டா டாமினேட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இருந்தாலுமே ஸ்டில் அந்த வாலிபால் டீமோட கேப்டன் இருந்துகிட்டு டைச்சி சொன்ன விஷயங்கள்லாம் அப்படியே நினைச்சு பார்த்து இல்ல நம்ம வந்து கிவ் அப் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அவங்க டீம்மேட்ஸ் எல்லாரையும் வந்து பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெயிக்க முடியலனாலும் ஆர் அட்லீஸ்ட் கண்டிப்பா ட்ரை பண்ணி ஆகணும்னு. இங்க நம்ம ஹீரோஸ் வந்து பயங்கரமா விளையாண்டு ஆல்மோஸ்ட் ஒரு 24 பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிட்டாங்க. கேம் முடியறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. ஆனா அதுவே நம்ம டைச்சியோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல. சோ அவன் நினைப்பான் அவங்க ஜெயிக்கிறதுக்கு இன்னும் ஒரு பாயிண்ட் தான் தேவைப்படுது. ஆனா எங்களுக்கு அந்த ஒரு பாயிண்ட் கிடைச்சது அப்படின்னா நாங்க இன்னுமே அந்த ஒரு மேட்ச்ல வந்து இருக்க முடியும்னு சொல்லி பயங்கர சீரியஸா இருக்க. அதுக்கப்புறம் பாலுமே வருது. பார்த்தா லைக் ஆல்மோஸ்ட் இவங்களும் நல்லா தான் விளையாட ட்ரை பண்றாங்க. ஈவன் லக்கிலி ஸ்பைக் அடிச்சு நம்ம நிஷினோட கையில இருந்தே வந்து விலகி போற மாதிரி பாயிண்ட் ஸ்கோர் பண்ண அந்த இடத்துல இருக்கிற எல்லாருமே வந்து பயங்கரமா சீரா போயிட்டு இருக்காங்க. பிளஸ் நம்ம ஹீரோஸ் எல்லாம் இன்னும் ஒரு பாயிண்ட் கூட விட்டு கொடுக்க மாட்டான்டா அப்படிங்கிற சொல்லி அந்த கடைசி பாயிண்ட்டுக்காகவும் அவ்வளோ ஃபெரோசியஸா நின்னுகிட்டு இருப்பானுங்களா. ஆப்வியஸ்லி எண்டிங் வந்து நம்ம ஹீரோஸ் தான் அந்த இடத்துல வந்து ஜெயிச்சு போக. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹினாட்டா இருக்கிறான்ல உனக்கு பயங்கர ஹாப்பி. எப்படியோ ரொம்ப வருஷம் கழிச்சு என்னோட கனவான இந்த கோர்ட்ல வந்து ரொம்ப நேரம் நான் வந்து நிக்கிறேன் அப்படின்னா நம்ம 2வது ரவுண்டுக்கு போய் விளையாட போறோம் அப்படிங்கிற சொல்லி சீரா போயிட்டு இருக்கும்போது அங்க ஆவா ஜோசை ஸ்கூல்ல சேர்ந்தவங்களா இருக்கிறானுங்களா. அவனுங்க எல்லாம் பார்த்துட்டு சரி சரி கரோசனா ஜெயிச்சிட்டாங்க. பட் இருந்தாலும் அவங்களோட அந்த ஸ்பெஷல் அட்டாக் வந்து அவங்க பயன்படுத்தவே இல்லை. அதே நேரத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தா டேட் அட்டாக் வந்து ஜெயிச்சிருக்காங்க. கரோசனா வர்சஸ் டேட் அட்டாக்கா மத்தியானமா சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி போவானுங்களா. இங்க இன்னொரு பக்கம் கரோசனோட ஃபீமேல் டீம் தோத்து இருந்திருப்பாங்கல்ல. பார்த்தா அதுல இருக்கிற ஒரு பொண்ணு இல்ல நான் தான் அதிக பாயிண்ட் வந்து லூஸ் பண்ணிட்டேன், என்னாலதான் நம்ம வந்து தோத்து போயிட்டோம் அப்படிங்கும் போது அப்ப அந்த ஒரு கேப்டன் இல்ல அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நம்ம எல்லாரும் நம்மளோட பெஸ்ட் வந்து கொடுத்தோம். பட் இருந்தாலும் ஆப்போனன்ட் வந்து ஸ்ட்ராங்கா இருந்தாங்க, அதனாலதான் நம்ம வந்து தோத்து போனோம், அதுல ஒன்னும் பெரிய தப்பெல்லாம் இல்லன்னு சொல்லிட்டு இருக்கவே அப்போ ஒரு பொண்ணு வந்துட்டு கேப்டன் உங்களை டீச்சர் கூப்பிடுறாங்கன்னு சொல்லும் போது அங்க இருந்து போவால மத்தவங்க எல்லாம் பாத்தியா நம்ம கேப்டன் வந்து எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்கன்னு சொல்லும் போது அதுல ஒரு பொண்ணு இல்ல அப்படி கிடையாது, நம்ம முன்னாடி தான் அவ ஸ்ட்ராங்கா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறா, பட் இருந்தாலும் தனியா இருக்கும் போதுன்னு சொல்ல பார்த்தா வெளியே வந்தவ அப்படியே அங்க நின்னுகிட்டு அழு ஆரம்பிப்பாளா. இன்னொரு பக்கம் நம்ம டைச்சியோட ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல அவன் அப்படியே ஓரமா தனியா உட்காந்துக்கிட்டு நான் எங்கிட்ட இருக்கிற பெஸ்ட் வந்து கொடுக்க தான் செஞ்சேன், என்னால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ண முடியுமோ எல்லாத்தையும் நான் பண்ணேன். ஈவன் ஒரு நாள் கூட நான் வந்து பிராக்டிஸ் ஸ்கிப் பண்ணதே கிடையாது. ஈவன் டிவில எல்லாம் மேட்சஸ் வந்து பார்க்கும்போது கூட நானும் ஒரு நாள் நேஷனல்ஸ் வந்து போகணும் அப்படின்னு நினைப்பேன். ஆனா அதுக்கான ட்ரைனிங் வந்து கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. இன்னும் சொல்ல போனா இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் நான் நல்லா கேப்டன்ஷிப் பண்ணியிருந்தா அந்த பொண்ணை யோசிக்க, இன்னும் கொஞ்சம் முன்னாடி போய் அந்த ஒரு பால் நான் எடுத்திருந்தா, இன்னும் கொஞ்சம் என்ன வந்து நானே புஷ் பண்ணியிருந்தா, இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா நான் வந்து ட்ரைனிங் எடுத்திருந்தா அப்படிங்கிற மாதிரி அவன் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த இடத்துல அவன் டைச்சி நடந்து போயிட்டு இருப்பானா. சோ நேரம் அவங்ககிட்ட போய் எடுத்தோன்னே அவனுக்கு பேசுறதுக்கு வார்த்தைகளே வராது. பட் இருந்தாலும் அப்படியே பயங்கரமா அவனோட அழுகையெல்லாம் கண்ட்ரோல் பண்ணிட்டு டைச்சி ப்ளீஸ் எனக்காக நீயும் எங்க டீமுக்காக நீங்க வந்து ஜெயிச்சி ஆகணும்னு சொல்லும் போது டைச்சியும் அப்படியே அவன் கையை வந்து 2 கையால புடிச்சுக்கிட்டு கண்டிப்பா இந்த ஒரு சேலஞ்சை நாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி செம்ம சீரியஸா சொல்லிட்டு அங்க இருந்து போக. ஆனா அப்போ அவன் யோசிப்பான் இந்த மாதிரி
மாதிரி இவங்க மட்டும் இந்த இடத்துல டோர்னமெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ணி தோக்கல. இன்னும் சொல்ல போனா இந்த கண்ட்ரில ஏகப்பட்ட பேர் வந்து நேரத்துக்கு விளையாண்டுட்டு இருப்பாங்க, நேரத்துக்கு தோத்து போயிருந்திருப்பாங்க. 1000-10,000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விளையாண்டுருப்பாங்க. ஏகப்பட்ட பேரோட கண்ணீர் சிந்திருக்கும். இது மட்டும் ஒரு டிராமாவா இருந்திருந்தா, ஒரு சீரீஸா இருந்திருந்தா யாரெல்லாம் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் மெயின் கேரக்டர் அப்படிங்கிற மாதிரியும், அதே நேரத்துல யாரெல்லாம் தோத்து போறாங்களோ அவங்க எல்லாருமே மெயின் கேரக்டருக்கு ஷோ ஆஃப் பண்றதுக்காக வெறும் சைட் கி கேரக்டர்ஸ் மாதிரி தான் இருந்திருக்கும். ஆனா இருந்தாலுமே ஆர் அட்லீஸ்ட் இது வரைக்கும் எங்களால வாலிபால் விளையாட முடிஞ்சதே வந்து பெரிய ஒரு விஷயம் தான் அப்படிங்கிற மாதிரி நினைப்பான். சோ இதர் தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ ஆர் அட்லீஸ்ட் எங்களுக்கு பிடிச்சது நாங்க விளையாண்டோம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் கரோசனோட மேட்ச் நல்லா இருந்ததுலன்னு சொல்லி அங்க இருக்கிற பசங்க எல்லாம் பேசிக்கிட்டு அந்த நம்பர் 10 குள்ளக்கா பையன் சூப்பரா பண்ணான்ல அப்படின்லாம் சொல்ல, இதை கேட்டு நம்ம ஹினாட்டா வந்து பயங்கர ஹாப்பி ஆவானா. அதே இடத்துல அங்க இருக்கிற நம்ம ககையாமா உன்னை எல்லாருமே பாராட்டுறத நினைச்சு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குது மாதிரி ஒரு மாதிரி வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு, இந்த மாதிரியான பாராட்டுகளை நீ பெறது வந்து நல்ல ஒரு விஷயம் தான், இது வந்து உன்னோட கான்பிடன்ட்டை பூஸ்ட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லுவானா. ஆனா நம்ம ககையாமாவோட வித்தியாசமான சிரிப்பை பார்த்த ஹினாட்டா நீ ஏன் என்ன பார்த்து கெட்ட நேரத்தோட சிரிச்சுக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பான். ஆனா அடுத்த மேட்ச் டேட்டா டெக் கூட வந்து 1:30 மணிக்கு ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெளியே போய் சில் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களா. டேட்டா டெக்கா டிஃபென்ஸுக்கு வந்து பேர் போன ஒரு டீம் அயன் வால்னு சொல்லுவாங்க. சோ என்ன பண்ண போறோம், ஏற்கனவே நம்ம ஸ்கூல் கூட மோதி அதுக்கப்புறம் தான் அசாகி நான் வந்து விளையாடவே மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் பாட்டுக்கு சுத்திட்டு கிடந்தான். திருப்பி ஏதாவது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்க கரெக்டா அந்த இடத்துக்கு சூகா வருவானா. இன்னொரு பக்கம் அசாகி வந்து அமைதியாக வந்துகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்கு டைச்சியும் நம்ம நிஷினோயா வந்துட்டு அசாகியை வந்து கூட்டிட்டு போக இங்க சூகா ஹினாட்டா வந்து மீட் பண்ணிருப்பான்ல. சோ அப்ப வந்து சொல்லுவான் இந்த மாதிரி ஏற்கனவே அந்த ஒரு டேட்டா டெக் எங்களை வந்து தோக்கடிச்சிருக்காங்க, பட் இருந்தாலும் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. ஏன்னா நம்ம டீமோட கிரேட்டஸ்ட் டீகாயான நீ இருக்கிற, பிளஸ் நம்ம டீமோட ஒரு அற்புதமான செட்டரா ககையாமா நீ இருக்கிற, எப்படி ஹினாட்டாவோட பொட்டன்ஷியலை ஹினாட்டாக்கு வந்து ஸ்கோர் பண்றதுக்காக எப்படி ஒரு வழியை வந்து உருவாக்கி தரையோ அதே மாதிரி நம்ம டீமோட ஏசுக்கும் அந்த ஒரு பாதையை வந்து நீ உருவாக்கி கொடுன்னு சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் அந்த டேட் டேக்கோட மேட்ச் விளையாடுறதுக்காக உள்ள போவாங்களா, பார்த்தா அங்க இருக்கிறவங்க ஹினாட்டா ஒரு மாதிரி பார்த்துட்டு போக. சோ முதல்ல அவனுங்க தான் வந்து சர்வ் அடிக்கிறதா இருக்கும். சோ அதனால நம்மளுங்க வந்து ரிசீவிங் ப்ராக்டிஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நம்ம நிஷினோயா இருக்கிறான்ல, அவன் உள்ள போந்துட்டு ரோலிங் தண்டர்னு சொல்லி லைக் அப்படியே பயங்கரமா வந்து ஃபிளெக்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்க இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிருவாங்க. டே நிஷினோயா எப்படி அதை பண்ணணும்னு யோசிக்கும் போது அப்ப நம்ம நிஷினோயா இங்க பாருங்க கைஸ், உங்க முன்னாடி உங்களுக்கு பால் வருதா அதை பத்தி மட்டும் நீங்க வந்து கேர் பண்ணி ஆகணும். உங்களுக்கு பின்னாடி பால் போச்சு அப்படின்னா நீங்க அதை பத்தி கண்டுக்கவே கூடாது, ஏன்னா பின்னாடி தான் நான் இருக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல. ஈவன் நம்ம கோச் யூகாய் கூட நிஷினோயா ஒன்னும் அவ்வளவு ஹைட் எல்லாம் கிடையாது, பட் இருந்தாலும் கரோசுனாவோட கார்டியன் ஏஞ்சல்னா அது அவன் தான் சொல்லும் போது ஏற்கனவே அந்த ஒரு டேட் டெக் ஸ்கூல் கூட வந்து தோத்து போயிருப்பான்ல. ஆக்சுவலி அது வந்து டேட் டெக் ஆமா, நான் தான் டேட்டா டெக்னு படிச்சுட்டு இருக்கிறேன். சாரி ஃபார் த இன்கன்வீனியன்ஸ். எனிவேஸ் அந்த ஒரு டேட் டெக் ஸ்கூல் வந்து நம்ம அசாகிய அவனோட பாலை வந்து ஒன்னு கூட அடிக்க விடாம தடுத்துருப்பாங்கல்ல. சோ அன்னையில இருந்தே நெட்டுக்கு அந்த சைட்ல பால் அடிக்கிற அந்த ஒரு ஃபீல் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கறதையும் அவன் வந்து மறந்து போனதா வந்து ஃபீல் பண்ணிருப்பான். இன்னும் சொல்ல போனா அதை வந்து என்னால உணரவே முடியலன்னு அவன் நினைச்சுக்கிட்டு இருக்கவே அந்த டைம்ல தான் பிராக்டிஸ் மேட்ச் அப்போ ரோலிங் தண்டர் அப்படின்னு சொல்லி நம்ம நிஷினோயா பாலை வந்து மாசா எடுத்துருப்பானா. சோ அவனை பார்க்கும்போது நம்ம அசாகிக்கு திருப்பி ஹோப் வரும், மேபி அவனுக்கு எடுத்து நிக்க முடியும்னு. அப்ப அந்த டேட் டேக்கோட கோச் இருக்கிறாருல, ஒரு பிளேயர்ஸ் கிட்ட ஓகே அந்த கரோசனோ வந்து பயங்கரமான ஸ்பீடான அட்டாக் எல்லாத்தையும் வந்து பயன்படுத்தலாம், பட் இருந்தாலும் அட் தி எண்ட் ஆஃப் த டே வெறும் ஸ்பீடு மட்டும் தான் இருக்கே தவிர அது எல்லாமே வந்து நார்மலான ஒரு அட்டாக் தான். அயன் வால்னா என்னன்னு காட்டுடா பசங்களா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் நம்ம யூகா இருக்கிறாருல, சோ அவரும் பசங்களுக்கு வந்து அப்படியே அட்வைஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கும்போது அது வந்து ஒரு அயன் வாலா இருக்கட்டும், ஆனா கண்டிப்பா அந்த ஒரு அயன் வாலை நம்ம பிரேக் பண்ணியே தீரணும். அப்புறம் ககையாமா என்ன பண்ணணும்னு உனக்கு வந்து தெரியும்ல அப்படின்னு சொல்லுவாங்களா. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் பொசிஷன்ல போய் நின்னுகிட்டு இருக்கும்போது நம்ம அசாகி இருக்கிறான்ல, சோ அவன் வந்து கொஞ்சம் பேக் லைன்ல போய் நிப்பான். பின்னாடி ஆப்போனன்ட் தான் முதல்ல வடிக்கிறாங்களா, டைச்சி ரிசீவ் பண்ணிட்டு நம்ம ககையாமா பால செட் பண்ணான்னு போக அந்த டெட் டேக்கோட கோச் ககையாமாவை பார்த்துட்டு ஓகே அவன் வந்து எங்க பால செட் பண்ண போறாங்கறத ரீட் பண்ண முடியலன்னு நினைக்க ஹினாட்டாக்கு தான் அந்த ஒரு பால செட் பண்ணி கொடுக்குறான். அடிக்க போகும்போது பார்த்தா ஆப்போனன்ட்ஸ் வந்து கரெக்டா ஹினாட்டா வர இடத்துல கை வச்சிடறாங்க. ஸ்டில் நம்ம ஹீரோஸ் தான் பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்றாங்க. இருந்தாலுமே என்னடா இது ஏர்ல இருக்கும்போது என்னோட மூவ வந்து ப்ரெடிக்ட் பண்றாங்களே அப்படின்னு ஹினாட்டா நினைக்க அங்க இருக்கிற நம்ம யூகேக்கும் தெளிவாவே புரிய வருது, டேட் டேக் வந்து மத்த ஸ்கூல் மாதிரி கிடையாது. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹினாட்டாவை ஒரு டீகாயா யூஸ் பண்ணி அட்டாக் பண்றதுங்கிறது வந்து ஒர்க் ஆகுமா அப்படிங்கறத கூட டவுட்டா தான் இருக்கும். ஏன்னா ஒன்ஸ் செட்டரோட கையில இருந்து பால் எங்க போகுதோ அதை நோக்கி தான் அவங்க பிளாக் பண்ணவே போறாங்க. பட் இருந்தாலும் பாத்துக்கலாம்னு சொல்லிட்டு அடுத்து ககையாமா சர்வ் அடிக்கிறதுக்காக போறானா. பயங்கர பவர்ஃபுல்லான ஒரு சர்வ் தான், பட் இருந்தாலும் கரெக்டா அவங்க லீப்ரோ கையிலேயே போய் அதை வந்து ரிசீவ் பண்ண இதை பாத்துக்கிட்டு இருந்த அந்த ஆபா ஜோசா கோச் இருக்காருல்ல, அவரு பரவாயில்லையே ககையாமாட்ட பயங்கர பவர் இருக்குது, இன்னும் கொஞ்சம் கண்ட்ரோல் இருந்துச்சு அப்படின்னா அவனை அடிச்சுக்கவே முடியாதுன்னு சொல்லுவாரு. அந்த ஒரு பாலை அவங்க ஹெவியா ஸ்பைக் பண்ண நிஷினோயா உள்ள பூந்து அந்த பாலை எடுத்து கொடுக்குறானா. டனாக்கா அசாகி வந்து எனக்கு செட் பண்ணுங்க அப்படின்னு கேட்ட உடனே அவனுக்கு வந்து செட் பண்ணி கொடுக்குறான். பின்னாடி இருந்து அசாகி அடிக்கிறான், பட் அதை ஈஸியாவே வந்து பிளாக் பண்ணிடுறாங்களா. சோ அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பாலுமே வருது. இந்த தடவை பார்த்தா நம்ம டனாக்கா தான் அடிக்க போறான். அவன் பாலையும் பிளாக் பண்ணிடுறாங்க, பட் அவங்க நெட்ல கை வச்சங்காட்டி நம்ம ஹீரோஸ்க்கு தான் பாயிண்ட் போகுது. ஆனா அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பால் வர மறுபடியும் நம்ம அசாகிக்கு தான் செட் பண்றாங்களா. அவனும் அடிக்க ட்ரை பண்றான், பட் பால் போகல. இருந்தாலும் அவங்க ஆப்போனன்ட் கை வைக்கும் போது கரெக்டா பால் வந்து வெளியே வந்தங்காட்டி நம்ம ஹீரோஸ் தான் பாயிண்ட் கிடைக்குது. என்னதான் நம்ம ஹீரோஸ் அந்த இடத்துல 3-1 அப்படின்னு சொல்லி லீடிங்ல இருந்தாலுமே இந்த மாதிரி பாயிண்ட் ஸ்கோர் பண்றது என்னைக்குமே நம்ம ஹீரோஸுக்கு எந்த விதத்திலே எந்த ஒரு
ஒரு மோட்டிவேஷன் தர போறது இல்ல. சோ இவென்ச்சுவலி சீக்கிரமாவே அவங்க வந்து டிஸ்கரேஜ் ஆக ஆரம்பிப்பாங்க. அந்த ஒரு இடத்துல ஒரு சின்ன ஒரு கேப் வந்து கிடைக்கும். அந்த ஒரு கேப்ல தான் நம்ம திருப்பி லீட் எடுக்கணும்னு சொல்லி அந்த டேட்டேக்கோட ஸ்கூல் கோச்சுமே வந்து நினைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனா அதே மாதிரி திருப்பி நம்ம ஹீரோஸ் கிட்ட பால் வரும்போது இந்த தடவை பார்த்தா நம்ம ஹினாட்டாக்கு தான் பால் வந்து ககையாமா கரெக்டா செட் பண்ணி தரான். ஆனா ஆப்வியஸ்லி அடிக்கலான்னு போகும்போது அவனுக்கு உள்ள வந்து ரொம்ப ஈஸியா ஹினாட்டாவோட பாலை வந்து தடுக்கிறானுங்க. ஹினாட்டாக்குலாம் சுத்தமா புரியவே இல்லை எப்படி பண்ணானுங்கன்னு. இன்னும் சொல்ல போனா நம்ம ஹீரோஸ்க்கு முன்னாடி ஒரு பெரிய ஒரு இரும்பு செவரே இருக்கிற மாதிரி தோணுதா. அப்ப ஹினாட்டாட்ட ககையாமா வந்துட்டு சரி விடு, அடுத்த ஒரு பாயிண்ட கண்டிப்பா நாம தான் ஸ்கோர் பண்ண போறோம், நீயும் வேகமா ஓடி ரொம்ப நாள் ஆச்சுல அப்படிங்கும் போது ஹினாட்டாவும் குஷி ஆயிடுறான். ஆஹா அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக்கே பண்ண போறோமான்னு. அப்ப அந்த டேட்டேக்கோட கோச் இருக்காருல்ல, அவர் அப்படியே ககையாமா வந்து பார்த்துட்டு ஓகே ஃபைன், அவனுங்க வந்து கொஞ்சம் பாயிண்ட் லூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறானுங்க, இருந்தாலும் சில்லா இருக்கிறாங்க போது மேபி அவனுங்க அந்த ஒரு குயிக் அட்டாக் வந்து யூஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதோன்னு நினைக்க ககையாமா யோசிச்சு பாக்குறான். ஒரு நாள் நம்ம யூகை வந்து சொல்லியிருந்திருப்பாரு அந்த நிகோமா ஹை ஸ்கூல் கூட பிராக்டிஸ் மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏன் அவங்க ஹினாட்டா ககையாமா இவங்க ரெண்டு பேரோட காம்போ அட்டாக் வந்து ஈஸியா தடுத்தாங்க அப்படிங்கும் போது அப்ப நம்ம ககையாமா கரெக்டா சொல்லிடுறான். அதுல மிடில் பிளாக்கர் ஒருத்தன் நம்ம ஹினாட்டா வந்து நோட் பண்ணிட்டே இருந்தான்னு. சோ அதே மாதிரி தான் அந்த கென்மா அப்படிங்கிற அந்த ஒரு செட்டர் தான் வந்து சொல்லியிருந்திருப்பான் அந்த ஒரு பையன்ட்ட போயிட்டு நீ ஹினாட்டாவே வந்து நோட் பண்ணிட்டு இரு அப்படின்னு. சோ பார்க்கும்போதே வந்து ரொம்ப எவிடென்ட்டா தெரியும் அவன் ஹினாட்டாவை நோட் பண்றான்னு. ஆனா அவ்வளவு எவிடென்ட்டா தெரிஞ்சாலும் ஸ்டில் அது வந்து ஒரு டெட்லியான ஒரு வெப்பன் தான் நம்ம ஹினாட்டாவை நோட் பண்ணிட்டே இருக்கிறதுங்கிறது. ஆனா அதுக்குன்னு அதை வந்து ஓவர் கம் பண்ண முடியாதுன்னு இல்ல, அதை தாண்டியும் எப்படி நம்ம அந்த ஒரு அட்டாக்கை யூஸ் பண்றோம் அப்படிங்கறத மேட்டர்னு சொல்லியிருப்பாரா. சோ அதை நம்ம ககையாம யோசிக்க அடுத்த ஒரு பால்லி அதை தான் ட்ரை பண்றாங்க. ஸ்டேடியம்ல இருக்கிற எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க. டே என்னடா அட்டாக்னு. ஈவன் டேட்டேக்கோட கோச் பிளேயர்ஸ் சொல்லி எல்லாரும் ஷாக் ஆகி போக அந்த ஆபா ஜோசோட கோச் இருக்காருல அவருமே பரவாயில்லையே அந்த ஒரு அட்டாக் வந்து கொண்டாட்டானுங்க போல. இந்த மாதிரியான அட்டாக்கை யூஸ் பண்ணும்போது எனக்கு அந்த ககையாம பார்த்தாலே காண்டாகுதுன்னு வைக்காவா சொல்லிட்டு இருப்பான். ஈவன் அந்த ஒரு டேட்டேக்கோட கோச் உண்மையாலுமே இது வந்து லைக் அவங்க தெரிஞ்சுதான் பண்ணானுங்களா இல்ல அப்படின்னா ஃப்ளூக்ல இது அடிச்சானுங்களா ஒண்ணுமே புரியலையடா அப்படிங்கிற மாதிரி நினைப்பாரு. சோ அதுக்கப்புறம் சுகிஷிமா மேட்சுக்குள்ள வரான். ஹினாட்டா தான் சர்வ் அடிப்பானா, பட் அவனுக்கு தான் அடிக்க தெரியாது, நெட்ல வந்து விழுந்துரும். சோ அதுக்கப்புறம் அவன் போக நிஷினோயே உள்ள வந்து ஆடுறானா. சோ ஆப்போசிட் டீம்ல இருந்துமே வந்து ஸ்கோர்லாம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அசாகியை தவிர அவங்க ஸ்கோர் பண்றதும் பிளாக் பண்றதுமா போயிட்டு இருக்குமா. சோ அதுக்கப்புறம் ஹினாட்டா திருப்பி மேட்ச்க்குள்ள வரும்போது ஓகே மறுபடியும் அந்த ஒரு குள்ளக்கா பையன் வந்துட்டான். சோ இந்த தடவை திருப்பி அந்த ஒரு அட்டாக் வந்து அவங்க பயன்படுத்த போறாங்களா, அது வந்து ஃப்ளூக்கா இல்லையான்னு யோசிச்சுட்டே இருப்பானுங்க. சோ கரசனோட பெஸ்ட் அட்டாக்கரான ஹினாட்டாவும் அதே டேட்டேக்கோட பெஸ்ட் டிஃபெண்டரான இன்னொரு ஒரு பையனும் நின்னுகிட்டு இருக்க. ஆப்போசிட் சைடுல இருந்து அடிப்பாங்களா, பார்த்தா ஜஸ்ட் மிஸ்ல நெட்ல பட்டு கீழே வந்துரும். நிஷினோயா அதை எடுத்துருவான். அண்ட் வெளியே போற மாதிரி இருக்க ககையாமா வந்து எப்படியோ மேனேஜ் பண்ணி அதை வந்து ஷூட் பண்ணும்போது அசால்ட்டா ஹினாட்டா அதை வந்து அடிச்சு பயங்கரமா அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணுவாங்களா. அப்பதான் அந்த டேட்டேக்கோட கோச்சுக்குமே புரிய வரும் ஓகே இது வந்து ஃப்ளூக் இல்ல, அது மேலே அடிக்கிறானுங்கன்னு. அப்ப அந்த ஆபா ஜோசையோட பசங்க இருக்கிறானுங்களா அவனுங்க எல்லாம் எல்லாரும் அந்த ஹினாட்டா வந்து பெரிய ஆள் மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறானுங்க. உண்மையாலுமே அந்த ஒரு ட்ரிக் வந்து அவ்வளவு ஒர்க்கா இருக்கு ரீசன் அந்த ஒரு செட்டர் தான், இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டானுங்க அப்படின்லாம் பேசிட்டு இருக்கேன். உடனே அந்த டேட்டேக்கு வந்து டைம் அவுட் கேட்பாங்களா. சோ டைம் அவுட் கேட்டு அப்படியே பேசிட்டு இருக்கும் போது தான் உண்மையாலுமே அந்த ஒரு ஸ்பீட் அட்டாக் வந்து ஃப்ளூக் கிடையாது, ஆக்சுவலா அவங்க டெலிபரேட்டா தான் அடிக்கிறாங்க அப்படின்னா அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. ஆனா அதுக்கு பதிலா மத்த மேட்ச்ல நீங்க செட்டரை கவனிக்கிற மாதிரி இந்த மேட்ச்ல நீங்க அந்த ஹினாட்டாங்கிற அந்த ஒரு 10 நம்பர் பையனை வந்து கவனிங்க. சோ அது மூலமா தான் நம்மளால வந்து தடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி அட்வைஸ் பண்ணி அனுப்ப ஓகே பிளான் கிடைச்சிச்சு வாங்க பாய்ஸ் அதை போய் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டேட்டேக் பசங்களும் களத்துல இறங்குறானுங்களா. சோ ஹினாட்டாவோட அட்டாக்கை வந்து அவங்க தடுக்கிறதுக்காக அவங்க மொத்தமாவே ஹினாட்டா மேல மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்கன்னு சொல்லி மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே யூகாயும் ககையாமாவும் இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. சோ ஹினாட்டா மேல மொத்த ஃபோக்கஸும் போக பின்னாடி இருக்கிற டனாக்கா மேலயும் அசாகி மேலயும் அவனுக்கு கவனத்தை எடுப்பானுங்க. அதுக்கப்புறம் அந்த இடத்துல மேட்சை பாக்குறதுக்காக சில ஊர்ல இருந்த பிளேயர்ஸ் எல்லாம் இவங்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுக்கறதுக்காக வந்திருப்பாங்கல்ல முத தடவை அந்த அசோசியேஷன்ல இருந்தேன்னு. சோ அவங்க ரெண்டு பேரும் கடையில வேலையில விட்டு வந்திருக்கோம் அப்படிங்கிற சொல்லி வந்திருப்பானுங்களா. கூடவே அந்த ஃபீமேல் வாலிபால் டீம் பிளேயர்ஸ்ல இருக்கிறானுங்களா அவங்களும் வந்திருப்பாங்க. பிளஸ் அந்த இடத்துல நம்ம ஹினாட்டா திருப்பி இன்னொரு ஒரு ஸ்கோர் பண்ணும்போது யார் அவன் ஃபர்ஸ்ட் இயர் பையன் தானே என்ன இப்படி அடிக்கிறான் அப்படிங்கிற சொல்லி ஷாக் ஆயிருந்திருக்கேன். பிளஸ் நம்ம சூகா என்ன லைன் அப்ல இல்ல அப்படிங்கிற மாதிரி அந்த கேப்டன் பொண்ணு வந்து நினைப்பா. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாலையும் செட் பண்ணி தர அதை டனாக்காவும் நம்ம ஹினாட்டாவும் போத் ரெண்டு பேரும் அடிக்கிறதுக்காக போகவாங்களா. எல்லாரும் ஹினாட்டா மேல தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. பட் அந்த ஒரு பாலையுமே ஹினாட்டா வந்து ஈஸியா ஸ்கோர் பண்ணிடுவான். என்னடா தடுக்க முடியல அப்படின்னு சொல்லி அவங்க டீம் வந்து பயங்கரம் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும்போது அப்ப அதுல இருக்கிற ஒருத்தன் கமான் கைஸ் கூல் டவுன் அதெல்லாம் வந்து பிளாக் பண்ணிடலாம் பாத்துக்கலாம் அப்படிங்கிற சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து சீர பண்ணிக்கிட்டு இருப்பானா. சரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பாலும் வரும்போது அதே நேரம் நம்ம ஹினாட்டா அடிக்கலாம் தான் போவான். அப்ப டக்குன்னு டைரக்ஷனை மாத்தி சைட்ல இருந்து அடிக்கலாம்னு போகும்போது அந்த டேட்டேக்கோட நம்பர் 7ங்கிறவன் நம்ம ஹினாட்டாவோட பால் அந்த இடத்துல வந்து தடுக்கிறான். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல டேட்டேக்கோட சப்போர்ட்டர்ஸ் வந்து பயங்கரமா வந்து கூச்சல் எடுத்துட்டு இருக்க அந்த நம்பர் 7ங்கிறவன் ஏற்கனவே பயங்கர ஒசரமா இருக்கிறான். அவன் கை கால் எல்லாமே அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது, பாலை தடுக்கிறதுக்குனே பிறந்த மாதிரி இருக்கிறான். இன்னும் சொல்ல போனா பயங்கர காமான ஒரு பர்சனாவும் இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி அட்வைசர் டக்கேடாவும் யூகாயும் நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ஒரு பால் வருது, நம்ம ஹினாட்டா அடிக்கிறான். பட் அவங்க பிளாக் பண்ணிடுறாங்களா. கீழே இருக்க முன்னாடி நிஷினோயா அந்த பாலை திருப்பி ஏர்ல பறக்கூட அதுக்கப்புறம் ககையாமா அந்த ஒரு பாலை வந்து செட் பண்ண போறதுக்கு முன்னாடி அந்த இடத்துல டனாக்கா ஹினாட்டான்னு சொல்லி 3 பேருமே பால் அடிக்கிறதுக்காக வருவாங்களா. யாருக்கு செட் பண்ண போற அந்த நம்பர் 10க்கா தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்போசிட்ல இருக்கிற நம்பர் 7 ஹினாட்டாவை நோக்கி அப்படியே ஜம்ப் பண்ணும்போது ஹினாட்டாவும் அடிக்கிறான். பட் அவன் கை வந்து பால்ல விழுகல. அதுக்கு பதிலா பின்னாடி அப்படியே பறந்து நம்ம
அசாகி லைக் அவ்வளவு உயரமா குதிச்சு சூகா சொல்லி இருந்திருப்பான்ல, ஏசுக்கு நீ கண்டிப்பா ஒரு பாதையை வந்து உருவாக்கி தரணும்னு ககையாமா கிட்ட அதே மாதிரி உருவாக்கி தரேன், எனக்கு எல்லாமே கிளியரா தெரியுதுன்னு சொல்லி அசாகி அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ஸ்மாஷ் ஸ்கோர் அடிக்கிறானா. டீம்ல இருக்கிற எல்லாருக்குமே ஹாப்பி. அந்த யூகாய் முதற்கொண்டு எல்லாரும் அப்படியே கத்தி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஈவன் நம்ம சூகாமே ககையாமாட்ட சொல்லி இருந்திருப்பார்ல, சோ அந்த விஷயங்களை எல்லாம் அப்படியே நினைச்சு பார்த்து ஹாப்பி ஆகும் போது ஈவன் நம்ம ஹினாட்டாவுமே ஓகே நான் ஒன்னும் ஸ்கோர் பண்ணல, நான் ஏமாந்து தான் போனேன், ஆனா இருந்தாலும் இந்த ஒரு ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லுவானா. அப்பதான் ககையாமா நான் தான் சொன்னேன்ல, கிரேட்டஸ்ட் டீகாயா இருக்கிறதுமே ஏசுக்கு சமமான ஒரு பொசிஷன் தான். பிளஸ் இந்த ஒரு அட்டாக் பண்ண போயிட்டு பின்னாடி இன்னொருத்தர் வந்து அட்டாக் பண்றங்கிற டெக்னிக் அந்த நிக்கோ மட்டும் தான் கத்துந்திருப்பாங்க. சோ இருக்கிற எல்லா சீக்ரெட் வெப்பன்ஸையும் வந்து ஓபன் அப் பண்ணியாச்சு. இனிமேல் டூ ஆர் டை தான். அந்த இடத்துல தொடர்ந்து ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறாங்களா. சோ இதே ஒரு மொமெண்டம் வந்து அவங்க கீப் அப் பண்ணாங்க அப்படிங்கும் போது மேபி இந்த ஒரு ஃபர்ஸ்ட் செட்டை வந்து அவங்க ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லி அந்த நெய்பரோட அசோசியேஷன் சேர்ந்த பெரிய பசங்க இருக்கிறானுங்களே அவனுங்க நினைச்சுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் ஹினாட்டா ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணும் போது அவன் ஆக்சுவலி ஸ்கோர் பண்ணிடுறான். பட் இருந்தாலும் அவன் பாலை வந்து பிளாக் பண்றதுக்காக அந்த டேடெக் பார்த்தா 2 டிஃபெண்டர்ஸ் வந்து யூஸ் பண்றாங்களா. இது கொஞ்சம் புதுசா இருக்குதுங்கிற மாதிரி அந்த அட்வைசர் டக்கேடாவும் நோட் பண்றாரு. ஆனா அதே நேரத்துல இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும், இந்த ஃபர்ஸ்ட் செட் நம்ம ஹீரோஸ் வந்து ஜெயிக்க போறாங்களா. இத பார்த்து அந்த ஃபீமேல் வாலிபால் டீமோட கேப்டன் இருப்பாள் வந்து ஷாக் ஆவா. எனது ஃபேமஸான டேடெக் ஸ்கூல நம்ம கரோசுனா முதல் செட்ல எடுக்க போறாங்களான்னு. அதுக்கப்புறம் பால் வருது, அதை ரிசீவ் பண்ண உடனே ககையாமா செட் பண்ணி கொடுக்குறான். அசாகி பயங்கரமா ஒரு ஸ்மாஷ் அடிச்சு முதல் செட்டை நம்ம ஹீரோஸ் வந்து ஜெயிக்கிறாங்களா. அங்க இருக்கிற எல்லாருக்கும் ஷாக்கு தான். ஆனா அப்ப மேட்சை பத்தி பேசி இருந்தா டக்கேடா பரவாயில்ல, அந்த டீம்ல இருக்கிற 2 பிளேயர்ஸால நம்ம ஹினாட்டாவோட ஃபாஸ்ட் அட்டாக் பண்ற அந்த ஒரு பால்ல வந்து கை வைக்க முடியுது. சோ இது கொஞ்சம் பிரச்சனையா இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கும் போது அந்த ஆபா ஜோசே ஸ்கூல்ல சேர்ந்த பசங்க எல்லாமே ஒருவேளை மேபி இதே மாதிரி தான் அடுத்த ரவுண்ட் இருக்க போதோ அப்படின்னு நினைக்க. ஆனா அதுக்கு அவங்களோட கோச் எனக்கு என்னமோ வந்து லைட்டா டவுட் இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஆனா அதுக்கப்புறம் நம்ம யூகாய் ஹீரோஸ் கிட்ட வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது ஓகே ஃபைன் நல்லா தான் ஆடி இருந்திருக்கீங்க, ஆனா இந்த தடவை ஹினாட்டாவோட பால் அந்த டீம்ல இருக்கிற 2 பேரால கை வைக்க முடியுது. அதுலயே ரொம்ப முக்கியமா அந்த நம்பர் 7ங்கிறவன். சோ அதனால எப்பப்பெல்லாம் அந்த நம்பர் 7ங்கிறவன் வந்து ஃப்ரண்ட் ரோல நிக்கிறானோ அப்பப்பெல்லாம் நம்ம ஹினாட்டா வந்து பேக் போயிடணும். அவன் எப்ப பேக்ல வந்து நிக்கிறானோ அப்ப நம்ம ஹினாட்டா வந்து ஃப்ரண்ட்ல போயிடணும். சோ இந்த மாதிரி மாத்தும் போது மேபி அவங்க நம்ம ஹினாட்டா மேல இருக்கிற அந்த ஒரு கண்ணை வந்து எடுப்பாங்க. சோ ஆப்வியஸ்லி அவங்க ஹினாட்டாவை நோட் பண்றதுல இருந்து கொஞ்சம் விலகுனாங்க அப்படின்னா கண்டிப்பா அசாகியும் நம்ம டனாகாவையும் வந்து டார்கெட் பண்ணுவாங்கன்னு சொல்ல நம்ம அசாகி நான் தானே ஏசு அதெல்லாம் கண்டிப்பா பாத்துக்கலாம்னு சொல்லுவானா. ஈவன் நம்ம ஹினாட்டாவும் கூட அசாகி உன்ன மாதிரி என்னால பின்னாடி இருந்து அடிக்க முடியாது, பட் எப்பப்பெல்லாம் நான் முன்னாடி வரணும் கண்டிப்பா உனக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கிரேட்டஸ்ட் டீகாயா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவான். அதுக்கப்புறம் 2வது செட்டுமே ஆரம்பிக்க போகுது. பார்த்தா நம்ம சுகிஷிமா இருக்கிறான்ல அவனதான் ஃப்ரண்ட் ரோல இறக்கி விட்டுருக்காங்களா. அசாகியுமே சாரி பாணி அந்த நம்பர் 7 வந்து அடிக்கடி ஃபேஸ் ஆஃப் பண்ண வேண்டியதா இருக்குங்கும் போது அதுக்கு சுகிஷிமா அதுக்கு தான் ஆடவே வந்திருக்கேன். பிளஸ் பின்னாடி நிக்கிற அந்த ஹினாட்டா பையன் வந்து ஸ்கோர் பண்ண போறான். அவன் ஸ்கோர் பண்ணாத நேரத்துல நான் முன்னாடி வந்து நிக்க போறேன், இதுல ஒரு பெரிய மேட்டரே இல்லைன்னு சொல்லிட்டு முதல்ல அந்த டேட்டுக்கு தான் வந்து ஸ்கோர் பண்றாங்களா. சோ கொஞ்சம் ஃபார்முக்கு வரானுங்க. திருப்பி நம்ம அசாகி வந்து அந்த இடத்துல பால் அடிச்சு அவனுமே வந்து ஸ்கோர் பண்றான். சோ அதே மாதிரி தொடர்ந்து கன்யூஸா மாறி மாறி 2 டீமுமே வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாங்களா. ஈவன் நடுவுல சில டைம் நம்ம ஹினாட்டா முன்னாடி வந்து அவனும் அந்த ஃபாஸ்ட் அட்டாக் எல்லாம் பண்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் அசாகியோட ஒரு சில பாலை பார்த்தா ஆப்போசிட்ல இருக்கிறவங்க வந்து தடுக்க தான் செய்வாங்க. ஏன்னா ஹினாட்டா மாதிரியான ஃபாஸ்ட் அட்டாக் நம்ம அசாகி கிட்ட கிடையாது, வெறும் பவர் தான். ஆனா அதுதான் அவன்கிட்ட ஸ்பெஷலே, அதுதான் அவனை ஏசாவும் ஆக்கி இருந்திருக்குது. ஒரு பாயிண்ட்ல டக்குன்னு பார்த்தா டனாக்கா அசாகி ஹினாட்டான்னு சொல்லி 3 பேர் தொடர்ந்து ஸ்கோர் பண்ணும்போது டக்குன்னு அந்த டேடெக்கோட கோச் வந்து டைம் அவுட் கேட்டுறாங்களா. சோ அப்ப அந்த மேட்ச் வந்து கவனிச்சிட்டு இருந்த அந்த ஆபா ஜோசையோட கோச் இருக்கிறாருல அவரு ஓகே ஃபைன் நல்லா தான் போயிட்டு இருக்குது, பட் இருந்தாலுமே இது வந்து கன்னியூ ஆகுமா இல்லையான்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குதுன்னு சொல்லுவாரு. ஏன்னு பார்த்தா அந்த நம்பர் 7 இருக்கிறான்ல அவனை வந்து என்னன்னாலும் ஹினாட்டாவோட பாலை வந்து தடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு 2 பேரையும் மாறி மாறி அவன் முன்னாடி இருக்கும்போது ஹினாட்டாவை பின்னாடியும் ஹினாட்டா முன்னாடி இருக்கும்போது அவனை பின்னாடியும் இருக்கிற மாதிரி தானே பாத்துட்டு இருக்காங்க. ஆனா எவ்வளவு நேரம் தான் இதையே வந்து பாத்துக்கிட்டு இருப்பானுங்க, எவ்வளவு நேரம் தான் ஹினாட்டாவை ஒரு டீகாயா யூஸ் பண்ணியே இவனுங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியும் வந்து நினைச்சிட்டு இருக்கிறானுங்க அப்படின்னு சொல்லுவாரு. சோ அசாகி ஹினாட்டா இல்லாம ஸ்கோர் பண்ண மாட்டானா அப்படிங்கிற ஒரு கேள்வி அவருக்குள்ள இருக்குது. அதே கேள்விதான் அசாகிக்குள்ளயும் இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பி பால் வருது, ஓகே இந்த தடவை அடிச்சே ஆகணும்னு சொல்லி அசாகி அடிக்கிறான். பட் இருந்தாலும் அதையும் பிளாக் பண்ணிடுறாங்களா. அப்ப அந்த ஆபா ஜோசையோட கோச் எவ்வளவு ஃபெயிலியர் தான் உன்னால தாங்க முடியும் அசாகின்னு சொல்லி அவனையே பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் இன்னொரு பாலையும் வருது, அதையும் அசாகிக்கு தான் செட் பண்ணி கொடுக்குறாங்களா. அவனும் அடிக்கலான்னு போகும்போது பார்த்தா லைட்டா டிப் பட்டு அப்படியே அவங்க பின்னாடி உழுகுது. அவங்க ஃபாஸ்ட் அட்டாக் ட்ரை பண்றாங்க. அசாகி உள்ள போந்து எப்படியோ அந்த ஒரு பால் வந்து பிளாக் பண்ணி நம்ம ஹீரோஸ் வந்து ஸ்கோர் வாங்கிடுறாங்க. சோ மறுபடியும் அந்த இடத்துல பிளேயர்ஸ் வந்து ஸ்விட்ச் பண்றாங்களா. பார்த்தா நம்ம ஹினாட்டா இந்த தடவை முன்னாடி வர சுகிஷிமா சர்வ் அடிக்க அதை அசால்ட்டா ரிசீவ் பண்ணி அடிக்கிறாங்களா. நிஷினோயா அந்த பால் எடுக்கும் போது நம்ம ககையாமா செட் பண்ணி கொடுக்குறான். ஹினாட்டா அசால்ட்டா அதை வந்து ஸ்கோர் பண்றானா. அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு பால் வருது, அதையும் ரிசீவ் பண்ணி நேரா ஏசுக்கு தான் அடிக்கிறாங்க. பட் அசாகி அடிக்கும் போது அதை ஈஸியாவே பிளாக் பண்ணிடுறாங்களா. கமான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீம்மேட் எல்லாருமே சீர் அப் பண்ணிக்கிட்டு இருக்க ஆப்போசிட்ல அந்த நம்பர் 7 இருக்கிறான்ல அவன் ஃப்ரண்ட்ல வர ஆரம்பிக்கிறான். சோ இப்போ வந்து குயிக் அட்டாக் பயன்படுத்தினா தான் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும்னு சொல்லிட்டு ககையாமா அந்த இடத்துல கரெக்டா பால் செட் பண்ணி கொடுக்கும் போது ஹினாட்டா அடிக்கிறான். பட் அந்த இடத்துல அந்த நம்பர் 7 அந்த பாலை வந்து பிளாக் பண்ண ஓகே ஒன்னும் டிமோட்டிவேட் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது, இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தா போதும், ஆல்மோஸ்ட் மேட்ச் பாயிண்ட் தான் இருக்கிறோம்னு சொல்லி எல்லாருமே அதே ஃபயரோட இருக்கிறாங்க. அந்த டேட்டேக்கோட ஸ்கூல்ல ஒரு பையன்
இனிமே அந்த நம்பர் 7 கிட்ட அடுத்த பால கண்டிப்பா நம்ம பிடிச்சி ஆகணும் சரியா அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டு இருப்பானா. அதுக்கப்புறம் நம்ம ஆளுங்க தான் சர்வ் அடிக்கிறதா இருக்கும். ஹினாட்டா தான் அடிப்பானா. சர்வ் அடிக்க தெரியாம வெளியே அடிச்சு விட அவ்வளவுதான் ஆப்போனன்ட்டுக்கு பாயிண்ட் போயிடும். நம்ம ககையாம பிடிச்சி கிழிச்சிக்கிட்டு இருப்பான். பட் மத்தவங்க எல்லாம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு இன்னும் ஒரு பாயிண்ட் தானே பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனை வந்து வெளியே நிக்க வைக்கிறாங்க. ஆனா ஹினாட்டாவும் ஒன்னும் சோகமாக போகல, துவண்டும் போகல. அசாகி நம்ம ஏஸ் உள்ள நிக்கிறாரு பாத்துக்குவாரு அப்படிங்கிற மாதிரி நம்பிக்கை இருக்குது. சோ அதுக்கப்புறம் அவனுங்க பால் அடிக்கிறானுங்க. ஈவன் நம்ம ஆளுங்களும் அந்த பாலை வந்து எடுத்துட்டு அசாகிக்கு தான் வந்து பாஸ் பண்ண. அசாகி எப்படியாவது வந்து அடிச்சிடணும்னு சொல்லி ட்ரை பண்றானா. ஏற்கனவே பிளாக் பண்ணோம், இப்பயும் பிளாக் பண்ணிடலாம் அப்படிங்கிற சொல்லி ஈஸி அந்த பாலை பிளாக் பண்ணிடுறானுங்க. கீழே உழுக போன அந்த ஒரு பாலை நம்ம நிஷ்னோயை உள்ள போந்து எடுத்து தரது மட்டும் இல்லாம ககையாமா திருப்பி நம்ம அசாகிக்கு தான் செட் பண்ணி தரும்போது எப்படியாவது அடிச்சாகணும்னு சொல்லிட்டு அடிப்பானா. பார்த்தா அந்த நம்பர் 7 அப்படியே கையை 2 கை வச்சு தள்ளி விட பார்த்தா பால் வந்து ஆல்மோஸ்ட் கீழே உழுக போகுது. ஆனா அந்த இடத்துல தான் நிஷினோயா நின்றுட்டு இருக்கிறான். அவனுக்கு கிளியரா தெரியும் அவனோட கையை யூஸ் பண்ணி கண்டிப்பா அதை வந்து எடுக்க முடியாதுன்னு நினைக்க கையை தானே யூஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லி அவன் காலை உள்ள விட்டு அந்த பாலை வந்து மேல தூக்கி விடுறானா. நேரா அந்த ஒரு பாலை பார்த்துக்கிட்டே நம்ம அசாகி அப்படியே பின்னாடியே ஓடிக்கிட்டு இருக்கிறான். ஓகே கடைசியா இன்னொரு வாய்ப்பு எனக்கு வந்து கிடைச்சிருக்குது. நான் வந்து நகர்ந்துட்டே இருக்கணும். ஒரு இடத்துல ஒரு செகண்ட் கூட நான் வந்து நின்றவே கூடாது. இது எனக்கு கிடைச்ச இன்னொரு வாய்ப்பு. இந்த ஒரு வாய்ப்பு இதுல வந்து நான் என்ன வந்து ப்ரூவ் பண்ணியே ஆகணும். கொஞ்சம் டிலே பண்ணா கூட பால் வந்து ஃப்ளோர்ல டச் ஆயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மொமெண்டம் ஜெனரேட் பண்றதுக்காக நெட்டை விட்டு தள்ளி போக கரெக்டா ககையாமாவோட கை கிட்டே பால் வருதான். அவனும் செட் பண்றதுக்காக போறான். அப்ப நம்ம சூகா இருக்கிறான்ல, அவன் ஆல்ரெடி ககையாமா கிட்ட பிராக்டிஸ் பண்ணும்போது சொல்லியிருந்திருப்பான் இந்த மாதிரி மீடியம் ஹை செட் வந்து அசாகிக்கு போடு, அதுதான் அவனுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஸ்பாட்னு. சோ அதே மாதிரி பாலை வந்து செட் பண்ணி கொடுக்க கொஞ்சம் நெட்டுக்கு கொஞ்சம் மேலதான் இருக்கும். இருக்கிற எல்லாருமே என்னடா அவ்வளவுதான் போட்டிருக்கான் அப்படிங்கிற சொல்லி ஷாக் ஆவாங்க. பட் நம்ம கோச் யூகாய் இல்ல எனக்கு தெரிஞ்ச இந்த மேட்ச்ல இதுதான் பெஸ்டான ஒரு செட்டா இருக்க போகுது அப்படின்னு சொல்லுவாரு. அதே மாதிரி வேகமா அங்கிருந்து அசாகி ஓடி வந்து அந்த ஒரு பாலை வந்து ஸ்மாஷ் பண்ண ஆப்போனன்ட்ஸ் கையை வந்து குறுக்கால வச்சிருவாங்க. பட் அசாகியோட ஃபோர்ஸும் பயங்கரமா இருக்கும். சோ பால் ஆல்மோஸ்ட் மேல வந்து உயரமா பறந்து போய் அப்படியே டைரக்டா அந்த நெட் இருக்குதுல அந்த நெட் மேலேயே வந்து விலகும். அண்ட் ஆப்வியஸ்லி ஆப்போனன்ட் சைடுல அந்த ஒரு பால் போய் விழுக அவனுங்களால எடுக்க முடியாம போக அந்த இடத்துல நம்ம ஹீரோஸ் ஜெயிக்கிறானுங்க. அப்படியே தொண்டை கிளி அங்க வந்து கத்திக்கிட்டு இருக்க நம்ம ஹீரோஸ் எல்லாருக்கும் பயங்கரமான ஒரு ஹாப்பி. ஏன்னா டேட்டெக் ஸ்கூல்லயே வந்து தோக்கடிச்சிருக்கானுங்க. சோ மேட்ச் முடிச்ச கையோட எல்லாரும் மாத்தி மாத்தி கை கொடுத்துட்டு இருக்கும் போது அந்த நம்பர் 7 இருக்கிறான்ல அவன் மட்டும் தனியா வந்து நம்ம ஹினாட்டாக்கே கை கொடுப்பானா. அதுக்கப்புறம் ஹினாட்டா போய் அசாகி கிட்ட ஐயோ தலைவா எப்படியா ஆச்சா அப்படி போச்சு பால் அப்படிங்கிற சொல்லி அப்படியே சவுண்ட் மட்டும் எழுப்பிக்கிட்டு இருப்பானா. அதுவே இந்த டேட்டெக் பசங்க இருக்கிறானுங்களே அதுல அந்த நம்பர் 7 இன்னொரு பையனும் போயிட்டு அதுல 3rd இயர் பையன் ஒருத்தர் இருப்பான் போல. சோ அவன்கிட்ட போய் இந்த மாதிரி நம்ம அடுத்தது வந்து அவனை நேஷனல்ஸ் எப்படியா தோக்கடிச்சு ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கேன். ஓகே ஃபைன், நான் ஆல்ரெடி 3rd இயர் படிச்சுட்டு இருக்கிறேன், நேஷனல்ஸ் எல்லாம் கண்டிப்பா நான் வர மாட்டேன், அதுக்குள்ள கிராஜுவேட் ஆகி போயிருவேன். ஆனா நம்ம ஸ்கூலோட அயன் வாளுங்கிற பேரை என்னாலும் நீங்க வந்து காப்பாத்தணும்டா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. சோ கேர்ள்ஸ் டீமுமே வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்காக வந்திருக்காங்கிறதையும் கவனிக்கிறாங்க. அப்ப நம்ம அட்வைசர் டக்கேடா இருக்கிறாருல ஒரு யூகாய் கிட்ட சரி அதெல்லாம் இருக்கட்டும், இதுதான் நம்மளோட பெஸ்ட் செட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தீங்களே எப்படின்னு கேட்க. சோ பேசிக்கா ஏற்கனவே அந்த அசாகி அந்த டேட்டெக் ஸ்கூல் கிட்ட வந்து பயங்கரமா உதவ வாங்கியிருந்திருக்கான், அதனாலதான் மேட்சே ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சுத்தி இருந்திருக்கான். இந்த விஷயங்கள்லாம் அவருக்கு ஏற்கனவே தெரியும். சோ அதனால தான் எந்த ஒரு டீகாயும் இல்லாம அதே நேரத்துல அவனுக்கு எது வந்து நல்லா வருமோ அதே இடத்துல பால் போட்டா மேபி ஆப்போனன்ட்ஸ் வந்து பிளாக் பண்ணுவாங்க அப்படின்னு தெரிஞ்சிருந்தோம். கண்டிப்பா ஏஸ் வந்து அடிச்சே தீருவாரு, பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவாரு நம்பி அந்த இடத்துல ஒரு செட்டரா நம்ம ககையாமாவும் பாலை போட்டிருந்திருக்கான். அவங்களோட நம்பிக்கை எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த டேட்டெக் எந்த ஒரு நம்பிக்கையை அசாகிட்டு இருந்து வாங்குச்சோ அந்த ஒரு நம்பிக்கை அவனுக்கு திருப்பி பெற்று கொடுத்துச்சு. இன்னும் சொல்ல போனா அசாகியோட கான்பிடென்ட் அந்த ஒரு செட்டு தான் பூஸ்ட் பண்ணுச்சு. அதனாலதான் இந்த ஒரு கேம்ல அது ஒரு பெஸ்டான செட் அப்படின்னு சொல்றாரு. அந்த அசோசியேஷன் சேர்ந்த 2 பிளேயர்ஸ் இருப்பானுங்கல்ல அவனுங்க ஆமா அவங்க என்ன சிக்னல்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டாங்கன்னே தெரியலையே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது ககையாமாவும் ஹினாட்டாவும் பாத்தியா யாருமே நம்மளோட சிக்னல்ஸ் வந்து கண்டுபிடிக்கல, இதே வந்து மெயின்டைன் பண்ணிக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்களா. அப்ப நம்ம சூகா டெய்ச்சி கிட்ட பரவாயில்ல நீங்க வந்து டேட்டெக்கை தோக்கடிச்சிட்டீங்க, பட் இருந்தாலும் நான் ஒரு செட்டரா இருந்திருக்கலாம் அப்படிமானா இல்ல சாரி இப்ப அப்படி சொன்ன மன்னிச்சிடுங்க போது அதுக்கு டெய்ச்சி பரவாயில்ல நீ இப்படி நினைக்கிறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குது, நீ இன்னும் கேம் வந்து ஆடணும்னு நினைக்கிறீல அதுவே போதும் தான் அப்படிமா. ஆனா அப்போ அந்த ஸ்டேடியமே ஒரு மாதிரி ஆரவாரத்தோட இருக்குமா. என்னன்னு பார்த்தா நம்ம ஒய்காவா இருக்கிறான்ல அவன் வந்து சர்வ் அடிக்கிறதுக்காக வெளியே வந்து நிக்கிறான். கண்டிப்பா நேஷனல்ஸ் போக போறோம் என்னானாலும் சரி அவன் சொல்ல அவ்வளவு கான்பிடன்ட் ஒய்காவா சர்வ் அடிச்சு தொடர்ந்து 4 தடவை கன்யூஸா பாயிண்ட் எடுத்துக்கிட்டே இருப்பானா. நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. மேலே அந்த ஒய்காவா வந்து பயங்கர திறமசாலி தான் அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சாலுமே அதை விட பயப்படுற ஒரு விஷயம் என்னன்னா அந்த ஒய்காவை பத்தி அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. அடுத்து அடிச்ச பால்ல எப்படியோ ஆப்போனன்ட் டீம் வந்து தட்டு மாதிரி ரிசீவ் பண்ணிடுறாங்களா. சோ திருப்பி வரும்போது கரெக்டா நம்ம ஒய்காவா அதை செட் பண்ண போக அப்ப நம்ம யூகாய் பேசிக்கா செட்டர்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பொசிஷனே ஒரு மியூசிக்கல் கண்டக்டர் மாதிரி ஆல்ரெடி இருக்கிற மியூசிஷியன்ஸே வச்சுக்கிட்டு வெவ்வேறு விதமான சவுண்ட்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்களோ அதே மாதிரி தான் தன்னோட பிளேயர்ஸை வச்சுட்டும் வெவ்வேறு விதமா அவனால கிரியேட் பண்ண முடியும்னு சொல்ல அதே மாதிரி அந்த இடத்துல அவங்க டீமும் ஸ்கோர் பண்றாங்க. ஈவன் ககையாமாவும் கவனிக்கிறான். அதுல நம்பர் 4 அப்படின்னு ஒருத்தன் ஸ்பைக் பண்றதுக்காக இருக்கிறான். அவனும் அந்த ஒய்காவும் வந்து சின்ன பசங்களா இருக்கும் போதே ஒன்னாதான் இருக்கிறானுங்க போல. அந்த ஒய்காவோட ஃப்ரெண்டு பையன் இருக்கிறான்ல அவனை தான் சொல்றாங்க அவங்க 2 பேருக்குள்ள கெமிஸ்ட்ரி வந்து பயங்கரமா இருக்குது, கம்யூனிகேஷனே பண்ணாம அவ்வளவு ஈஸியா வந்து ரொம்ப கிளீனா ஒரு டீம் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது மத்த எல்லாருக்குமே அதுதான் ஃபீல் ஆகும்.
ஆகும். ஏன்னு பார்த்தா இவங்க இதுக்கு முன்னாடியே அந்த ஆவா ஜோசை ஸ்கூல் கூட விளையாண்டுருப்பாங்கல்ல. பட் அன்னைக்கு இவங்க இவ்வளவு ஆடி இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த ஆவா ஜோசா இந்த அளவுக்கு ஆடுறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் ஒய்காவா அப்படிங்கிற ஒருத்த மட்டும் தான். தன்னோட டீமை பத்தி மொத்த விஷயங்களையும் வந்து தெரிஞ்சு வச்சிருக்க ஒரே ரீசனால தன்னோட டீமோட 100% பொட்டன்ஷியல் வந்து எப்படி வெளியே கொண்டு சொல்லி அவனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்குது. அதுதான் இப்ப கேம்லயும் ரிசல்ட் ஆயிட்டு இருக்குதா. சோ எப்படி உனக்கு வந்து நம்ம தோக்கடிக்க போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அப்படியே மேட்ச் மும்முரமா பாத்துக்கிட்டே இருக்கேன். ஆஹா கிரேட் கிங் மாசா இருக்கிறாரு, எனக்கு வந்து அவர் கூட விளையாடணும், ஆமா நானும் விளையாடணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹினாட்டாவும் நிஷினோயும் வந்து பயங்கர எக்ஸைட் ஆயிட்டு இருப்பாங்க மத்தவங்களா யோசிச்சுட்டு இருக்கிற நேரத்துல. ஆனா அதே நேரத்துல அந்த இடத்துல ஒரு கேமரா இருக்குமா, ஆஹா நம்ம வந்து டிவில தெரியும் அப்படின்னு நிஷினோய சொல்லும் போது அப்ப அங்க இருக்கிற ஒருத்தர் டே எலிமெண்டரி ஸ்கூல் பசங்க கம்முனு இருங்கடா அப்படின்னு சொல்லி அவங்க ஹைட் வச்சு கலாய்ச்சிட்டுருவாரு. சோ இப்படி ஃபன்னா பண்ணாலுமே ஸ்டில் அந்த இடத்துல ககையாமா அடுத்து ஒய்காவா ஃபேஸ் பண்ண போறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் சீரியஸா தான் இருக்கிறான். ஆப்வியஸ்லி அந்த இடத்துல அந்த ஆபா ஜோசைங்கிற ஸ்கூல் ரொம்பலாம் கஷ்டப்படாம ஈஸியாவே ஜெயிச்சிடறாங்களா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் திருப்பி ஸ்கூலுக்கு வந்துட்டு இருக்கும்போது செம்ம டயர்டா எல்லாரும் தூங்கி இருந்துருவாங்க. ஈவன் நம்ம கோச் யூகாயுமே சொல்லுவாரு, ஓகே இன்னைக்கு வந்து 2 மேட்ச் ஆடி இருந்திருக்காங்க அதனால டயர்டா இருப்பாங்க. ஆனா நாளைக்கு நடக்கிற மேட்ச்லயும் ஜெயிச்சோம் அப்படின்னா இன்னும் டெய்லி 2 மேட்ச் இருக்குங்கிறது எப்பவும் போலதான். ஆனா அதே நேரத்துல இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்கான ஆப்போனன்ட்ல வருவாங்க. சோ இவங்கள மோட்டிவேட்டடா வச்சுக்க வேண்டியது நம்மளோட வேலை அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு வந்துடுறாங்களா. வெளியில வரும்போது ஒரு வாத்தியார் டே உங்களை பத்தி டிவில வந்திருக்கடா அப்படிங்கும் போது உடனே அச்சு பூச்சி ஃபேக்கல்டி ரூம்ல இருக்கிற டிவில போய் பாக்குறானுங்க. இன்னைக்கு நடந்த மேட்சை பத்தி தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களா. பார்த்தா அதுல அந்த சிரட்டோரிசா வாங்குற அந்த ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அது வந்து இன்னொரு ஒரு ஸ்கூல்ல 2 செட்லயே தோக்கடிச்சிருப்பாங்க. 25-10 25-6 எனது 25-6 தோக்கடிச்சிட்டாங்கன்னு சொல்லி அசகில ஷாக் ஆகி போயிருவான். இவன் இந்த ஆவா ஜோசை ஸ்கூல் வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு டேட்டா டேக்க தோக்கடிச்ச கரோசனாங்கிற ஒரு ஸ்கூல் கூட தான் ஆவா ஜோசை வந்து போட்டி போட போகுதுன்னு சொல்லும் போது ஓகே நம்மள காட்ட போறாங்கன்னு சொல்லி டக்குனு எக்ஸைட்டிங்கா இருக்கும்போது அப்படியே திருப்பி அந்த ஒய்காவாவை ஒரு இன்டர்வியூ எடுப்பாங்க. கரோசனோ ஃபேஸ் பண்ண போறீங்க, உங்க மனநிலை எப்படி இருக்குங்கும் போது அது நல்ல டீம் தான் பட் இருந்தாலும் கண்டிப்பா நொறுக்கிடுவான்னு. அவ்வளவுதான் இதை கேட்ட கரோசனோட டீம் பயங்கரமா வந்து கடுப்பாயிருவானுங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாம் டிவிலயாவது காட்டுவானுங்கன்னு பார்த்தா டிவில நம்மள ஒருத்தன் கலாய்ச்சிட்டு இருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னைக்கு மேட்ச் ஆனதில்ல. சோ அதை பத்தி ஒரு மீட்டிங் வந்து பேசலாம்னு சொல்லி எல்லாரும் ஜிம்முக்கு வராங்க. இன்னைக்கு நீங்க டேட் கூட போட்ட இந்த ஒரு மொத மேட்ச்ங்கிறது ஒரு பீரோட ஃபர்ஸ்ட் சிப் மாதிரி தான் சொல்லும் போது அங்க இருக்கிற யாருக்குமே எதுவும் புரியலையா. நம்ம டக்கேடா கோச் யூகா எங்களை சின்ன பசங்க ஒழுங்கா புரியுற மாதிரி ஏதாவது சொல்லுங்கும் போது சரி சரி மக்களே நீங்க பாருங்க நீங்க இன்னைக்கு டேட் கூட விளையாண்டது வந்து ஒரு நல்ல ஒரு மேட்ச் தான். ஆனா ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், அந்த ஆவா ஜோசை வந்து நம்ம நாளைக்கு எதிர்க்க போறோம். கண்டிப்பா அவங்க என்னாலும் நம்ம டீமால அவங்கள வந்து தோக்கடிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பின்பத்தை வந்து உருவாக்குறதுக்காக ட்ரை பண்ணுவாங்க. அந்த ஒரு பின்பத்தை நீங்க வந்து நம்பணுங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னு சொல்ல போனா டேட் கூட நம்ம ஸ்கூல் வந்து மேட்ச் போட்டதை நீங்க வெளியிருந்து ஆடியன்ஸா பாத்தீங்கன்னா கண்டிப்பா டேட் தான் வந்து ஜெயிச்சிருந்திருப்பாங்க அப்படின்னு நீங்களே சொல்லி இருந்திருப்பீங்க. ஆனா களத்துல இறங்கி சண்டை போட்டு அந்த டேட்டை ஃபேஸ் பண்ணாங்கட்டி தான் இன்னைக்கு நாம அவங்களை ஜெயிச்சிருந்திருக்கோம், அடுத்த லெவலுக்கும் போயிருந்திருக்கோம். அதே மாதிரி தான் அந்த ஆபா ஜோசைக்கு வந்து நடக்க போகுது. ரொம்ப முக்கியமா அந்த ஒய்காவோட செட்டை நம்ம வந்து ரிசீவ் பண்றதா வந்து பெரும்பாடா இருக்கும். அதனால மிடில் பிளாக்கரான சுகிஷிமாவும் ஹினாட்டா நீங்க 2 பேரும் என்னன்னாலும் பாலை வந்து ரிசீவ் பண்ற அந்த ஒரு பொசிஷன்ல இருந்துடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. சோ அதனால எதை பத்தியும் கவலைப்படாதீங்க, கண்டிப்பா நம்மளால அவங்கள ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மோட்டிவேட் பண்ணி அவங்கள அனுப்பிவிட. ஆனா இதுக்கப்புறம் நம்ம ஒய்காவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் வந்துட்டு இந்த ஆவா ஜோசைக்கும் இன்னொரு ஒரு ஸ்கூலுக்கு மேட்ச் நடந்திருக்குமா அதோட சீடி வச்சிருந்திருக்காங்க போல, அதை வந்து வாங்குறாரு. அதுவே அங்க இருந்து கிளம்பும் போது நம்ம ககையாம இருக்கிறான்ல அவன் ஒய்காவா இதுக்கு முன்னாடி பேசின விஷயங்களை நினைச்சு பார்ப்பான். ஏன்னா அடுத்து வந்து ஒரு இன்டர் ஹை ஸ்கூல் மேட்ச் நடக்க போகுது. அதுல அந்த டோர்னமெண்ட்ல ஒரு அபிஷியல் செட்டர் ஆன் செட்டர் மேட்ச்ல உன்னை வந்து நான் அமுக்கிறேன்டா அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான்ல. அதை நினைச்சு ஒரு மாதிரி இருக்கேன். நம்ம ககையாமாவை பார்த்த மத்த பெரிய பசங்களா என்னடா ஒரு மாதிரி மூடியா இருக்கிறானே நினைப்பாங்க. அப்ப டக்குனு ஹினாட்டாவுல வந்துட்டு டே ககையாமா என்னடா யோசிச்சுட்டு இருக்கிற பாரு நாளைக்கு வந்து ஒரு பெரிய மேட்ச் இருக்க போகுது அப்படிங்கிற சொல்லி எப்ப போல ககையாமா வந்து ஒரு மாதிரி சீரா பண்ணிட்டு இருப்பான் அந்த தாட்ல யோசிக்க விடாம. இன்னொரு பக்கம் இந்த ஆவா ஜோசையோட கிளப் ரூம் இருக்குதுல்ல, அங்க நம்ம ஒய்காவும் ஒய்காவோட ஃப்ரெண்டும் இருப்பாங்களா. அப்ப ஒய்காவோட பேக்ல கரோசனா டேட்டேக்கோட மேட்ச் சிடி வந்து இருக்கும். அதை பார்த்த ஒய்காவோட ஃப்ரெண்ட் நைட் வரைக்கும் முடிச்சிட்டு இருக்காதடா நாளைக்கு மேட்ச் இருக்குது அப்படிங்கும் போது நீ என்னடா என்ன அம்மாவா அப்படின்னு கேட்பானா. அவன் அப்படியே முறைச்சி பார்க்க சாரி சாரி அப்படின்னு சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம கோச் யூகாயுமே இந்த ஆவா ஜோசையோட மேட்ச் தான் பாத்துக்கிட்டு இருப்பாரா. இன்னொரு பக்கம் ஒய்காவுமே நம்ம ஹீரோஸோட மேட்ச பயங்கர சீரியஸா வந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சீன் கட் ஆகுது. அடுத்த நாள் காலையில மேட்ச் ஆரம்பிக்க போகுது. சோ அதனால ஸ்டேடியத்துக்கு நம்ம ஹீரோஸும் அந்த ஆவா ஜோசை ஸ்கூலும் வந்திருக்காங்க. முதல்ல போனோடனே கேப்டன்ஸ் வந்து அப்படியே டாஸ் எல்லாம் போட்டு பார்த்துட்டு பார்த்தா நம்ம ஹீரோஸ்க்கு தான் முதல் சர்வ் வந்து கிடைச்சிருக்குது. சோ அதனால அந்த இடத்துல வந்து சர்வ் பிராக்டிஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா. இன்னொரு பக்கம் இந்த ஆவா ஜோசை வந்து ஸ்பைக் பண்றதுக்காக வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போ ஒவ்வொரு பிளேயரும் ஸ்பைக் பண்ணும்போது ஒய்காவா யார் யாரெல்லாம் என்னென்ன மிஸ்டேக் வந்து பண்றாங்க அப்படின்னு சொல்லி கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருப்பானா. இதை பார்த்தா டக்கேடாலா ஷாக் ஆயிருவாரு. என்னடா அவன் டீமை வந்து அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு கெமிஸ்ட்ரியோட வச்சிருந்திருக்கான் அப்படின்னு நினைப்பாரா. அதே நேரத்துல பார்த்தா அந்த அசோசியேஷன் சேர்ந்த 2 பிளேயர்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களும் கடை வேலை விட்டுட்டு 2வது நாளும் வந்து இருப்பாங்க மேட்ச் பாக்குறதுக்காக. பிளஸ் அது மட்டும் இல்லாம அதுல ஒருத்தர்கிட்ட தான் இந்த சர்வ் அடிக்கிறதுக்கு எப்படின்னு சொல்லி அந்த யமாகுஷிங்கிற பையன் போய் கத்துக்கிட்டு இருப்பான். அது எப்படா போகுதுன்னு கேட்கும் போது ஒரு தடவை அதே மாதிரி அடிச்சான், பட் இருந்தாலும் அவனுக்கு இன்னும் பிராக்டிஸ் தேவைப்படுது, ஒரு வாரம் தானே ஆச்சு அப்படின்னு சொல்லுவாரு. சோ மேட்ச் ஆரம்பிக்கிறதுக்காக எல்லாரும் அப்படியே லைனா அந்த
இடத்துல வந்து நிக்க நம்ம ககையாமா யோசிப்பான். சோ வந்து மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இந்த ஒய்காவா பார்த்த சம்திங் ஏதோ ஒரு பிரைஸ் வந்து வாங்கியிருப்பான் போல. அன்னைக்கே தானும் ஒய்காவா மாதிரி ஒரு பெட்டரான ஒரு பிளேயரா ஆகணும் அப்படின்னு சொல்லி நம்ம ககையாமா நினைச்சிருப்பான். சோ இப்போ யாரை இன்ஸ்பயர் பண்ணி வந்தானோ அவனை எதிர்த்தே ஒரு அபிஷியல் மேட்ச்ல வந்து நிக்க, அப்ப நம்ம ஒய்காவா ககையாமாவை பார்த்து நான் இங்க ஒரு ப்ராடஜியை வந்து பீட் பண்றதுக்காக வந்திருக்கேன், சோ அதனால கொஞ்சமாவது கீப் அப் பண்ணி ஆடுப்பா அப்படின்னு சொல்லுவானா. ககையாமா பதில் சொல்லாமான்னு வரக்கு முன்னாடியே நம்ம இனாட்ட உள்ள போந்துட்டு கண்டிப்பா நாங்க தான் ஜெயிப்போம் அப்படிங்கிற சொல்லி கத்திக்கிட்டு இருப்பான். சோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸ் எல்லாம் அப்படியே சாபூத்திரி எல்லாம் போட்டு கண்டிப்பா நம்ம வந்து ஜெயிப்போம் அப்படிங்கிற வந்து கத்திட்டு இருப்பானுங்களா. ஆனா அதே நேரத்துல அந்த ஆபா ஜோஸை சேர்ந்த ஒய்காவா ஓகே கைஸ் இன்னைக்கு நம்ம மேட்ச் ஆட போறோம், ஆனா அது மட்டும் இல்லாம மேட்ச்ல நான் உங்களை நம்பி தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கு. அவங்க டீம் எல்லாம் அப்படியே ஒரு மாதிரி மூடியா இருப்பானுங்க. சோ இப்போ ஒய்காவோட கோச்சுமே நினைப்பாரு எப்ப போல அவன் ஜோக் பண்ற மாதிரி தான் சொல்றான். ஆனா இன்னும் சொல்ல போனா அது வெறும் ஜோக் கிடையாது, அவங்க டீமை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு மிரட்டல் அப்படிமா. சோ முதல்ல நம்ம ஹீரோஸ் தான் சர்வ் அடிக்கிறாங்க. அதை அசால்ட்டா அவங்க வந்து ரிசீவ் பண்ணிட்டு ஒய்காவா நெட்டுக்கிட்டே நின்னுகிட்டு இருப்பானா. நெட்டுக்கிட்டே நின்னுகிட்டு இருந்து இவன் யாருக்கு வந்து பாஸ் பண்ண போறான்னு சொல்லி நம்ம ககையமை யோசிச்சுக்கிட்டே இருக்கேன். பால் வந்தோடனே ஒய்காவாவே உள்ள அடிச்சு விட்டாரான். எஸ், அந்த இடத்துல ஒரு செட்டர் டம்ப் வந்து பண்ண இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. ஆஹா, மூணாவது பிளேயருக்கு வந்து பாஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தா அவனே வந்து ஸ்கோர் பண்ணிட்டான். ஏய் கொஞ்சமாவது கவனமா இருங்கடா அப்படின்னு சொல்லி அந்த ஒய்காவா நம்ம டீம் பிளேயர்ஸையும் வந்து கலாய்ச்சுட்டுருவானா. கமான் கமான் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கேம்ல வந்து கவனத்தை செலுத்தும் போது திருப்பி பால் வந்து அந்த ஆபா ஜோசே கிட்ட தான் போகுது. டைரக்டா ஒய்காவா வந்து அடிக்க போகிற மாதிரி போக எல்லாரும் அவன் அடிக்க போறான்னு சொல்லிட்டு தடுக்கிறதுக்காக போவாங்களா. பட் அடிக்க போனவன் டக்குனு அதை வந்து செட் பண்ணி கொடுத்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து அடிச்சு ஸ்கோர் பண்ணிடுறான். பார்த்தா லைக் இருக்கிற எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னடா அவன் பால் அடிக்கிற மாதிரி தானே வந்தான், அதுக்குள்ள எப்படி வந்து செட் பண்ணான், உண்மையாலுமே இவங்க வந்து செம்ம டஃபா இருப்பாங்களோ. ஆனா இன்னும் சொல்ல போனா அவங்க கூட வந்து நம்ம ட்ரைனிங் ஆடின போது நாம தான் ஜெயிச்சோம். ஆனா அன்னைக்கு அவங்க இருந்ததுக்கும் அந்த ஒரே ஒருத்தன் அந்த ஒய்காவாங்கிற அந்த ஒரு செட்டர் வந்ததுக்கும் இந்த டீம் இருக்கிற லெவலே வந்து வேற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க. அடுத்தது ஆப்போசிட்ல இருந்து சர்வ் அடிக்கிறாங்க. நிஷினோயா அதை வந்து எடுத்து கொடுக்க ககையாமாவும் பாலை வந்து செட் பண்றதுக்காக போறானா. ஹினாட்டா தான் அடிக்கிறதுக்காக குதிக்கிறான். ஈவன் நம்ம டனாகாவுமே அடிக்கிறதுக்காக ரெடியா இருக்கேன். ஈவன் பின்னாடி இருந்து அசாகியுமே வந்து அடிக்கிறதுக்காக வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறானா. மேபி அசாகி தான் அடிப்போம் அப்படின்னு நம்ம ஒய்காவை நினைக்கும் போது டக்குனு நம்ம ககையாம அப்படியே சைட்ல பாலை வந்து தள்ளி விட்டுருவான். அவனு வந்து ஒரு செட்டர் டம்ப் பண்ண அசாகி ஹினாட்டான்னு சொல்லி நம்ம டீம் பிளேயர்ஸ் முத கொண்டு எல்லாருமே ஷாக் ஆயிருவாங்க. ஆஹா, ஒய்காவா பண்ணதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரியே இந்த ஒரு சீன் இருந்திருக்கும். பிளஸ் நேரா ஒய்காவாட்ட போயிட்டு கொஞ்சமாவது கவனமா அடுப்பா அப்படின்னு அவன் டைலாக் அவனுக்கு எஸ்எமோட வாய்ஸ் ஓவர்ல அவன் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது அவன் வந்து வாலிபால் டீம்ல ஜாயின் பண்ணியிருப்பான். சோ கண்டிப்பா இது வந்து சூப்பரா இருக்க போது, இந்த ஒரு இடமே வந்து பயங்கர எக்ஸைட்டிங்கா இருக்கும் நான் நினைக்க. அங்க ஆக்சுவலி ரொம்ப சூப்பரா இருந்ததே வந்து அந்த ஒய்காவா தான் இருக்கும். அவன் ஒரு பயங்கரமான ஒரு செட்டரா இருக்கிறான் அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா அவனை நான் மேபி தோக்கடிச்சேன், அவனை சர்பாஸ் பண்ணணும் அப்படின்னா என்னால ஒரு பெட்டரான ஒரு செட்டரா இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி அவனுக்கு வந்து இருக்கும். அதை நினைச்சுக்கிட்டே தான் அந்த இடத்துல ஒரு செட்டர் டம்ப் வந்து பண்ணி நம்ம ககையாம ஒய்காவா பண்ண மாதிரியே அவனும் ஸ்கோர் எடுத்து வந்திருப்பானா. இதை பாத்துக்கிட்டு இருந்த ஆடியன்ஸ்ல சில பேருமே ஆஹா இதுக்கு முன்னாடி எந்த ஃபர்ஸ்ட் இயருமே ஒய்காவா எதிர்த்து இந்த மாதிரிலாம் பண்ணதில்லை. சோ கண்டிப்பா இது வந்து ஒரு செட்டர்ஸுக்கு நடுவில் நடக்கிற மேட்சா தான் இருக்க போகுதுன்னு சொல்ல. அதுக்கப்புறம் நம்ம ககையாமா சர்வ் அடிக்கிறதுக்காக போறானா. பவர்ஃபுல்லான ஒரு அட்டாக் தான், பட் இருந்தாலும் வெளியே அடிச்சு விட்டுறானா. சாரிப்பா அப்படின்னு சொல்லி மன்னிப்பிக்கிட்டு இருந்து அசிங்கமா போக ஒய்காவா கலாய்ச்சிட்டு அடுத்து அவன் சர்வ் அடிக்கிறதுக்காக போறானா. பார்த்தா நேரா நம்ம நிஷினோயா நோக்கியே அடிக்க நிஷினோயாவும் ரொம்ப ஈஸியாவே அந்த ஒரு பாலை வந்து எடுத்துறான். ஆடியன்ஸ் எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. என்னது ஒய்காவோட பாலையே வந்து ஒருத்த மொத அடியிலேயே எடுத்துட்டானா. உண்மையாலுமே அந்த லீபிரோ வந்து பயங்கர பவர்ஃபுல்லான ஆளா இருப்பானு நினைச்சிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் ககையாமா கிட்ட வருது, அவனும் செட் பண்ணி கொடுக்க ஹினாட்டா அடிச்சு அந்த எல்லா பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. எதுக்குடா அப்ப டைரக்டா அந்த நிஷினோயா பையனுக்கு சர்வ் அடிச்ச அப்படின்னு அவன் ஃப்ரெண்ட் வந்து கேட்க அதுக்கு ஒய்காவா சாரிப்பா தெரியாம போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் நம்ம டக்கேட் ஆகுறான்ல அவனுமே ஒருவேளை தெரியாம தான் அந்த ஒய்காவா டைரக்டா நம்ம நிஷினோயா எடுப்பான் அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் தெரியாம தான் அடிச்சிருப்பானோ அப்படிங்கும் போது அதுக்கு நம்ம யூகாய் இல்ல எனக்கு நம்ம அவன் தெரிஞ்சதை அடிச்ச மாதிரி இருக்குது. இன் சம் கேசஸ் நிஷினோயா மட்டும் அந்த இடத்துல பாலை மிஸ் பண்ணிருந்தானு வையன் நம்ம டீம் எல்லாருமே வந்து அவங்களோட கான்பிடென்ட்டை மொத்தமா லூஸ் பண்ணிருப்பாங்க. மேபி அதை கீதை செக் பண்றதுக்காக தான் அந்த ஒய்காவா அதை பண்ணியிருந்திருக்கும். நிஷினோயா பால் எடுத்தது நமக்கு அட்வான்டேஜா போச்சுன்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் ஒய்காவா ஷூலேஸ் கட்டுற மாதிரி நம்ம ககையாமாவோட பழைய டீமேட் ஒருத்தன் அந்த ஆவா ஜோசை ஸ்கூல்ல இருப்பான்ல அந்த ஸ்பைக் மண்டையன் அவங்கிட்ட சொல்லுவான் அப்படிங்கறத விடவுமே பாத்தியா ககையாமா அந்த டீம்ல போய் நல்லா ஆடிட்டு இருக்கிறான். பட் இருந்தாலுமே இந்த ஒரு டீம்ல இருந்து மொக்கையா இருக்கிற, சோ அதனால ககையாமா வந்து கீழ்த்தனமா நினைப்பான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி உசுப்பேத்தி விட்டுக்கிட்டு இருக்க நல்லா குதி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போவானா. சோ அடுத்த ஒரு பால் வருது. அந்த ஒரு பால நம்ம ஒய்காவா அந்த ஸ்பைக் மண்டனுக்கு செட் பண்ணி கொடுக்கும் போது அவனும் அப்படியே எகிரி அதிக்கிறானா. பார்த்தா நம்ம ஹினாட்டா தான் தடுக்கிறதுக்காக வரான். பட் அவனால ரீச் பண்ணவே முடியல. அவன் ஈஸியாவே ஸ்கோர் பண்ணிடுறானா. டக்கேடால ஷாக் ஆயிடுறாரு. ஏன்னா அவன் வந்து பிராக்டிஸ் மேட்ச்ல இவ்வளவு குதிச்சதே இல்லையே, ஏன் இப்ப மட்டும் குதிக்கிறான்னு. சோ எஸ் அவன் குதிப்பான் அப்படின்னு தெரிஞ்சுதான் வேணும்னே அவனை ட்ரிகர் பண்றதுக்காக ஒய்காவா அதை சொல்லி இருந்திருக்கான். அதுக்கப்புறம் இன்னொரு பால் வரும்போது நம்ம ஹினாட்டா அடிக்கிற மாதிரி போயிட்டு அசாகி அடிச்சு அந்த இடத்துல ஸ்கோர் பண்ணிடுறாங்க. டக்குன்னு ஒய்காவாவுமே ஓகே புரிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு டைம் அவுட் வந்து கேக்குறான். ஏன் அவங்க டைம் அவுட் கேக்குறாங்கன்னு சொல்லி மத்தவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆவாங்க. ஆனா ஒய்காவா ஓகே ஃபைன் சென்ட் கிவ் இந்த ரெண்டு வார்த்தைகள் தான்
ஆப்போனன்ட்ஸ் வந்து ஒரு சிக்னலா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதனால அதை கவுனிங்னு சொல்லும்போது நம்ம ஹீரோஸ் எல்லாம் ஷாக் ஆயிருவாங்க. அதுக்குள்ள கண்டுபிடிச்சிட்டானுங்களான்னு. சரி அதெல்லாம் இருக்கட்டும். ஆனா இவ்வளவு ஏர்லியாவே நம்ம டைம் அவுட் கேட்டுட்டு இந்த ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்றோம் அப்படிங்கும்போது மேபி நாம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்களும் கண்டுபிடிச்சிருப்பாங்கன்னு சொல்ல அதுக்கு ஒய்க்காவே அவங்க கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறங்காட்டி தான் இதை நான் பண்றேன். ஏன்னா ஒன்ஸ் அவங்க என்ன டெக்னிக் வச்சிருக்காங்க அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோங்கிற விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா கண்டிப்பா அந்த ககையமாங்கிறவன் அவனோட கூல்னஸ் வந்து லூஸ் பண்ணுவான். கண்டிப்பா நிறைய தப்பு பண்ணுவான். நம்ம ஈஸியா ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி மேட்ச்க்குள்ள வராங்களா பார்த்தா நம்ம ஹீரோஸும் கொஞ்சம் ஸ்கோர் பண்ண தான் ட்ரை பண்றாங்க. தொடர்ந்து போய்கிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல அந்த ஆபா ஜோசை வந்து சர்வ் அடிக்கிறதுக்காக வராங்களா. வேற ஒருத்தன் தான் சர்வ் அடிக்கிறான். அவன் நேரம் நம்ம அசாகி இருக்கிறான்ல அவனுக்கே தான் பாலை வந்து அடிச்சுக்கிட்டே இருப்பானா. பார்த்தா நம்ம அசாகினால பாலை வந்து ரிசீவ் பண்ணவே முடியாது. ஈவன் அங்க இருக்கிற சில ஃபேன்ஸுமே ஆமா ஏன் ஒய்காவை ஒன்னும் சர்வ் அடிக்கவே இல்லையே, வேற ஒருத்தன் தான் அடிக்கிறான், அதை கூட எடுக்கிறதுக்கு அவங்களுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்காங்க போது அப்பதான் பக்கத்துல இருக்கிற அந்த அசோசியேஷனை சேர்ந்த பிளேயர் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ஆக்சுவலி பார்த்தா செட்டர் அப்படிங்கிறவங்க வந்து பால் வர்றதுக்கு முன்னாடியே அந்த ஒயிட் லைனை தாண்டி நிக்க கூடாது. ஆனா அந்த ஒயிட் லைனை தாண்டி நின்னா தான் பாலை வந்து செட் பண்றதுக்கு வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும். சோ அதனால ஒன்ஸ் அவங்களை நோக்கி பால் வருதுங்க போது பின்னாடி இருந்து வந்து டைரக்டா சைட்ல போவாங்க. சோ அப்படி நடுவுல இருக்கிற பிளாக்கரை வந்து அவங்க மறைச்சாங்க அப்படிங்கும் போது நடுவுல இருக்கிற பிளாக்கருக்கு பாலை ரிசீவ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். அதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவாரு. சோ ஏற்கனவே இப்படியே 4 பாயிண்ட் போயிருச்சு. ஆல்ரெடி டீம் வேற பிரஷர்ல இருக்கிறாங்க. ஏதாவது பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு பாலை வந்து நம்ம ககையாம செட் பண்ற மாதிரி தான் வருமா. பட் டக்குன்னு செட்டர் டம்ப் பண்ணலான்னு பார்க்க ஒய்காவா இந்த தடவை நடக்காதுன்னு சொல்லி அவனே உள்ள வந்து தடுத்திருக்கான். ஆனா அதுக்கப்புறம் இன்னொரு தடவையும் பால் வர பார்த்தா நம்ம ஹினாட்டா வந்து எப்படியோ அடிச்சிடறானா. பட் இருந்தாலும் பால் அவங்க கையில பட்டு தான் உள்ளே போய் விழுகுது. சோ அதனால நம்மளோட ட்ரிக்கை வந்து அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம ககையாமக்கு ரியலைஸ் ஆக அடுத்தது அவன் தான் சர்வ் அடிக்கிறதுக்காக போறானா. பார்த்தா முன்னாடி தள்ளி போட்டு அடிக்க ட்ரை பண்றான். பட் அதை வந்து ரொம்ப ஈஸியாவே அவங்க ரிசீவ் பண்ணிட்டு அந்த இடத்துல இன்னொரு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அப்ப நம்ம யூகா யோசிப்பாரு, பயங்கரமான பிரஷர் இருக்கும்போது யாரும் ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. பட் அந்த மாதிரியான பிரஷரான ஒரு சுச்சுவேஷனை தான் இவன் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பாக்குறான். இவன் மத்தவங்க மாதிரி இந்த கேமை கத்துக்கிட்ட மாதிரி தெரியலன்னு சொல்லுவாரா. ஈவன் நம்ம ஒய்காவே அடுத்து சர்வ் அடிக்கிறதுக்காக போகும்போது ஒரு டீம்ல பயங்கரமா அலறிட்டு இருக்கிற ஒருத்தனை அமுக்கிறத விடவுமே பெரிய ஒரு விஷயம் எதுவும் இருக்காதுன்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம டனாக்காக்கே பாலை வந்து அடிப்பானா. அவனால அதை ரிசீவ் பண்ண முடியாது. சோ வேணும்னே டனாக்காக்கு வந்து ஒய்காவை அடிச்சிருந்திருக்கான். ஏன்னா டனாக்கா ஆப்வியஸ்லி நிறைய பாயிண்ட் லூஸ் பண்றோம் அப்படின்னா அவ்வளவு நேரம் கத்தி சுத்திட்டு இருந்தவன் அமைதியாகுவான். டீம்ல இருக்கிற டனாக்கா அமைதியானா ஏஸ் அமைதியானா டீகாயை வச்சுட்டு மட்டும் அவங்களால எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லி தான் அந்த ஒய்காவா வேணும்னே ஒரு மைண்ட் கேம் விளையாட இதை புரிஞ்சுட்டு உடனே நம்ம யூகாய் வந்து ஒரு டைம் அவுட் கேட்கிறாரா. சோ உடனே நம்ம பிளேயர்ஸ் கிட்ட ஓகே எல்லாம் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருக்குது, வர பால ஒழுங்கா ரிசீவ் பண்ணி செட்டருக்கு வந்து போடுற வேலையை வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ககையாமாவை பார்த்து தலைவா ஏன் இப்ப தேவையில்லாம செட்டர் டம்பெல்லாம் பண்ண பார்த்தேன்னு கேட்க இல்ல லைட்டா காண்ட் ஐட்டம்னா அது உனக்கு தெரிஞ்சா போதுமானதுதான். பட் அதே நேரத்துல நம்ம கிட்ட வெரைட்டியான அட்டாக் இருக்குதுன்னு ஆப்போனன்ட்டுக்கு காட்டுறது அவனை கன்ஃபியூஸ் பண்ணும் தான். பட் அதே நேரத்துல அந்த அட்டாக்கை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கறதுல கான்சென்ட்ரேட்டடா இருக்கணும். ரொம்ப முக்கியமா இங்க நீ ஒன்னு ஒய்கவா கூட மேட்ச் ஆடிக்கிட்டு இல்ல, கரோசுனா வாலிபால் டீம் ஆபா ஜோசா எதிர்க்கிறாங்கிறத புரிஞ்சுக்கணும்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறமே மேட்ச் வந்து கன்னியூ ஆக பார்த்தா ஒய்கவா தொடர்ந்து நம்ம டனாக்காக்கு தான் வந்து பால் அடிச்சுக்கிட்டே இருப்பான். தொடர்ந்து அவனே இன்னும் 2 தடவை பாயிண்ட் வந்து விட்டுக்கிட்டே இருக்கும்போது அப்படியே ஒரு மாதிரி க்ளூமியாக ஆரம்பிச்சிருவான். சோ ஏற்கனவே சொன்ன மாதிரி இதுதான் ஒய்காவோட ஒரு பிளான். அதிகமான பாயிண்ட் தான் ஒரு பிளேயரே லூஸ் பண்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு கில்ட்டை வந்து டனாக்காக்கு கிரியேட் பண்ணணும் அப்படின்னு நான் வந்து நினைக்கிறேன். சோ டக்குன்னு நம்ம யூகாய் உள்ள பூந்து இன்னொரு டைம் அவுட் வந்து கேக்குறாரு. அப்ப நம்ம டனாக்கா நடந்து போக டனாக்கா அமைதியா போறதை கவனிச்சு நம்ம ஹினாட்டா வந்து லைக் ஏதாவது வந்து சொல்லணுமே, நான் எப்பவுமே சோகமா இருந்தா அவர் ஏதாவது பாசிட்டிவா பேசுவாரு, ஏதாவது பேசணும்னு நினைச்சுக்கிட்டே இருக்கேன். அப்ப நம்ம டனாக்கா அவன் மூஞ்சிலே அவன் வந்து அடிச்சுக்கிட்டு கமான் கைஸ், நீங்க என்ன எதுவுமே சொல்லல அப்படின்னாலும் என்னால ஒழுங்கா ரிசீவ் பண்ண முடியல, ஒழுங்கா அடிக்க முடியலங்கிறது வந்து உண்மைதான். பட் கண்டிப்பா அந்த ஒரு மிஸ்டேக் வந்து திருப்பி நடக்காது, நான் திருப்பி இதே மாதிரி யோசிச்சுட்டு இருக்க மாட்டேன், அடுத்த ஒரு பாயிண்ட் கண்டிப்பா நான் வந்து ஸ்கோர் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு டனாக்கா லைக் ஒரு மூடியா இருந்தாலுமே அவனையே வந்து திருப்பி அவனே வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிட்டு இருக்கிறானா. அதுவே ஆப்போசிட் டீம் இருக்கிறாங்கல்ல அவங்க எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஒய்காவா மட்டும் அப்படியே தனியா போய் உட்காந்துக்கிட்டு இருப்பான். அதை பார்த்துக்கிட்டு இருந்த சில ஆடியன்ஸுமே ஒய்காவா எல்லா மேட்ச்லயும் அப்படிதான் பண்ணுவானாமா, அவனோட கான்சென்ட்ரேஷனை மேட்ச்ல இருந்து எடுக்க கூடாதுங்கிறங்காட்டி இப்படிதான் இருப்பானாமா அப்படின்லாம் பேசுவாங்க. அதுக்கப்புறம் மேட்சுமே ரெசியூம் ஆகுது. ஒய்காவா தான் சர்வ் அடிக்கிறதுக்காக இருக்கிறான், பயங்கர கான்சென்ட்ரேட்டடா டைரக்டா திருப்பி டனாக்காக்கு தான் அடிக்க அவன் செஸ்ட்லயே போட்டு அப்படியே கீழே உழுக போகுமா, கீழே உழுகாம ஹினாட்டா எடுத்து கொடுக்க ககையாமா மேல அந்த சைடு அடிச்சு விட்டுறான். ஆனா அவனுங்களுமே கரெக்டா செட் பண்ணிட்டு அடிக்கிறானுங்க. கீழே உழுகிறதுக்கு முன்னாடியே நம்ம நிஷினோயை அந்த பால் வந்து எடுத்து தர கரெக்டா நம்ம ககையாமா பால செட் பண்றதுக்காக போகும்போது எனக்கு கொடுங்கடான்னு சொல்லி டனாக்கா கேக்குறான். அவனுக்கே கொடுக்க 3 பேர் பிளாக் பண்றதுக்காக எகிரி நிப்பாங்க. டனாக்காவும் அடிக்கிறதுக்காக போக அப்ப நம்ம யூகா யோசிப்பாரு, வெளியில இருந்து பார்த்த வேணா சும்மா டனாக்கா வந்து கத்திட்டு சுத்திட்டு இருக்கிற மாதிரி தெரியும், ஆனா உள்ள பார்த்தா அசாகிக்கு அடுத்தது இந்த ஒரு டீம்ல பவர்ஃபுல்லான ஸ்ட்ரைக் அடிக்கிறது யாருன்னு பார்த்தா அது டனாக்கா தான். இன்னும் சொல்ல போனா அடுத்த ஒரு ஏஸ் அது அவனாலதான் இருக்க முடியும்னு சொல்லும் போது நம்ம டனாக்காவும் கேப்பை பார்த்து கரெக்டா அந்த இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணிடுறான். அப்படியே பயங்கர ஹாப்பியா கத்திக்கிட்டே ஹினாட்டா போயிட்டு டே பால வந்து அடிக்கும் போது 3
பேரும் தடுக்க வந்தாங்க. ஆனா அப்பவும் எனக்கு எங்க அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு ஸ்பாட் மட்டும் ஸ்லோ மோஷன்ல தெரிஞ்சதா அப்படின்லாம் சொல்லுவான். ஆனா அதுக்கப்புறம் தொடர்ந்து மேட்ச் வந்து கன்டினியூ ஆயிட்டே இருக்கும். பார்த்தா ரெண்டு டீமும் மாத்தி மாத்தி ஸ்கோர் பண்ணிட்டே தான் இருப்பாங்களா. பட் இருந்தாலும் போக போக மேட்ச் வந்து ரொம்ப ஸ்பீடா போகிற மாதிரி இருக்கும். இன்னும் சொல்ல போனா நம்ம பிளேயர்ஸ் வந்து வேகமா ஆடுற மாதிரி தெரியும். ஏன்னு பார்த்தா நம்ம ககையாமா தான் ஐயோ கேப் வந்து அதிகமா இருக்குது, அவங்க நிறைய பாயிண்ட் எடுத்து வந்திருக்காங்களே, சீக்கிரம் அவங்க வந்து தோக்கடிச்சாகணும்னு சொல்லிட்டு வேகமா பால வந்து செட் பண்ணி கொடுக்க அது வந்து அக்யூரசி மிஸ் ஆகிட்டே இருக்கும். இன்னும் சொல்ல போனா ககையாமா அந்த இடத்துல பதட்டப்பட்டு இருப்பானா. ஆல்ரெடி 2 டைம் அவுட் யூஸ் பண்ணிட்டாங்க. சோ டைம் அவுட் கேட்கவும் முடியாது. அப்போ ஒய்காவா நினைப்பான் இந்த மாதிரி ஜூனியர் ஹை ஸ்கூல்ல கிங் ஆஃப் த கோர்ட்னு ஒரு நிக் நேமோட ஒரு பையன் வந்து இருக்கிறான், பயங்கரமான செட்டர்னு. ஆமா நான் ஒத்துக்கிறேன், எல்லா ஆஸ்பெக்ட்லயுமே ஒரு செட்டரா அவன் என்னோட ஒரு பெட்டரான ஒரு செட்டர் தான். பட் இருந்தாலும் அவன்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது, அதை அவனால இன்னும் வரைக்கும் மாத்திக்க முடியலன்னு தான் நினைக்கிறேன் அப்படிமா. ஈவன் நம்ம ஆவா ஜோசையோட கோச் இருக்கிறாருல, அவருமே ஒய்காவாக்கு டேலண்ட் இருக்கிறது என்னமோ உண்மைதான். ஆனா ஒய்காவா ஒன்னும் ப்ராடஜி கிடையாது, ககையாமா தான் ஆக்சுவலான ஒரு ப்ராடஜி. ஆனா 2 பேர்ல யாரு பெட்டரான செட்டர்னு கேட்டா நான் கண்ணை மூடிட்டு ஒய்காவான் தான் சொல்லுவேன்னு சொல்லுவாரு. அப்ப திடீர்னு விசில் சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா நம்ம சூகா இருக்கிறான்ல, அவன் வந்து சப்ஸ்டியூட் கேட்டு இருந்திருப்பான். அந்த இடத்துல சப்ஸ்டியூட் கேட்டு இருந்திருப்பானா. உடனே ககையமோ வெளியே வரும்போது உள்ள இறங்குறதுக்கு முன்னாடி சூகா சப்ஸ்டியூட் ஆனதை நினைச்சு கவலைப்படாத, ஜஸ்ட் கேமோட மூட சேஞ்ச் பண்றதுக்காக தானே சொல்லிட்டு உள்ள இறங்குவான். இருந்தாலும் சூகாவோட மைண்ட்ல போத் ககையமா ஹினாட்டா 2 பேருமே பிரேக் ஆயிட்டாங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான் அப்படின்னு நினைப்பானா. வெளியே வரும்போது கரெக்டா நம்ம ஹினாட்டா ககையமாவை பார்த்து ஏண்டாடி நான் தானே உன்னை வந்து தோக்கடிப்பேன் அப்படின்னு சொல்லி சபதம் எடுத்து வந்திருக்கேன், போய் அந்த ஒய்காவிட்ட தோத்துட்டு இருக்கிறியா அப்படிங்கிற சொல்லி கத்திட்டு இருப்பானா. நான் தோத்த நீ எப்படி முடிவு பண்ணுவேன், மேட்சே முடியல, போய் மூடிட்டு நில்லு அப்படிங்கும் போது அங்க இருக்கிற எல்லாரும் ஓகே ஃபைன் ககையாம எப்பவும் போலதான் இருக்கிறேன்னு சொல்லி ஒரு மாதிரி நார்மலா ஏறாங்களா. ஈவன் நம்ம கோச் யூகாயும் கூட மிஸ்டேக்ஸ் பண்றது எல்லாமே வந்து நார்மலான ஒரு விஷயம் தான். சோ அதனால இதை பத்தி நினைக்கணும்னு அவசியம் இல்ல, உன்னோட சீனியர் வந்து எப்படி ஆடுறாங்கிறத கொஞ்சமாவது அவன்கிட்ட அதை கத்துக்கோ அப்படின்னு சொல்லுவாரு. உள்ள இறங்கணும்னு சூகா இருக்கிற எல்லாருக்கும் ஒரு பஞ்சை கொடுத்துட்டு நிஷினோய்க்கு மட்டும் ஹைஃபை தரானா. சோ எல்லாரும் கமான் பாய்ஸ் என்ன சீரப்பாகாம சும்மா உணாமூஞ்சி மட்டும் நின்றுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரையும் வந்து அவங்க லைக் மூட் ஷிஃப்ட் பண்ணிட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு இருந்தா நம்ம இனாட் அப்படியே ஷாக் ஆயிட்டு ஏண்டாடே ககையாம அவன் பாரு சூகா எந்த அளவுக்கு எல்லாருக்கிட்டையும் ஒன்றி பழகுறான்னு நீயும் தான் இருக்கிறேன்னு சொல்ல ககையாம சமகாண்டாவும் ஆச்சா போய் இந்த நைட் எல்லாம் அட்வைஸ் வாங்க வேண்டியதா இருக்குதுன்னு. ஈவன் சூகா நம்ம டைச்சி இருக்கிறான்ல அவனுக்கே வந்து அட்வைஸ் கொடுப்பான், என்ன தல அப்படியே கேப்டன்னா சும்மாவா இருக்கிறது, கொஞ்சமா அப்படியே கத்திட்டு அப்படியே ஜாலியா இருக்கணும்ல அப்படிமா. அடுத்த ஒரு பாயிண்ட கண்டிப்பா நம்ம தான் ஸ்கோர் பண்றோம்னு சொல்லி அவங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு நம்ம சுகிஷிமா இருப்பான்ல அவங்கிட்ட போய் என்கிட்ட ஒரு சின்ன ஒரு ஐடியா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சம்திங் ஏதோ ஷேர் பண்ணுவானா. அதுவே நம்ம ஒய்காவா அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஓகே அந்த சூகாங்கிறவன் குட்டியா இருக்கிறான், அவனை நேராவே பாலை வந்து அடிச்சு பாயிண்ட் எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த தடவை பாலும் வருது, நம்ம ஹீரோஸும் அடிக்கிறாங்க. பட் அவங்க ரிசீவ் பண்ணிட்டு திருப்பி செட் பண்ண டைரக்டா நம்ம சூகாக்கு தான் அடிக்க பாக்குறாங்களா. பட் டக்குன்னு நம்ம சுகிஷிமா உள்ள போந்து அந்த பாலை வந்து பிளாக் பண்ணி பாயிண்ட் எடுத்துறான். சோ என்னன்னு பார்த்தா நம்ம சூகா தான் ஆக்சுவலி அங்க நின்னுகிட்டு இருந்தான். பட் இருந்தாலும் கரெக்டா பால் வரும்போது சுகிஷிமா சூகா இருக்கிற இடத்துக்கு வந்துகிட்டான். சோ இதைத்தான் நம்ம சூகாவும் சுகிஷிமாட்ட சொல்லிட்டு இருந்திருப்பானா. பரவாயில்ல கரெக்டா பண்ணிட்டாங்க போது நீங்க சொன்னாங்கடி தான் பண்ணேன், அந்த கிரெடிட்லாம் உங்களுக்கு தான் போகும்பா. அடுத்தது நம்ம ஹினாட்டாட்டி சம்திங் இதையே சொல்லுவானா. சுகிஷிமா சர்வ் அடிக்கிறான், அவனுக்கு ரிசீவ் பண்ணிட்டு அடிக்கலான்னு வரும்போது உள்ள போந்து ஹினாட்டா அந்த ஒரு பாலை வந்து பிளாக் பண்றானா. என்னன்னு பார்த்தா அடுத்த ஒரு அட்டாக் அவங்க ப்ராபபிலி சென்டர்ல இருந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. சோ அதனால நீ குதிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் டிலே பண்ணிட்டு குதின்னு சொல்லியிருப்பான். அதனால தான் ஹினாட்டால அந்த பாலை தடுத்துருக்க முடியுது. இன்னும் சொல்ல போனா சூகாக்கு தன்னோட டீம்மேட்ஸை எப்படி யூஸ் பண்ணணும்னு தெரிஞ்சிருக்குது. அப்ப நம்ம கோச் யூகாய் ஒரு மாதிரி குழப்பத்துல இருக்கும்போது டக்கேடா ரொம்பலாம் வந்து யோசிக்காதீங்க, ககையாமா மாதிரி பயங்கர பிரைடு வச்சிருந்திருக்க ஒருத்தன் பெஞ்சில் உட்காந்துருக்கிறங்காட்டிலாம் வந்து துவண்டு போக மாட்டான். ஏன்னா ககையாமாவோட பிரைடே வந்து அவன் இன்னுமே வந்து பெட்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். சோ அவனுக்கு இன்னும் பெர்ஃபெக்ட் ஆகணும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹங்கர் இருக்குது, அவனை எப்பவுமே அது பிரேக் பண்ணாம வைக்கும் அப்படின்னு சொல்லுவாரு. சோ பெஞ்சில் உட்கார வச்சிருக்கிறங்காட்டிலாம் வந்து என்னடா உட்கார வச்சுட்டாங்கன்னு நினைக்க மாட்டான். பெஞ்சில் உட்கார்ந்திருந்தாலும் ஓகே அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் அவன் யோசிக்கிற ஒரு ஆளுங்கிற மாதிரி. அதே நேரத்துல உள்ள நம்ம சூகா இருக்கிறான்ல, அவன் ஆக்சுவலி அவங்க டீமை வந்து பயங்கரமா வந்து லைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறான் இன்னும் சொல்ல போனா. ஏன்னா வந்து ஏற்கனவே சொல்லியிருந்திருப்பான்ல ககையமா அளவுக்கு எனக்கு அதிகமான டேலண்ட் வந்து கிடையாது, பட் இருந்தாலுமே இவ்வளவு நாளா நடக்கிற எந்த ஒரு மேட்ச்லயும் ஆக்சுவலா நான் வந்து விளையாடல அப்படின்னாலுமே ஸ்டில் விளையாடுற என்னோட பிளேயர்ஸ் வந்து நான் பார்த்துட்டு தான் இருக்கிறேன். ககையமா வந்து பயங்கர டேலண்டான ஒரு பர்சனா இருந்தாலுமே எப்படி இவங்களை வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இவ்வளவு நாளா இவங்களை கவனிச்சிட்டு இருந்த எனக்குமே தெரியும் அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த இடத்துல தொடர்ந்து நம்ம ஹீரோஸ் வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கிறானா. பட் ஜஸ்ட் மிஸ்ல ஆப்போசிட்ல இருக்கிற ஒருத்தன் வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்தது ஒய்காவா இருக்கிறான்ல அவன் சர்வ் அடிக்கிறதுக்காக போறான். ஓகே பிரச்சனை ஆரம்பம் அப்படிங்கிற மாதிரி ககையாமக்கும் புரியுது. முதல் சர்வ பயங்கர ஸ்ட்ராங்கா அடிக்கிறானா, டைரக்டா நிஷினோயா டனாக்காக்கு நடுவுல போயிருது. 2 பேர் எடுக்க ட்ரை பண்ணானுங்க பட் முடியல. ஒய்காவா ஒரு மாதிரி நக்கலா சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு பால் அடிக்கிறானா, அதை கொஞ்சம் ஸ்லோவா அடிச்சு விட்டுறான். நெட்டுக்கு முன்னாடியே உழுக போகுது. எல்லாரும் எடுக்க ட்ரை பண்றாங்க பட் யாராலையும் பிடிக்க முடியல. 24 அப்படிங்கிற பாயிண்ட்ல வந்து நிக்குது. இன்னும் ஒரு பாயிண்ட் எடுத்தாலே ஆவா ஜோசை அங்க ஆக்சுவலி ஜெயிக்க போறாங்க. சோ அதனால திருப்பி இன்னொரு ஒரு சர்வ் எடுக்கும் போது எப்படியோ டைச்சி வந்து அந்த சர்வ் ரிசீவ் பண்ணிடுறானா. அசாகிக்கு செட் பண்ணி தர அவனும் அடிச்சிடறான். பட் இருந்தாலும் ஆப்போசிட்லயுமே அந்த பால் வந்து தூக்கி விட்டுறாங்க. டைரக்டா ஹினாட்டா
கிட்ட வரும்போது அவனுமே அதை தட்டி விட பாக்குறான். பட் ரொம்ப பவர் பத்தலையா அவனுங்களும் திருப்பி அந்த ஒரு பாலை வந்து எடுக்கிறாங்க. அப்பதான் ஹினாட்டா யோசிக்கிறான், சூகா வந்து சொல்லியிருந்திருப்பான் பேசிக்கா இந்த ஒரு ஆபாஜோசாங்கிற ஸ்கூல் வந்து நம்ம அளவுக்கு ஒன்னும் ஃபாஸ்ட் ட்ராக் வந்து பயன்படுத்துறது இல்ல. அவனுங்க திருப்பியும் ஃபாஸ்ட் ட்ராக் பயன்படுத்துறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் ஸ்லோவா தான் இருக்கும். அதனால பார்த்து அப்படிமானா. சோ அதே மாதிரி தான் டிலே பண்ணி அவன் கரெக்டா ஜம்ப் பண்ணும்போது ஆப்போசிட்ல அந்த ஒரு பாலை வந்து அவன் பிளாக் பண்ணிடுறான். பட் அது தெரிச்சு வெளியே போய் விழுக ஆப்போசிட் ஆபாஜோஸுக்கு தான் பாயிண்ட் வந்து கிடைக்குது. பட் இருந்தாலும் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஜெயிச்சாலுமே அந்த இன்னொரு செட்டர் வந்ததுல இருந்தே நம்ம டைமிங் ரொம்ப ஈஸியா அவனுக்கு கெஸ் பண்ணிடுறானுங்களே அப்படின்னு சொல்லி எல்லாருமே யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஈவன் ஒய்காவாவுமே அந்த குள்ளப்பையன் ஹினாட்டா முத கொண்டு எங்களோட பாலை வந்து பிளாக் பண்றானா அப்படின்னு நினைப்பானா. சோ அந்த ஆபாஜோஸோட பசங்க எல்லாருமே ஓகே ஃபைன் நம்ம ஏதாவது வந்து பண்ணியாகணும் அப்படின்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அவங்களோட கோச் இருப்பார்ல அவரு, நாங்க முதல்ல பிராக்டிஸ் மேட்ச் பண்ணும்போது அந்த ககையாமா தான் அந்த டீம்லயே கொஞ்சம் லைட்டா பிரச்சனையா இருப்பான் அப்படின்னு நினைச்சோம். ஆனா இந்த ஒரு சூகாங்கிற செட்டர் இவனை வந்து கவனிக்கவே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நினைக்க கோச் யூகாயுமே ஓகே ஃபைன் நல்லா தான் விளையாண்டு இருந்திருக்கீங்க, சோ இதே மாதிரி கன்டினியூ பண்ணுவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்ப நம்ம ககையாமா இருக்கிறான்ல அவன் சூகாட்ட வந்துட்டு ஓகே ஃபைன் என் கூட ஒரு பையன் வந்து படிச்சான்ல அந்த ஒரு ஸ்பைக் மண்டையன் அவன் வந்து கொஞ்சம் ஸ்லோவா ஆடுவான், அது வந்து நீங்க கவனிச்சிங்களா அப்படிங்கும் போது சூகாவும் ஆமா அதை வந்து நான் ஃபீல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவான். ஏன்னா ககையாமாக்கு தான் தெரியும்ல அவன் போடுற ஃபாஸ்டான பால அந்த பையனால எடுக்க முடியல. சோ அதனால தான் ஸ்கூலுக்குள்ளேயே பிரச்சனையாச்சு, ஐ மீன் டீமுக்குள்ள. இப்படி பேசிட்டு இருக்கும்போது சூகா சொல்லுவான், டெக்னிக்கலா பார்த்தா நம்ம ரெண்டு பேரும் நம்ம டீம்ல ஒரே செட்டருங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்காக சண்டை போடுற ரைவல் தான். ஆனா 1000 தான் இருந்தாலுமே நீ ஸ்கோர் பண்ற பாயிண்ட்டும் நான் ஸ்கோர் பண்ற பாயிண்ட்டும் வந்து ரொம்ப முக்கியம். நம்ம டீமுக்கு அந்த ஆபாஜோஸைய தோக்கடிக்கிறதுக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்துவான். அதுக்கப்புறம் அடுத்த ஒரு ரவுண்டுமே ஆரம்பிக்குது. பார்த்தா முதல்ல நம்ம சுகிஷிமா வந்து பாயிண்ட் ஸ்கோர் பண்ணுவானா நம்ம சூகா வந்து அவனை அப்ரிஷியேட் பண்ண இதை பார்த்துட்டு இருந்த நம்ம ஹினாட்டா பார்த்தியா அந்த சூகா வந்து எல்லாரையும் அப்ரிஷியேட் பண்றான், நீ வந்து இருக்கிறே அப்படிங்கும் போது ஈவன் இன்னொரு பையனுமே வந்துட்டு ஆமா சூகா வந்து எப்பவுமே அப்படிதான், சூகாக்கு வந்து அங்க இருக்கிற எல்லார பத்தி தெரிஞ்சிருக்கும். சுகிஷிமா வந்து ஃபர்ஸ்ட் இயர் பையன் இல்ல, அவனை பத்தி மட்டும் கொஞ்சம் பெருசா தெரியல, இருந்தாலுமே எல்லாரையும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு தன்னோட மூடு வந்து எப்படி இருக்குதோ அதே மாதிரி எமோஷனல் லெவல்ல அவங்க எல்லாரும் கூட வந்து அவன் மிங்கிள் ஆவான். அது மூலமா அவங்க எல்லாரையும் வந்து அவன் காமா வச்சிருப்பான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்ல எதுக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ககையாம வந்து யோசிச்சுட்டு இருப்பானா. ஆனா அப்புறம் கொஞ்ச நேரம் போகுது, பார்த்தா இந்த தடவை ஆப்போனன்ட் வந்து ஸ்கோர் எடுக்க நம்ம ஒய்காவா சர்வ் அடிக்கிறதுக்காக ரெடி ஆகிறான். வெறும் ஒய்காவாவோட சர்வ் மூலமாவே முதல் ரவுண்ட்ல ஏகப்பட்ட பாயிண்ட் வந்து அவங்க லூஸ் பண்ணிருப்பாங்க. சோ அதை எப்படியாவது பிடிச்சாகணும்னு சொல்லிட்டு இந்த தடவை பெஸ்ட் ரிசீவரான டைச்சி அண்ட் நிஷினோயா இவங்க ரெண்டு பேரையும் பின்னாடி வச்சுட்டு இருக்கிற எல்லாரையும் வந்து அப்படியே முன்னாடி வந்து அனுப்பிச்சு விட்டுறாங்க. என்ன பண்ணுவானுங்க அப்படின்னு சொல்லி ஒய்காவாவும் அடிக்கிறான். பார்த்தா நம்ம டைச்சி வந்து ரிசீவ் பண்ண அடுத்து அந்த ஒரு பால்ல நேரா டனாக்காக செட் பண்ணி தரும்போது பயங்கர ஃபோர்ஸோட அடிப்பானா. பார்த்தா அந்த இடத்துல லைக் ஸ்கோர் வந்துரும். அப்போ ககையாமா யோசிப்பான், ஏன்னா அந்த டீம்ல இருக்கிற ஒரு பையன் வந்து சொல்லியிருந்திருப்பான் பேசிக்கா நம்ம டீம்ல இருக்கிற ஸ்பைக்கர்ஸ் எல்லாருமே வந்து பயங்கர அட்வான்ஸ் லெவலான ஸ்பைக்கர்ஸ், ஆனா அவங்களோட ஸ்கில் எல்லாத்தையும் வெளியே கொண்டு வரணும் அப்படின்னா 100% கொண்டு வரணும் அப்படின்னா அது ஒரு திறமையான செட்டரால தான் பண்ண முடியுங்கிற ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்திட்டு அப்படியே கையை முறுக்கிட்டு இருக்கேன். நம்ம கோச் யூகாயுமே ஓகே சிங்கம் வந்து களம் இறங்க தயாராயிருச்சுன்னு முடிவு பண்றாரு. அதே நேரத்துல அந்த ஆபாஜோசை ஸ்கூலுமே பார்த்தா தொடர்ந்து நம்ம ஹீரோஸோட பாலை வந்து பிளாக் பண்ண ஆரம்பிக்க ஒய்காவை வந்து பாத்துறான். ஓகே ஃபைன் அந்த ஒரு பையன் வந்து நல்ல ஒரு செட்டர் தான், பட் இருந்தாலுமே நிறைய புக் மூவ் வந்து பயன்படுத்துறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து கவனிக்கிறான் ஒய்காவா. ஏன்னு பார்த்தா சூகா செட் பண்ற மோஸ்ட் ஆஃப் த பால் வந்து ககையமா மாதிரி ஹை ரிஸ்கிங்கான பால் கிடையாது, அது எல்லாமே ரொம்ப ஃபண்டமெண்டலா பேசிக்கா டெக்னிக்கல்ஸ் வச்சு மட்டுமே நம்பி ஆடுற ஒரு பால் தான். சோ அது எல்லாத்தையும் வந்து எப்படி பிளாக் பண்ணுங்கிற ஒரு விஷயத்த நம்ம ஆபாஜோஸை லைக் கொஞ்ச நேரத்துல வந்து கத்துக்கிட்டாங்களா, ஈஸியா பிளாக் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ககையமாவுமே ஓகே நம்ம வந்து உள்ள இறங்கலாமான்னு சொல்லிட்டு சூகா சொன்ன விஷயங்கள்லாம் யோசிச்சு பாக்குறான். ஓகே ஃபைன் என்னன்னாலும் சரி டீமுக்கு வந்து பாயிண்ட் எடுத்து கொடுக்கறதான முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டா நம்ம யூகா கிட்ட போக ஓகே ஃபைன் ககையமா உள்ள வர போறான் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சூகா நோட் பண்றானா. இதை கவனிச்ச நம்ம அசாகி கடைசி பால எனக்கு வந்து போடுறா அப்படிங்கும் போது கொஞ்ச நேரமாவே நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ணவே இல்ல, சப்ஸ்டிட் ஆகிறதுக்கு முன்னாடி சூகாவை ஹாப்பி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த ஒரு பால் சூகா நம்ம அசாகிக்கு செட் பண்ணி கொடுக்க வச்சு ஒரே அடி அப்படியே பால் தெரிச்சிட்டு போகுது. சோ ஆப்வியஸ்லி அடுத்து ககையமா வந்து சப்ஸ்டிட் கேட்கும் போது சூகாவும் வெளியே வந்துட்டு கண்டிப்பா ஜெயிக்கிறோம்னு சொல்லிட்டு போவான். ஏன்னா நம்ம சூகாக்கு கிளியராவே தெரியும் இப்போதைக்கு கரோசுனோ ஜெயிக்கணும்னா அவங்க டீமோட டீகாய் வந்து 100% பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஆனா அந்த 100% பெர்ஃபார்மன்ஸை புல் ஆஃப் பண்ற ஒரே செட்டர் அப்படின்னா அது நம்ம ககையாமா தான். சப்ஸ்டிட் வாங்கி உள்ள வந்துருப்பானா அப்படியே வந்து இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நம்ம சூகா சிரிச்சிருப்பான்ல, அதனால இவனும் சிரிக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. பார்த்தா நம்ம ஹினாட்டால பயந்து போயிருவான். பயப்படாதடா வந்து சிரிக்கிறதுக்காக ட்ரை பண்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மத்தவங்கள சொல்லிக்கிட்டு இருக்கேன். அதே நேரத்தில் நம்ம டைச்சி இருக்கிறான்ல அவனுக்கு பயங்கர ஹாப்பி, ஆஹா அடம் பிடிக்கிறதுக்காக ஏமா சிரிக்கிறதுக்காக எல்லாம் ட்ரை பண்றான். நான் வெளியே நின்றுட்டு இருக்கிறேன் நம்ம சூகா ஓகே ஃபைன் நான் வந்து போன வருஷம் பெருசா எந்த ஒரு அபிஷியல் மேட்ச்ல ஆடினது இல்ல, ஏன்னா நான் செகண்ட் இயர் படிக்கும் போது தேர்ட் இயர் பசங்க தான் செட்டரா இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் நான் தேர்ட் இயர் படிக்கும் போதும் ஒரு ஃபர்ஸ்ட் இயர் பையன் வந்து செட்டரா இருக்கிற நினைக்கும் போது எனக்கு லைட்டா கவலையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். அவனோட மன குமுறல்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே ஸ்டில் நம்ம ககையாமா ஆட வேண்டியது ரொம்ப முக்கியம் அவனுக்கும் தெரியும். அடுத்தது நம்ம ககையாமா தான் சர்வ் அடிக்கிறதுக்காக வந்து வெளியே நின்றுட்டு இருக்கிறானா. இன்னும் சொல்ல போனா பாலை வச்சுக்கிட்டு பயங்கர ஹாப்பியா இருக்கிறான், அப்படியே பால் வந்து கையில கிடைக்குது அப்படின்னு. ஒய்காவும் சீரியஸா தான் இருப்பானா. ககையாமா
ககையாம வச்சு அடிக்கிறான். பார்த்தா அந்த ஒரு பால் அவங்களால எடுக்கவே முடியல. ஆப்வியஸ்லி அது வந்து ஒரு பயங்கரமான சர்வா இருக்குதா. அடுத்தது திருப்பி இன்னொரு சர்வ் அடிக்கலான்னு வரும்போது பார்த்தா அதை எப்படியோ தட்டு தரு மாதிரி எடுத்துறானுங்க. அடிக்கும் போது நம்ம நிஷினோயாவுமே அந்த ஒரு பாலை வந்து ரிசீவ் பண்ண ஓகே சென்டர்னு சொல்ல போறாங்களா இல்ல கிவ்னு சொல்ல போறாங்களான்னு சொல்லிட்டு அந்த ஆபா ஜோஸை யோசிச்சுட்டே இருப்பானுங்களா. நான் எதுவுமே சொல்லாம ககையாம செட் பண்ணி கொடுக்க ஹினாட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். என்ன எதுவுமே பேசலன்னு சொல்லி இவங்களுக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா இருக்கேன். சூகா எல்லாரையும் பாராட்டினான்ல, சோ அதனால ககையாம நம்ம ஹினாட்டாவையும் பாராட்டுறதுக்காக ட்ரை பண்ண அவன் பயந்து போயிருவான். ஈவன் நம்ம டனாக்காவுமே பாயிண்ட் எடுத்திருந்தா வந்து ஹைஃபை பண்ணிக்கோ அப்படிங்கும் போது ரொம்ப நேரம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் ஹைஃபை எல்லாம் பண்ணுவானா. ஆனா அப்ப நம்ம ககையாமோட அந்த பழைய ஃப்ரெண்ட் இருக்கிறான்ல, அவன் என்னது ககையாம ஹைஃபை எல்லாம் பண்றானான்னு சொல்லி அவன் ஷாக் ஆகி போக ஒய்காவா ஓகே ஃபைன் கைஸ் ரொம்பலாம் வந்து கன்ஃபியூஸ் ஆகாதீங்க சொதப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த சர்வும் ககையாம அடிக்க அதை எடுத்துறானுங்களா. அடிக்க வரும்போது எப்படியோ பாயிண்ட் எடுத்துறானுங்க. பட் இருந்தாலுமே ஆபா ஜோசையோட கோச் ஓகே ஃபைன் ககையாம திருப்பி பேக் டு த ஃபார்ம் வந்துட்டான். அண்ட் ஃபார்முக்கு வர்றது மட்டும் இல்லாம தன்னோட டீம்மேட்ஸ் கூடயுமே வந்து நல்ல ஒரு கான்வர்சேஷன் வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறான். அடுத்த ஒரு பால் ஹினாட்டாக்கு வந்து செட் பண்ணி கொடுக்கும் போது அவனும் கண்ணை மூடிட்டு பயங்கரமா வந்து ஸ்கோர் பண்றான். சோ லிட்டரலா அந்த இடத்துல ஹினாட்டாவை யூஸ் பண்ணக்கூடிய ஒரே ஒரு செட்டர் அப்படின்னா அது நம்ம ககையாமாவை மட்டும் தான் இருக்க முடியும். ஆனா அதே நேரத்துல அவங்க டீம்மேட்ஸ் எல்லாம் ஆஹா இப்பதான் மெயின் பிரச்சனையை ஆரம்பிக்க போகுதுன்னு சொல்லுவாங்களா. பார்த்தா நம்ம சுகிஷிமா இருப்பான்ல, சோ அவன் மேட்ச்குள்ள வருவான். ஏன்னா ஹினாட்டா வந்து ஒரு மிடில் பிளாக்கர் தானே, அவன் சர்வ் அடிக்கிறதுக்காக போவானா. அதனால தான் நம்ம சுகிஷிமா உள்ள இறங்கி இருந்திருக்கான். அவனோட சர்வ் எப்பவும் போல கொஞ்சம் மொக்கையா தான் இருக்குமா. அதை எடுத்து அவனுக்கு திருப்பி அடிக்கும் போது ரிசீவ் பண்ண ககையாம செட் பண்ணி அசாகி அடிக்கிறான். அவனுக்கு கைப்பட்டு வெளியே போயிடுது. பாயிண்ட் கிடைச்சிருது நம்ம ஹீரோஸுக்கு. சரி பால் வந்து கரெக்டா தானே இருந்துச்சு, இது போதுமா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அசாகிட்டு வந்து அவன் பேசும்போது இன்னும் கொஞ்சம் மேல போட்டா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் அசாகி வந்து அவன்கிட்ட பேசிட்டு இருப்பானா. ஆபா ஜோசை ஒரு டைம் அவுட் கேக்குறாங்களா. பார்த்தா நம்ம ஒய்காவா இருக்கிறான்ல, அவன் தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட சரி அந்த ககையாமாவும் அந்த சுகிஷிமாங்கிற பையன் மட்டும் பேசி நான் வந்து பார்த்ததே இல்ல, ஈவன் நேத்து மேட்ச்ல கூட அவனுங்க பேசிக்கிட்டதே கிடையாது, மேபி அவனுக்குள்ள ஏதோ ஒரு விஷயம் வந்து இருக்குன்னு நினைக்கிறேன், அதை வந்து நம்ம யூஸ் பண்ணி பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியுமா அவனுங்க ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ககையாமாவுமே சுகிஷிமாட்ட வந்து பேசலாம் அப்படிங்கிற மாதிரி தான் பாப்பானா. பட் இருந்தாலும் இவன்ட்ட என்னத்த பேசுறது, இவன்ட்ட பார்த்து எனக்கு பேசவே தோணல, மூஞ்சியை பார்த்தாலே எனக்கு செம்ம காண்டாகுது அப்படிங்கிற சொல்லி வெறுப்போட நின்னுகிட்டு இருக்கும் போது நம்ம சூகா வந்துட்டு கமான் ககையாமா போய் சும்மா ஒரு பேச்சை வந்து போட்டு விடு, ஏன்னா நீ சும்மா நின்னுட்டு வந்து எந்த விதத்துல உபயோகப்படாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லி அவனை வந்து மோட்டிவேட் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் மேட்சும் ஆரம்பிக்குது. சுகிஷிமாக்கு தான் செட் பண்றாங்க. பார்த்தா நம்ம ஹீரோஸ் வந்து ஸ்கோர் பண்ணாலுமே ஸ்டில் சுகிஷிமாக்கு கரெக்டா அந்த ஒரு பால் வந்து கான்டாக்ட்ல வந்த மாதிரியே தெரியல. ஓகே செட்டரும் சுகிஷிமாவும் கொஞ்சம் பேசினாதான் நல்லா இருக்கும் போலன்னு எல்லாருக்குமே தெரிய வருது. ஆனா அடுத்த ஒரு பால்லுமே ஆப்போனட்டும் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்களா. அவங்க ரெண்டு பேரும் இன்னும் டைலே தான் போயிட்டு இருக்குது மேட்ச். உடனே டைம் அவுட் கேட்டு நம்ம ஹீரோஸை கூப்பிட்டு டே என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்கு இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கிறீங்க, கொஞ்சமாவது காமா இருங்கடா அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவனுங்க எல்லாரையும் வந்து திட்டி விட்டுட்டு இருக்கேன். ககையாம இருப்பான்ல, அவன் சுகிஷிமாட்ட போயிட்டு டே வளர்ந்தவனே உனக்கு போட்ட ஒரு பால் அது வந்து நல்லா தான் இருந்துச்சு, இல்ல எப்படி போடணும் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது நீ போடுற பால நான் அடிக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்காத, நான் அடிக்கிற மாதிரியா பால் போடுறதான் உன்னோட வேலை அப்படின்னு நம்ம சுகிஷிமா மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்லுவானா. சண்டை போட போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி சூக உள்ள போகலான்னு பார்த்தா நம்ம ககையாமா சரி விடு அப்படின்னா எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பொறுமையா வந்து விசாரிப்பான். ஆமா என்ன பேசிக்கிறான்னு டக்கேடா நம்ம யூகைட்ட கேட்கும் போது அவர் சொல்றாரு பேசிக்கா பார்த்தா ஒரு ஸ்பைக்கரை அடிக்கிற இடத்துலயே வந்து கரெக்டா பால் போடுறது ஒரு வேரியேஷன், அதே நேரத்துல கொஞ்சம் தள்ளி அந்த ஒரு பாலை வந்து போடுறது அப்படிங்கிறது இன்னொரு ஒரு வேரியேஷனா இருக்கும். மேபி பால் கரெக்டா கிட்டே வருது அப்படிங்கிறது சுகிஷிமாவோட ஸ்டைலா இருக்காதோ அப்படிங்கறது என்னோட கெஸ்ன்னு சொல்லுவாரு. ஈவன் சுகிஷிமாவும் ககையாமா கிட்ட இங்க பாரு மேட்ச்ல வந்து மத்த பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீ மட்டும் கிடையாது, அவங்களை எப்படி தோக்கடிக்கணும் அவங்க என்ன பண்றாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த டீம்ல இருக்கிற எல்லாருமே கவனிச்சுட்டு தான் இருக்கிறோம், என்னையும் சேர்த்து தான் சொல்றேன். நீ போடுற இடத்துல தான் எங்களால வந்து பால் அடிக்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு நீ போட்ட அப்படின்னா அது அப்படி வேலைக்காகாது. என்னதான் நீ அந்த மாதிரி பண்ணாலுமே ஸ்டில் ஹினாட்டா வந்து எல்லா தடவையுமே ஃபாஸ்ட் அட்டாக் அந்த குயிக் அட்டாக் வந்து ஒழுங்கா பண்ண முடியறதுக்கான காரணம் அவனுமே வந்து யோசிச்சு ஆடுறங்காட்டி தான். சோ அதனால உனக்கு எது சரின்னு தோணுதோ அப்படி மட்டும் போடாத அப்படிங்கும் போது ககையாம சரி அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த ஒரு இதை வந்து எடுத்துக்கிறானா. இது இவனுக்கே ஷாக்கு, என்னது நான் சொன்னது இந்த நான் ஏத்துக்கிறானான்னு. ஈவன் நம்ம சூகாவுமே ஆஹா சுகிஷிமா இவ்வளவு ஷாக் ஆறத பார்த்தா சுகிஷிமா யாருக்கிட்டையும் பேச மாட்டான் போல, அவன் பேசுற ஒரு விஷயத்த ஒருத்தன் ஏத்துக்கிறான் அப்படிங்கறதே அவனுக்கு வந்து செம ஷாக்கிங்கா இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பான். அடுத்த ஒரு பால் சுகிஷிமாக்கு போடுறான பார்த்தா சுகிஷிமா லைட்டா வெறும் கையை மட்டும் வச்சு விட பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிடுறாங்க. ஈவன் அடுத்த ஒரு டைமுமே அதே மாதிரி பண்றானா, ஸ்லோவா தான் பண்றான். அவங்க வந்து பாலை எடுத்துறாங்களா, திருப்பி ஆப்போசிட் சைட்ல இருந்து வரும்போது அசாகிய வச்சு எப்படியோ ஸ்கோர் பண்ணிடுறாங்க. மறுபடியும் நம்ம சுகிஷிமாக்கு அதே மாதிரி தான் பாலை வந்து வச்சு கொடுக்க மறுபடியும் சுகிஷிமா தொடர்ந்து மூணாவது தடவை பவரே இல்லாம வெறும் தட்டி தான் விடுவானா. பார்த்தா மறுபடியும் உள்ள பூந்து அவனுங்க பால் எடுத்துட்டு இந்த தடவை பார்த்தா அவனுங்க ஸ்கோர் பண்ணிடுவானுங்க. ஆனா அதுக்கப்புறம் திருப்பியும் பால் வரும்போது சரின்னு சொல்லி சுகிஷிமாவை நம்பி ககையாம திருப்பி அதே மாதிரி செட் பண்ணி கொடுக்க இந்த தடவை அவன் வேகமா அடிச்சு பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிடுவான். எஸ் தொடர்ந்து 3 தடவை அவன் ஸ்லோவா அடிச்சிட்டான்ல, சோ திருப்பியும் ஸ்லோவா தான் அடிப்பான். எல்லாரையும் நம்ப வச்சு அவங்களை ஏமாத்த பார்த்தா இருக்கிற நம்ம ஹீரோஸ் எல்லாரும் பயங்கர ஹாப்பியா இருப்பானுங்களா. ஈவன் ககையாமா கூட சூப்பரா அப்படிங்கிற சொல்லி தட்டு தடு மாதிரி சுகிஷிமாவை பாராட்டுவானா. ஆஹா ககையாமா மாற ஆரம்பிச்சுட்டான், சுகிஷிமாவே எல்லாம் பாராட்டுறான்னு சொல்லி டைச்சிக்கெல்லாம் ஒரே ஷாக்கு. என்னதான் நம்ம ஹீரோஸ் தட்டு தடு மாதிரி ஸ்கோர் பண்ணிட்டு இருந்தாலுமே நம்ம ஹீரோஸை சேஸ்
யூஸ் பண்ணிட்டு வரது ஒரு மேட்டரே இல்லாதவங்க மாதிரி தொடர்ந்து அந்த ஆபா ஜோஸை ஸ்கோர் பண்ணிட்டு 24-23 வந்து நிப்பாங்களா. இன்னும் ஒரு பாயிண்ட் தான் நம்ம எடுத்தா ஜெயிச்சிருவோம் டக்கீடா சொல்லிட்டு இருக்கேன். பார்த்தா அந்த இடத்துல சர்வ் அடிக்கிறதுக்காக நம்ம ஒய்காவா வந்து நிப்பான். சோ பேசிக்கா பார்த்தா ஒய்காவா மிடில் ஸ்கூல் படிக்கும் போது ஒரு நல்ல ஒரு பிளேயர் அப்படிங்கிற மாதிரி அவார்டு எல்லாம் வாங்கியிருந்திருப்பான்ல. ஆப்வியஸா ஒய்காவா வந்து பயங்கரமா ஹார்ட் ஒர்க் பண்ற ஒருத்தன். அந்த நேரத்துல அவனுக்கு டேலண்ட்டும் அவன் பக்கம் இருக்கு. அந்த இடத்துல அவங்க ஸ்கூல்ல வந்து பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மரா இருந்துட்டு இருந்திருப்பான். ஆனா ஒரு பாயிண்ட்ல தான் அந்த சிரட்டோரிசாவான் அந்த ஒரு ஸ்கூல் இருக்குல்ல, அதுல இருக்கிற அந்த யுஷிஜிமா அப்படிங்கிற அந்த ஒருத்தன் அந்த ஒரு ஏஸோட பிளாக் வந்து அவனால தாண்டி அடிக்க முடியாம போயிருந்திருக்கும். இன்னும் சொல்ல போனா அவன் டீம்மேட்ஸை யாரையும் அடிக்க வைக்க முடியாம போயிருந்திருக்கும். அந்த சிரட்டோரிசாவா கூட அந்த ஒரு தோல்வி வந்து பயங்கரமா அவனை பிரேக் பண்ணியிருந்திருக்குமா. சோ அந்த ஒரு பிரேக் டவுன் ஆக்சுவலி மேட்ச்லயுமே ரிசல்ட் ஆக அவன் ஓவரா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிருப்பானா. இந்த ஒரு டைம்ல தான் ககையாமாவும் மிடில் ஸ்கூல்ல அங்க ஜாயின் பண்ணியிருந்திருப்பான். ஆனா அவன் அந்த இடத்துல பயங்கரமான ஒரு ப்ராடஜி இருக்கும்போது சில மேட்ச்ல ஒய்காவா சொதப்பும் போது ஒய்காவாக்கு பதிலா நம்ம ககையாமாவை சப்ஸ்டியூட்டா உள்ள இறக்குவாங்களா. இதனாலேயே கொஞ்சம் கூட பிரேக்கே இல்லாம பயங்கரமா பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அவன் ஃப்ரெண்டு தான் வந்துட்டு தேவையில்லாம இன்ஜுரி பண்ணிட்டு இருக்க போறேன்னு சொல்லி அவனை வந்து கொஞ்சமாவது தடுக்கிறதே கான்சியஸ்ல வச்சிருக்கிறதே வந்து அவன் ஃப்ரெண்டா தான் இருக்கும். அந்த ஒரு டைம்ல தான் நம்ம ககையமா வந்து எனக்கும் வந்து சர்வ் அடிக்க சொல்லி தரீங்களா அப்படின்னு ஒய்காவாட்ட கேட்டிருந்திருப்பானா. அண்ட் ஒய்காவா அவனை அடிக்கலான்னு போகும்போது கரெக்டா உள்ள போந்து அவன் ஃப்ரெண்டு தான் தடுக்கிறான். ககையமா பிராக்டிஸ்ல முடிஞ்சுதான் சொல்லி அவனை போக அடிச்சுட்டு ஒய்காவோட மூஞ்சிலே ஒரு டிச் அடிச்சு விட்டு என்னடா அந்த சிரட்டோரிசாவை தோக்கடிக்க முடியலன்னு சொல்லி உனக்கு மட்டும் தான் வருத்தமா என்ன, ரொம்ப முக்கியமா நீன்னு சொல்லி நேரம் உன்னை பத்தி மட்டும் யோசிக்காத. ஜூனியர் பையனோ இல்ல அந்த சிரட்டோரிசாவா ஸ்கூலோ எதையும் வந்து உன்னால தனியா தோக்கடிக்க முடியாது. தனியா மட்டும் திறமையா இருந்து உன்னால ஒரு டீமாவும் ஜெயிக்க முடியாது. எந்த ஒரு டீம்ல 6 பேரும் பெஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் நேஷனல்ஸ் போவாங்கிறத மறந்துடாதன்னு சொல்லுவானா. சோ அப்பதான் கொஞ்சம் ஒய்காவாமே சுயநினைவுக்கு வந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த 3rd இயர் மிடில் ஸ்கூல்லயுமே வந்து கடைசி ஒரு டோர்னமெண்ட் நடந்திருக்கும். அதுல அந்த சிரட்டோரிசாவோட தோத்து இவங்க 2nd பிளேஸ் ஜெயிச்சிருப்பாங்களா. அந்த டைம்ல ஒய்காவா வந்து ரொம்ப கூலா ஓகே ஃபைன் அடுத்த தடவை அவனுங்களை புலந்தரலாம். ரொம்ப முக்கியமா டே ககையாமா பாரு நீ எந்த ஸ்கூல் போனாலும் சரி உன்னை தேடி வந்து வெட்ட வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கேயே ஃபன் பண்ணிட்டு இருந்திருப்பான். ஆக்சுவலி வந்து பயங்கர ஜோக்கா சொன்னாலுமே இன்னொரு பக்கம் அவங்கள விடவும் பெஸ்ட் ஆகணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொஞ்சம் ஃப்ரெண்ட்லியா காமிக்கலா ஒய்காவோட மைண்ட்ல இருந்துகிட்டே தான் இருக்கும். கட் பண்ணா பிரசன்ட்ல ஒய்காவா சர்வ் அடிக்க நிஷினோயை எடுத்துறானா டைரக்டா அவங்க கிட்டே தான் போகுது. சோ திருப்பியும் நம்ம ஒய்காவா அதை வந்து பால செட் பண்றதுக்காக போகும்போது ககையாமாக்கு ரொம்ப தெளிவா தெரியுது அவன் எங்க அடிக்க போறான்னு. சோ உடனே சுகிஷிமாவை இழுத்து ககையாமாவும் சுகிஷிமாவும் அந்த இடத்துல அவனை பிளாக் பண்ண 25 ஸ்கோர் பண்ணி அந்த ஒரு செட் நம்ம ஹீரோஸ் ஜெயிக்கிறானுங்களா. பார்த்தா அந்த ஆவா ஜோசைல ஒரு பையன் புலம்பிட்டு இருக்கும் போது அப்ப நம்ம ஒய்காவா காம் டவுன் நான் அடுத்து அந்த பாலை யாருக்கு போட போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த அந்த ககையாமா ரொம்ப ஈஸியா வந்து கெஸ் பண்ணிட்டான்ல. இருக்கட்டும் முதல்ல இருந்த மாதிரி கிடையாது. அந்த ககையாமா அவன் வந்து மாறிந்திருக்கான். அந்த சூகாங்கிற அவன் சொல்லி கொடுத்துதான் மாறிந்திருக்கானா என்னன்னு தெரியல. ஆனா ஒரு டிக்டேட்டரா ஒரு ராஜாவா சுத்திட்டு இருந்த ஒருத்தன் இன்னைக்கு என்னன்னா ஒரு உண்மையான ஒரு லீடரா மாறணும்னு நினைக்கிறான். அது எனக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லி அடுத்த ரவுண்டுக்கு தயார். அவன் டைச்சியோட ஃப்ரெண்ட் வந்து சொல்லியிருப்பான்ல எங்களுக்காகவும் நீங்க ஜெயிங்கன்னு. டேடெக் ஸ்கூல்ல சேர்ந்து அந்த நம்பர் 7 நம்ம ஹினாட்டாக்கு தனியா கை கொடுத்துருப்பான்ல. அதையெல்லாம் யோசிச்சு பார்த்துட்டு ஓகே இதுதான் கடைசி செட் இதுல ஊத்தி முடியக்கூடாதுன்னு சொல்லிட்டு டைரக்டா ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் பண்றதுக்காக வந்து எகிர்றானா. அப்ப அப்படியே கட் பண்ணி ஆவா ஜோஸை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும்போது இப்ப என்னடா அவங்க வந்து ஹேண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணல எப்படி அவங்க பால் வந்து நம்ம பிளாக் பண்ண போறோம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒய்காவா அவங்க ஹேண்ட் சைன்ஸ் யூஸ் பண்ணலாம் என்ன அந்த பையன் வேகமா ஓடி வந்து குதிக்கிறான் அப்படின்னா அந்த ஃபாஸ்ட் அட்டாக் பண்ண போறான். குதிக்கல அப்படின்னா வந்து ஒரு டீகாயா இருக்க போறான். சோ பேசிக்கா இதே தான் இருக்கும். அதனால நீங்க அந்த ஒரு குள்ளக்காவை நோட் பண்ணிட்டே இருங்க அப்படின்னு சொல்லுவான். அதே மாதிரி தான் ஹினாட்டா குதிச்சு அட்டாக் பண்ணும்போது கரெக்டா அவனோட பாலை வந்து பிளாக் பண்ணுவாங்கல்ல. நம்ம ஹீரோஸ் எல்லாருக்கும் ஷாக் இருந்தாலும் அந்த ஒரு பால் அடிக்கிறதுக்காக நம்ம டீம்ல பயங்கரமான ஒரு லீப்ரோ இருக்குதான் செய்யறான். அந்த பாலை செட் பண்ணி கொடுக்க அசாகி பயங்கர பவர்ஃபுல்லா அடிக்கிறான். ஒய்காவா தான் அந்த சைடு ரிசீவ் பண்றானா. சோ அவனால பாலை வந்து செட் பண்ண முடியாது. ஆனா அப்போ அவங்க டீமோட லீப்ரோ இருப்பான்ல அவன் உள்ள வந்துட்டு ஏர்லி அந்த ஒரு பாலை வந்து செட் பண்றானா. ஒய்காவா திருப்பி அடிச்சு அந்த இடத்துல வந்து ஒரு பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்றாங்க. அப்பதான் நம்ம கோச் யூகாய்க்கு லைட்டா ஒரு விஷயம் புரியுது. ஓகே அப்ப அவங்க டீமோட அந்த லீப்ரோ வந்து ஆக்சுவலி ஒரு செட்டரா தான் இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன்னா லீப்ரோ வந்து பேசிக்கா அங்க முன்னாடி ஒரு வெள்ளை கூட இருக்கும். அதை தாண்டி வந்து செட் பண்ணலாம் கூடாது. அதனால தான் அதை தாண்டி ஏர்லயே வந்து அவன் செட் பண்ணி நம்ம ஒய்காவை அடிக்கிற மாதிரி இருந்திருக்கும். செம்மையான ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் எந்த ஒரு சிக்னல்ஸ் யூஸ் பண்ணாமலே. அடுத்தது ஒய்காவா சர்வ் அடிக்கிறான். நம்ம டைச்சி அந்த சர்வ் வந்து ரிசீவ் பண்ண டைரக்டா அசாகிக்கு செட் பண்ணி கொடுக்க அவனும் அடிக்கிறான். பட் இருந்தாலும் அந்த ஒரு பால் திருப்பி நம்ம ஹீரோஸ் கிட்டே வர மாதிரி இருக்குது. அவனுங்க தடுத்து அவுட் ஆஃப் நோவர் எங்கேயோ இருந்து ஒய்காவை உள்ள வந்துட்டு நெட்டுக்கு அந்த சைடு விழுகிற அந்த ஒரு பாலையே வந்து கை வச்சு நெட்டை படாம அப்படியே செட் பண்ணி கொடுக்க ரொம்ப ஈஸியா அந்த ஒரு பாலை வந்து ஸ்கோர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கேம் பிளேவை பார்த்தா ஹினாட்டாக்ல சரியான ஷாக்கு. ஈவன் நம்ம யூகாய் அண்ட் டக்கேடா அவங்களுக்கு கூட எப்படி எந்த ஒரு பாசிபிலிட்டியா இருந்தா கூட இவங்க வந்து ஸ்கோர் பண்றாங்கன்னு. சோ அதனால பிளேயர்ஸ் கிட்ட நீங்க வந்து டென்ஷன் ஆக தேவையில்லை, நம்ம எல்லாருமே வந்து கரெக்டா தான் இருக்கிறோம். சோ அதனால எப்படியே விளையாடாலே ஜெயிச்சலாம் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்டுட்டு ஆல்ரெடி நம்மளோட ஃபுல்லஸ்ட்ல தான் ஆடிக்கிட்டு இருக்கிறோம். பட் இருந்தாலுமே அந்த ஆவா ஜோசையை நம்மளால வந்து தொடவே முடியல. ஆல்ரெடி டென்ஷன்ல இருந்தானுங்க. சோ ஒன்ஸ் சூகாவை கொஞ்ச நேரம் ஆட விட்டதுக்கு அப்புறம் திருப்பி பேக் டு த ஃபார்ம் வந்த மாதிரி இருக்குது. வந்து
வந்திருக்கானுங்க. ஆனா இருந்தாலுமே அவனுங்களை வந்து கேட்சப் பண்ண முடியல அப்படிங்கிறது கொஞ்சம் ஷாக்கிங்கா தான் இருக்குதுங்க போது உள்ள நம்ம சுகிஷிமா இறங்கி இருந்திருப்பானா எப்ப போல சும்மா தட்டி விட்டு பாயிண்ட ஸ்கோர் பண்ணிக்கிட்டு இருக்க. வெளியே நின்னுகிட்டு இருக்கிற ஹினாட்டா கிட்ட சுகாமே வந்து பாத்துக்கலாம் நீ இருக்கிறீல அப்படிங்க மாதிரிலாம் வந்து சொல்லி மோட்டிவேட் பண்ணிக்கிட்டு இருப்பாரா. ஆனா அப்பதான் டக்கேடா வந்து சொல்லுவாரு, ஆமா நம்ம வந்து 100% இந்த இடத்துல பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாலுமே ஸ்டில் அவங்க வந்து பெட்டரா தான் இருக்கிறாங்க. ஆனா அவங்க பெட்டரா இருக்கிறங்காட்டியே நம்ம கொஞ்சம் ஃபாலோ ஆகுற மாதிரி இருக்கும். ஆனா செட் பேக் அப்படிங்கறதே வந்து அடுத்து ஒரு 120% கம்பேக் கொடுக்கறதுக்காக தானே. அதானே நம்ம டீமு கிட்ட ஒரு கிரேட்டஸ்ட் டீகாய் வேற இருக்கிறான். பிளஸ் கரசுனாவோட இந்த ஒரு காம்போ ஹினாட்டான் ககையாமா இதை அடிச்சுக்க ஆளே இல்ல அப்படின்னு அவனுங்க பேசிக்கிட்டு இருக்கும் போதே நம்ம ஹீரோஸும் ஓரளவுக்கு பாயிண்ட் வந்து அப்பப்பன்னு ஸ்கோர் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஆனா அப்பதான் கரெக்டா ஒரு பாயிண்ட்ல நம்ம ஹினாட்டா ஓகே ஃபைன் என்னன்னாலும் சரி விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனோட அந்த ஒரு ஃபாஸ்ட் அட்டாக் வந்து பண்றானா. யாராலையும் அந்த ஒரு பாலை எடுக்கவே முடியல. ஈவன் நம்ம ஒய்காவா இருக்கிறான்ல அவன் வந்து நினைச்சிருந்திருப்பான் அங்கதான் அந்த ஒரு பால் வரும்னு. பட் ஸ்டில் அவனால போயிருந்திருக்க முடியாது, அவ்வளவு வேகமா வந்திருக்கும். ஆனா அதுக்குன்னு அடுத்த ஒரு பாலை விட்டு கொடுக்கல. அதையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸி அவனுங்க ஸ்கோர் பண்ணிட்டு மெயின்டைன் பண்ணிட்டே தான் இருக்கிறானுங்களா அந்த ஒரு டிஃபரன்ஸ். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த ஒரு பால் வருது. பார்த்தா அந்த ஒரு பால் வந்து தரையில விழுகவே இல்ல. மாத்தி மாத்தி ஒவ்வொருத்த அடிச்சு விட்டானா இன்னொருத்த வந்து எடுக்கிறது, இன்னொருத்த அடிச்சு விட்டானா அவன் எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு 4-5 தடவை அந்த பக்கம் இந்த பக்கம்னு சொல்லி மாறி மாறி ஏர்லயே தான் பறந்துகிட்டு இருக்குமா. என்ன பால் வந்து கீழேயே விழுகல அப்படிங்கிற சொல்லி மத்தவங்க எல்லாம் பார்க்க கூடவே அந்த குள்ளக்கா பையன் வந்து பயங்கரமா குதிக்கிறான்ல அப்படிங்கிற சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்களா. ஆனா அப்பதான் அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்க இருப்பாங்களா அவங்க சொல்லுவாங்க, சோ பேசிக்கா வாலிபால்ங்கிறது கிராவிட்டிக்கு எகெயின்ஸ்டா ஆடுற ஒரு கேம் மாதிரி கான்ஸ்டன்டா நம்ம வந்து ஓடிக்கிட்டும் குதிச்சுட்டுமா இருக்க வேண்டியது இருக்கும். நாங்களும் ஒரு காலத்துல ஆடும்போது அப்படிதான் இருக்கணும்னு நினைச்சோம் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்களா. இங்க ஹினாட்டா ஓகே என்னால வந்து நான் ரொம்ப குட்டியா இருக்கிறேன், என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு விஷயமே இந்த ஓடுறதும் குதிக்கிறதும் மட்டும் தான். இதை வந்து நான் நான் ஸ்டாப்பா வந்து பண்ணி ஆகணும், என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து புஷ் பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு அவன் வேகமா கோர்ட்டோட ஒரு ஓரமா போய் அப்படியே குதிப்பானா. இவனுக்கு தான் பால் வர போகுதுன்னு சொல்லிட்டு 3 டிஃபெண்டர்ஸும் நேரா அவன் மேல கையை தூக்க. அண்ட் அப்ப நம்ம ககையாம ஹினாட்டாக்கு போகலாம் தான் நினைச்சிருப்பான். பட் இருந்தாலும் பாயிண்ட் தான் முக்கியம். சோ அதனால அசாகிக்கு போட்டு அந்த இடத்துல பாயிண்ட் ஸ்கோர் பண்ண மிஸ் பண்ணிட்டமே ஆவா ஜோசாய் வந்து நினைக்கும் போது நம்ம ககையாமக்கு ஓகே ஃபைன் எல்லாருமே நான் ஹினாட்டாக்கு போடுவேன் அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஈவன் ஹினாட்டா கூட அதான் எதிர்பார்த்திருப்பான். அதனாலதான் இவன் அந்த டீமோட கிரேட்டஸ்ட் டீகாய் அப்படின்னு சொல்லுவான். டைம் அவுட் கேட்டிருந்திருக்க பார்த்தா நம்ம ஹீரோஸ் இந்த ஒரு ரவுண்ட் வந்து பெருசா போயிருந்திருக்கும்ல, செம டயர்டா இருப்பானுங்களா. ஆனா அவனுங்களை பார்த்து அந்த யமாகுசி பயங்கரமா ஆடுறானுங்களே எனக்கு வர பொறாமையா இருக்கே நானும் ஆடணுமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பான். இன்னொரு பக்கம் அந்த ஆவா ஜோசாயோட கோச் இருக்கிறாருல அவரு கமான் கைஸ் பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஆனா அடுத்த ஒரு ரவுண்டுமே ஆரம்பிக்குது. பார்த்தா டைரக்டா நம்ம ஹினாட்டாக்கு தான் பாலை வந்து செட் பண்ணலாம் அப்படின்னு போகும்போது ஹினாட்டா வேகமா ஓடி போவான்ல சைட்ல. ஆனா அந்த டைம்ல யாருமே வந்து ஹினாட்டாவோட பாலை தடுக்கிறதுக்காக நகரவே இல்ல. சோ இதுதான்டா சான்ஸ்னு சொல்லிட்டு ஹினாட்டாக்கு போட்டா டைரக்டா அவன் அந்த லீப்ரோ இருப்பான்ல அவனோட கைக்கே வந்து அடிச்சிடுவானா. ரொம்ப ஈஸியா அதை எடுத்து ஆப்போனன்ட்ஸ் வந்து அசால்ட்டா ஸ்கோர் பண்ணிட்டு போயிட்டே இருப்பானுங்க. சோ எப்படா இதை பண்ணுனாங்க அப்படின்னு பார்த்தா ஆபா ஜோசையோட கோச் தான் சொல்லியிருந்திருப்பாரு அந்த பையனோட அட்டாக் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லன்னு. அண்ட் டக்குன்னு நம்ம ஒய்காவும் அதை வந்து கேட்ச் பண்ணிட்டு அவன் டீம்மேட்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பான். அந்த குள்ளக்கா பையன் பால் அடிக்கும் போது நம்ம பாலை பிளாக் பண்ண வர வேண்டாம், ஏன்னா அந்த ஒரு டைம்ல தான் நம்ம கேப்பை பார்த்து கரெக்டா பாயிண்ட் ஸ்கோர் பண்ணிட்டு போயிடுறான். சோ அதனால பாலை வந்து கோர்ட்டுக்குள்ள வர வச்சு அதுக்கப்புறம் நம்ம ரிசீவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்திருப்பான். சோ அதை தான் அந்த இடத்துல பண்ணி நம்ம ஹினாட்டாவோட பாலை எப்படி வந்து டிஃபெண்ட் பண்றதுன்னு கத்துருப்பானுங்களா. ஆனா அடுத்தது ஆப்வியஸ்லி ஒய்காவா அந்த இடத்துல சர்வ் அடிக்கிறதுக்காக போக முதல் சர்வ் கொஞ்சமா ஸ்லோ அடிச்சிருவான் போல. சோ நெட்ல பட்டி அப்படியே அந்த சைடு போய் விழுந்து ஸ்டில் இவங்களுக்கு தான் பாயிண்ட். இருந்தாலும் அடுத்த ஒரு சர்வ் வந்து சொதப்பிடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி பயங்கரமா வந்து அடிக்கிறான். ஸ்டில் அதை வந்து ரிசீவ் பண்ணி எப்படியும் நம்ம ஹீரோஸ் வந்து கேம் ஆட ஆரம்பிக்க பார்த்தா திருப்பி இந்த ஒரு ரவுண்டுமே வந்து ரொம்ப நேரம் போகுது. மாத்தி மாத்தி நம்ம ஹீரோஸால ஆஹா பதட்ட பார்த்துக்கிட்டு ஒண்ணுமே வந்து ஆட முடியாம இருக்க தட்டு தடுமாறி எப்படியோ ஒரு பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ணிடுறானுங்களா. சோ உடனே மறுபடியும் நம்ம யூகை டைம் அவுட் கேட்டுட்டு அந்த இடத்துல டிஸ்கஷன் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த அசோசியேஷன் சேர்ந்த பிளேயர்ஸ் ஓகே இந்த ஒரு பிரஷரான சுச்சுவேஷன்ல யூகை என்ன முடிவு எடுக்க போறான் அப்படிங்கிற மாதிரி பாத்துக்கிட்டு இருப்பாங்களா. அதே தான் யூகைக்கும் இருக்கும். ஆஹா இப்ப என்ன பண்றது இவனுங்க வேற பதட்டப்பட்டு இருக்கிறானுங்களே எப்படியாவது இந்த ஒரு மொமெண்டம் வந்து மாத்தணுமே அப்படின்னு நினைச்சிட்டு அந்த அசோசியேஷன் சேர்ந்தவங்க இருப்பாங்கல்ல அவனுங்களை அப்படியே ஒரு லுக் எடுத்துட்டு அடுத்தது ஹினாட்டா தான் சர்வ் அடிக்க வேண்டியதா இருக்குமா. பார்த்தா ஹினாட்டாக்கு பதிலாக அந்த யமாகுஷி இருக்கிறான்ல அவனை வந்து இறக்கி விடுவாங்க. அந்த அசோசியேஷனை சேர்ந்தவர் தானே சர்வ் அடிக்கிறதுக்காக சொல்லி தராரு. சோ அதனால தான் அவரை பார்த்துட்டு யமாகுஷி உள்ள இறக்கி விட்டு இருந்திருக்காங்க. அண்ட் யமாகுஷிக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டோர்னமெண்ட். சோ அதனால பயங்கர பதட்டமா இருக்கும். அந்த சர்வ் அடிக்க போறது யாரா இருந்தாலும் சரி. ஆனா மேட்சை பார்த்துட்டு இருக்கிற எல்லாத்தோட பார்வையுமே உங்க மேலதான் இருக்குங்க போது ஓகே பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த யமாகுஷி அடிக்கிறானா. பட் பால் வந்து நெட்ல போட்டு கீழே விழுந்துருது. சோ யமாகுஷி அந்த இடத்துல சொதப்பிடுறானா. பட் இருந்தாலுமே டீமோட மூடு வந்து சேஞ்ச் ஆயிருது. என்னால வந்து ஸ்கோர் பண்ண முடியல சாரி அப்படின்னு கேட்கும்போது நம்ம டைச்சில கமான் பாத்துக்கலாம் அடுத்த ஒரு மேட்ச்ல கண்டிப்பா நீ இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லி இப்ப இந்த இடத்துல யமாகுஷி தோத்துருக்கான்ல. சோ அதனால இந்த லிட்டரலா இந்த இடத்துல டீமோட மானமே போன மாதிரி. அதனால அவனை ஆறுதல் படுத்துறக்காது ஆர் அட்லீஸ்ட் நமக்கு இப்ப நடந்துட்டு இருக்கிறதுல ஒரு பிரஷரே இல்ல அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம சப்ஸ்டிடியூட்ல கூப்பிட்டு அதுலயும் பாயிண்ட் ஸ்கோர் பண்ண முடியாம அடுத்து வெளியே போகும்போது அதுதான் வந்து இருக்கிறதுலே பெரிய பிரஷர் அப்படின்னு அவங்க வந்து உணர
அந்த இடத்துல ஃப்ரீ ஆகுறாங்க. அதே வெறியோட அந்த இடத்துல நம்ம டனாக்கா ஸ்கோர் பண்ண அதுக்கப்புறம் திருப்பியும் நம்ம ஹீரோஸ் எல்லாரும் ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை வந்து கொண்டு வந்துடுறாங்களா. அதுக்கப்புறம் கன்னியூஸும் ஆப்போனன்ஸும் அடிக்க நம்ம ஹீரோஸும் அடிக்கன்னு சொல்லி பால் வந்து மாறி மாறி போய்கிட்டு இருக்கேன். நம்ம அசாகி அடிக்கிற சில பால்ல வந்து அக்யூரசி வந்து மிஸ் ஆகுறதா யூகாய் கவனிக்கிறாரு. ஏன்னா அவனுக்கு ரொம்ப நேரமா ஆடி டயர்டா இருந்திருக்கானுங்க. சோ ஆல்மோஸ்ட் மேட்சோட என் கேம் வந்து முடிவை நோக்கி போய்கிட்டு இருக்கேன். ரெண்டு டீமும் வந்து முழு முயற்சியோட மாறி மாறி ஸ்கோர் பண்றதுக்காக தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஒரு பாயிண்ட்ல இல்ல நம்ம டனாக்கா காலை யூஸ் பண்ணிலாம் வந்து பாலை வந்து எடுக்க ட்ரை பண்ணிட்டு இருப்பான். ஹினாட்டால தட்டு மாதிரி எப்படியோ ஒரு பாயிண்ட் வந்து லக்கியா ஸ்கோர் எல்லாம் பண்ணிட்டு இருக்கேன். திருப்பி இன்னொரு பால் வரும். டைச்சி அந்த பாலை எடுக்கிறான். பிளஸ் இருக்கிற எல்லாருமே தோத்துறக்கூடாது அப்படின்னு சொல்லி வெறியோட இருக்கிறாங்க. ஆனா அந்த ஒரு பால்ல ஆப்போசிட் டீம் தான் வந்து ஒரு பண்றாங்க. டைச்சிக்கும் புரியுது நம்ம எவ்வளவு வெறியோட இருக்கிறோமோ அதே வெறியோட தான் ஆப்போனன்ட் இருப்பாங்கன்னு. அந்த இடத்துல ஆவாஜூஸ் 24 நம்ம ஹீரோஸ் வந்து 23 இருக்கிறாங்களா. அப்பதான் டனாக்கா சர்வ் அடிக்கிறதுக்காக போறான். டனாக்கா தான் சர்வ் அடிக்கிறானா. ஆனா அந்த ஒரு சர்வ் அவங்க எடுக்கிறது மட்டும் இல்லாம பால் அடிக்கும் போது நம்ம டனாக்காவோட ஷோல்டர்ல பட்டு பால் திருப்பியும் ஆவாஜோஸை நோக்கி போய்கிட்டு இருக்க. ரெண்டு கையை யூஸ் பண்ணி அமைக்கிறலான்னு ஒய்காவா நினைக்கும் போது கரெக்டா ககையாமா தன்னோட ஒரு கையை யூஸ் பண்ணி அந்த இடத்துல பாலை செட் பண்ண ஹினாட்டாவும் அடிக்கிறான். நம்ம ஹீரோ ஸ்கோர் பண்ணி அந்த இடத்துல அப்படியே கத்தி ககையாமா ஒரே கையில வந்து செட் பண்ணி கொடுத்து அந்த இடத்துல ஹினாட்டா ஸ்கோர் பண்ணியிருப்பானா. பார்த்தா 24 சொல்லி மேட்ச் வந்து டை ஆயிருக்கும். சோ பேசிக்கா பார்த்தா 25 பாயிண்ட் எடுத்த ஒரு டீம் வந்து ஜெயிக்கும். பட் 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல தான் அவங்க வந்து 25 எடுத்து வந்திருக்கணும். ஆனா இப்ப ரெண்டு டீமுமே வந்து 24 இருக்கிறங்காட்டி டியூஸ் அப்படிங்கிற ஒரு ரூல் ஒன்று இருக்குமா. அதுபடி எந்த டீம் வந்து 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல இப்போதைக்கு இருக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிப்பாங்கன்னு சொல்லி அந்த ஒரு ரூல் கொண்டு வராங்க. அதாவது இப்ப கரோசனா ஆபாஜோசை ரெண்டு டீமோட ஸ்கோருமே வந்து 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ்ல வந்து இருந்தாகணும். அது வரைக்கும் அவங்க விளையாண்டா கேட்டு ஆவாஜோசை ஒரு பக்கம் சில் பண்ணிட்டு இருக்கும்போது ஒய்காவா அவங்க டீம்ல நம்பர் 6 போட்ட ஜெர்சி ஒரு பையன் ஒருத்தர் இருப்பானா. அவனை பார்த்து அப்படியே பாத்துக்கலாமா அப்படிங்கிற சொல்லி தலையாட்டுவான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோஸ் எல்லாருமே ஹினாட்டாவையும் ககையாமா வந்து பாராட்டிட்டு இருக்கும்போது அப்ப ககையாமா அந்த ஆவாஜோசையோட நம்பர் 6 ஜெர்சி போட இருக்கிறான்ல பால உசுறு கொடுத்து எடுக்கிற மாதிரி சில வேலைகள் எல்லாம் பார்த்துருப்பானா. ஆனா அவன் மிடில் ஸ்கூல் படிக்கும் போது இல்லையே அவன் இப்படி ஆடினது இல்லையே அப்படிலாம் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் மேட்ச் ஆடுறதுக்காக வரானுங்க. டனாக்கா தான் சர்வ் அடிக்கிறான். அந்த ஒரு சர்வ் அவனுங்க ரிசீவ் பண்ணி திருப்பி அடிச்சு விட நிஷினோயா அந்த ஒரு பாலை வந்து எடுத்துறானா. சோ அதுக்கப்புறம் செட் பண்ணி கொடுக்கும் போது ககையாமா டைரக்டா ஹினாட்டாக்கு தான் அடிக்கிறான். பட் ஹினாட்டாவோட பாலை எடுக்கிறாங்க அவங்க டீமோட லீபரோ. ஆனா திருப்பியும் பால் வரும்போது அப்பயும் திருப்பி ககையாமா நம்ம ஹினாட்டாக்கு தான் வந்து செட் பண்ணி கொடுக்கறானா. ஆனா அந்த ஒரு பாலையும் அந்த லீபரோ வந்து எடுக்க தான் செய்யறான். ஆனா விட மாட்டேன்டா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஹினாட்டா 3வது தடவையுமே வந்து பாலை பிளாக் பண்ணிட்டு திருப்பி வேகமா அடிக்கிறதுக்காக ஓடி வர விட மாட்டேன்டான்னு சொல்லி ஒய்காவோட ஃப்ரெண்ட் அப்படியே அந்த ஒரு பாலை தடுக்கிறதுக்காக வரானா. ஆனா ஜஸ்ட் மிஸ்னு கொஞ்சம் மேல தட்டி விடும் போது அவங்க டீமோட லீபரோனால அதை எடுக்க முடியலையா. சோ நம்ம ஹீரோஸ்க்கு அந்த இடத்துல 25-24 பாயிண்ட் கிடைக்குது. செம ஹாப்பியா இருக்க. ஓகே ஒரு பாயிண்ட் தான் எடுத்துடலாம்னு சொல்லிட்டு டனாக்கா சர்வ் அடிக்கிறானா. ஆனா அதை ரிசீவ் பண்ணி ஈஸியா ஆவாஜோசை அந்த இடத்துல பாயிண்ட் எடுத்துறானுங்க. மறுபடியும் 25-25 வந்து நிக்குது. அண்ட் ஒஸ்ட் பாசிபிள் சினோரியோ அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துல அவ்வளவு முக்கியமான நேரத்துல நம்ம ஒய்காவா சர்வ் அடிக்கிறதுக்காக வந்து நிக்க ஒய்காவோட மைண்ட்லயே ஓகே இவனுங்கிட்ட எல்லாம் வந்து தோத்து போயிடக்கூடாது. நம்ம சிரட்டோரிசாவா அவனுங்களை வந்து ஏதாவது பண்ணியாகணும். அந்த இடத்துக்கு இன்னும் ஒரு பெரிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து நம்ம போய் நின்னாகணும். அதுக்கு இதெல்லாம் ஒரு தடங்களே கிடையாதுன்னு சொல்லி வச்சு பால் அடிக்கிறான். நேரம் நிஷினோயா நோக்கி தான் போகுது. பட் நிஷினோயா பால் எடுக்கலையா என்னன்னு பார்த்தா அது டைரக்டா வெளியே போய் விழுந்துருது. சோ நம்ம ஹீரோஸ் வந்து 26 இவனுங்க 25 அப்படின்னு சொல்லி பாயிண்ட் போய் நிக்க ஒய்காவா சர்வ்ல மிஸ்டேக் பண்ணிருக்கான் அப்படிங்கறத யாராலையும் நம்ப முடியல. ஆனா அவனுங்க டீம் நம்ம ஒய்காவாக்காக சப்போர்ட் பண்ணி அந்த இடத்துல பாயிண்ட் எல்லாம் ஸ்கோர் பண்ணிட்டு கமான் ஒரு பாயிண்ட் தானே போனா போயிட்டு போகுது அதான் டீமா நம்ம இருக்கலாம் பாத்துக்கலாம்ல அப்படின்னு சொல்லி ஒய்காவா சேர் அப் பண்ண அவன் ஃப்ரெண்டு மட்டும் அவனை மட்டும் தட்டிக்கிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோஸும் ஸ்கோர் பண்ண ஆபாஜோஸும் இன்னொரு பக்கம் ஸ்கோர் பண்ணனு சொல்லி அந்த 2 பாயிண்ட் டிஃபரன்ஸ் வந்து வரவே கிடையாது. தொடர்ந்து மாறி ஒன்னா இவன் அடிக்கிறான் இல்ல அவன் அடிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இப்படியே போய்கிட்டு இருக்க பார்த்தா 31 பாயிண்ட்ல போய் நிப்பானுங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாம் வந்து பயங்கரமா வந்து டயர்ட் ஆகி போயிருவானுங்க. அதே விஷயம் தான் ஆவாஜோசைக்கும் போத் பிசிக்கலி மென்டலி அப்படின்னு சொல்லி லைக் கம்ப்ளீட்டா வந்து அந்த இடத்துல செம்ம எக்ஸாஸ்ட் ஆயிருக்க. கடைசி ஆவாஜோசை தான் பாயிண்ட் எடுத்து இருப்பானுங்களா. அதனால ஒய்காவா சர்வ் அடிக்கிறதுக்காக போறான். ஏற்கனவே சொதப்பனானே இப்ப வந்து எடுக்க முடியுமான்னு சொல்லி மத்தவங்க எல்லாம் யோசிக்க ஆனா அப்ப ஒய்காவோட ஃப்ரெண்ட் டே ஒய்காவா பையில தேவையில்லாம அந்த உஷிஷுமா பத்தி எல்லாம் வந்து நினைச்சுக்கிட்டு இருக்காத. கண்ணு முன்னாடி சில ஆப்போனன்ட் இருக்கிறானுங்க அவனுங்களை பத்தி யோசி. கண்ணு முன்னாடி இருக்கிற ஆப்போனன்ட்களை பத்தி யோசிக்காம வேற ஏதாவது பத்தி யோசிச்சுட்டு இருந்தா எப்படி இவனுங்களை தோக்கடிக்க போறாங்க போது ஒய்காவும் அப்படியே ரிலாக்ஸ் ஆயிட்டு ஆமால அப்படின்னு சொல்லி அவன் சின்ன வயசுல முதல்ல சர்வ் அடிக்கிறதுக்காக பழகிந்திருப்பான் போல. அது எல்லாத்தையும் நினைச்சு பார்த்து அந்த இடத்துல ஒரு பவர்ஃபுல்லான சர்வ் அடிக்க ஜெயிச்சு எடுத்துறான். பட் இருந்தாலும் கரெக்டான ஆங்கிள் கிடைக்கல. திருப்பி ஆப்போசிட்ல தான் வரும்போது ஒய்காவா பால் செட் பண்றதுக்காக போக அந்த நம்பர் 6 ஜெர்சி இருக்கிறான்ல அவன் பால் அடிக்கிறதுக்காக எகிரும் போது நம்ம ககையம்மா யோசிச்சு பாக்குறேன். என்னன்னா அவன் மிடில் ஸ்கூல் இருக்க அந்த நம்பர் 6 ஜெர்சிங்கிறவன் வந்து ஆக்சுவலி அவங்க டீமோட டிகாயா இருந்திருப்பானா. அந்த டைம் அவன் வந்து பெருசா ஆட மாட்டான். ஏன்டா வந்து
ஆட மாட்டேங்கிற, டிகாயா இருந்தாலும் ஸ்டில் நீ வந்து அடிக்கிறதுக்காக போகணும் அப்படின்னு சொல்லும்போது எப்படின்னு எனக்கு பால் போட மாட்டேன், எதுக்கு நான் தேவையில்லாம குதிச்சுட்டு அப்படின்னு சொல்லி அவன் ஒரு மாதிரி பேசியிருப்பான். ஆனா இன்னைக்கு மேட்ச்ல அவன் பால் அடிக்கும் போது ககையாமானால அதை எடுக்க முடியல, கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. என்ன இன்னும் எனர்ஜி இருக்குதுன்னு சொல்லி ஷாக் ஆகி போறான். ஏன்னா அந்த நம்பர் 6 ஒன்ஸ் ஹை ஸ்கூல் வந்தோடனே அவனை கவனிச்ச ஒய்காவா சரி சரி நீ வந்து பெருசா ஆட மாட்டேங்கிற, இருந்தாலும் பரவாயில்ல நீ ஆடாமலே இரு, ஏன்னா ஒரு பெரிய மேட்ச், ஒரு லாங்கான ஒரு மேட்ச் போயிட்டு இருக்கு அப்படின்னா மத்தவங்க எல்லாருமே வந்து ஆரம்பத்திலே பயங்கரமா ஆடி ஒன்ஸ் ஒரு பாயிண்ட்க்கு மேல டயர்ட் ஆயிருவாங்க. அண்ட் நீ உன்னோட எனர்ஜியை வந்து கன்சர்வ் பண்ணி கடைசி நேரத்தில் அதை வந்து பயன்படுத்துன்னு சொல்லியிருப்பானா, அதுதான் அந்த இடத்துல நடக்குது. அந்த நம்பர் 6 ஆக்சுவலி பாயிண்ட் ஸ்கோர் பண்ண 32-31 போகுது. சோ இதுதான் ககையாமாவுக்கும் ஒய்காவுக்கும் உள்ள ஒரு வித்தியாசம். செட்டர் அப்படிங்கிறவன் தனக்கு ஏத்த மாதிரி அட்டாக்கர்ஸை யூஸ் பண்ணிக்காம அவங்களுக்கு ஏத்த மாதிரி அவங்களோட பொட்டன்ஷியலை வெளியே கொண்டு வரத ஒய்காவா பண்ணிருக்கான் பிரில்லியண்டாவே. அவங்க கூட நான் 3 வருஷமா விளையாண்டுருக்கேன், எனக்கு அவனை பத்தி தெரியலையேன்னு சொல்லி ககையாமா யோசிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஹீரோஸ் எல்லாரும் டே ககையாமா என்ன பகல் கனவு கண்டுட்டு இருக்கிறேன், அடுத்த ஒரு பால கண்டிப்பா உனக்கு வந்து கரெக்டா செட் பண்ணி கொடுத்துறோம், அதனால கவலைப்படாத அப்படின்னு சொல்லி அவனை வந்து சீரா பண்ணிட்டு இருப்பாங்க. இதை கவனிச்ச சுகிஷிமா சூகா கிட்ட ஆமா நம்ம ராஜா ஏன் ஆப்போனன்ட் ராஜாவை பார்த்து லைட்டா ஜர்க் ஆயிட்டாருன்னு கேட்கும் போது மேபி இருக்கலாம், பட் இருந்தாலும் நம்மால ககையாமா அதே பழைய தனிமையான ராஜா இனிமேலும் கிடையாதுங்கும் போது அதுக்கப்புறம் எல்லாரும் ரெடியா இருக்க ஒய்காவை தான் சர்வ் அடிக்கிறதா போய் நிக்கிறான். விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பவர்ஃபுல்லான ஒரு சர்வ் வந்து அடிக்கிறானா, எவ்வளவுதான் பவர்ஃபுல்லா இருந்தாலும் ஸ்டில் மேனேஜ் பண்ணி அந்த ஒரு பாலை எடுத்துறானுங்க. சோ திருப்பியும் மாறி மாறி இவனுங்க அடிக்க அவனுங்க எடுக்க அவனுங்க அடிக்க இவனுங்க அடிக்கன்னு சொல்லி இப்படியே போயிட்டே இருக்க ஒரு பாயிண்ட்ல பால் நம்ம நிஷினோயை எடுத்து தரான். கரெக்டா நம்ம ஹினாட்டாவுமே வேகமா ஓடி போய் சைட்ல வந்து அடிக்கிறதுக்காக நிக்க நம்ம ககையாமாமே ஓகே இதுதான் கரெக்டான நேரம், இதுதான் கரெக்டான ஆங்கிள்னு சொல்லி சரியா செட் பண்ணி அவனும் வெறிய அடிக்க, ஆனா அந்த இடத்துல டிஃபெண்டர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து அந்த ஒரு பாலை பிளாக் பண்றாங்க. அப்படியே நம்ம ஒய்காவோட வாய்ஸ் ஓவர்ல டோபியோ ககையாமா நீ பயங்கர வேகமா உன்னோட திறமைகளை வந்து இன்க்ரீஸ் பண்ணி வந்துகிட்டு இருக்கிற, கண்டிப்பா என்னைக்காவது ஒரு நாள் நீ என்ன தோக்கடிக்க தான் போற, ஆனா அந்த ஒரு நாள் இன்னைக்கு கிடையாதுங்கும் போது பால் தரையில டச் ஆக நம்ம ஹீரோஸ் இன்னும் சொல்ல போனா நம்ம ககையாமாவை ஒய்காவா அந்த இடத்துல தோக்கடிக்கிறான். அதுக்கப்புறம் ஆப்வியஸ்லி தோத்து போயிட்டாங்க. நம்ம ஹீரோஸ் எல்லாரும் லைன் அப் பண்ணி ஹேண்ட் ஷேக்லாம் பண்ணிட்டு அங்க இருந்து போயிட்டு இருக்கும் போது அப்போ ஒய்காவோட ஃப்ரெண்ட் வந்து யோசிக்கிறான், ஒய்காவா கடைசி ரவுண்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்திருப்பான் கண்டிப்பா ஒரு பயங்கர இம்பார்ட்டன்டான பாயிண்ட் வந்து ஸ்கோர் பண்ற டைம்ல ககையாமா ஆப்வியஸா ஹினாட்டாவோட அந்த ஃபாஸ்ட் அட்டாக் நம்பி தான் போடுவான், அதனால இந்த தடவை அதை பிளாக் பண்றதுக்கு தயாராகுங்க, போனோட மாதிரி சும்மா இருக்காதீங்கன்னு. எப்படி ககையாமா அடுத்து இதுதான் பண்ணுவான் அப்படின்னு அவனை ரீட் பண்ணன அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சிம்பிள், முதல்ல மாதிரி ககையாமா ஒரு ராஜா ஆட்டிடியூடோட சுத்திட்டு இருந்தானா இதை பண்ணியிருப்பான் அப்படிங்கறது வந்து ஒரு கேள்விக்குறி தான். ஆனா அவன் வந்து தன்னோட டீமை வந்து ரொம்பவுமே நம்ப ஆரம்பிச்சுட்டான். சோ அவனோட டீமை வந்து ரிலே பண்ணி அவன் இருக்கிற அந்த ஒரு காரணத்தால இதுதான் பண்ணுவான் அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னு சொல்லுவானா. ஈவன் அவன் ஃப்ரெண்டுமே சரிடா உனக்கு தான் இதெல்லாம் தெரிஞ்சிருக்குதே, அவங்க டீம்ல ககையாமா ஒருத்தன் தான் நல்லா விளையாடுறான், அதை வச்சுட்டு மட்டும் ஜெயிக்க முடியாதுன்னு போய் அவங்க கிட்ட சொல்ல வேண்டியதானங்க போது எனக்கு தெரிஞ்சு அவங்க டீம் எல்லாருமே நல்லா தான் விளையாடுறானுங்க. இன்னும் சொல்ல போனா செகண்ட் செட்ல கடைசி பால் நான் உனக்கு போடுவேன் அப்படின்னு ககையாமா ப்ரெடிக்ட் பண்ணான் பாத்தியா, அங்க வந்து அவன் என்ன ரீட் பண்றான் அப்படிங்கறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். சோ அதனாலதான் அவன் மூவ்ஸ் வந்து எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு அதை நான் ரீட் பண்ண ஆரம்பிச்சேன். கண்டிப்பா அவன் இன்னும் ஒரு நல்ல டீம் பிளேயரா மாறிக்கிட்டு இருக்கிறான். சோ அதுக்கான ஒரு தேவை இருக்காதுன்னு சொல்லிட்டு அவனுங்க போவானுங்க. இன்னொரு பக்கம் நம்ம ககையாமா அப்படியே தலையை வந்து கொண்டு போய் தண்ணியில வந்து நடிச்சுக்கிட்டு இருக்கும் போது வீட்டுக்கு இருக்க கண்ணு வா போகலான்னு சொல்லி ஹினாட்டா கூப்பிடுவானா. அப்ப ககையாமா என்ன வந்து நீ மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லும் போது டக்குனு ஹினாட்டா ககையாமா கூட வந்து சண்டைக்கு போயிருவான். என்னமோ கடைசி பாயிண்ட் வந்து இழந்தது உன்னோட தப்பு, நீ மட்டும் உண்மையில பழிய போட்டுக்கிட்டு சாவடிக்காதரான்னு. அப்ப அங்க வந்தா டக்கேடா சரி பாய் சண்டைலாம் போட வேண்டாம், இன்னைக்கு நீங்க உண்மையிலே சூப்பரான ஒரு மேட்ச் ஆடினீங்க போது அதான் இருந்தாலுமே தோத்துட்டமே ஹினாட்டா சொல்லும் போது சரி தோத்துட்டீங்க தான், ஆனா அதுக்கு நீ இந்த ஒரு மேட்ச் வந்து யூஸ்லெஸ் அப்படின்னு உங்களால சொல்ல முடியுமான்னு கேட்பான். ஆனா அது மட்டும் இல்லாம ரொம்ப கிளீஷேவான அந்த ஒரு டைலாக், ஒன்ஸ் நாம வந்து தோத்துட்டோம் அப்படின்னா கீழே விழுந்துட்டோம் அப்படின்னா கீழே விழுகிறத மேட்டர் இல்ல திருப்பி எந்திரிச்சு நிக்கிறோமா அப்படின்னு தான் வந்து சொல்லிட்டு இருக்க. சீன் கட் ஆகுது. பார்த்தா நம்ம யூகாய் நம்ம டீமை எல்லாரையும் கூட்டு போய் வச்சுட்டு அப்படியே கடையில வந்து சாப்பாடு வாங்கி கொடுத்து செம்ம டயர்டா இருப்பீங்க, இதை சாப்பிடுங்க அப்பதான் சூனர் உங்க மசில் எல்லாமே ரெக்கவர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்து அப்படியே சாப்பிட ஆரம்பிக்கிறாங்களா. ஆப்வியஸ்லி மேட்ச் தோத்துருக்கானுங்க. சோ அதனால பயங்கர சோகமா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து சாப்பிட்டு அப்படியே கண்ணீர் மல்க அந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்க. அப்படியே கூட நடந்த அந்த ஒரு மேட்ச்ல நம்ம ஹீரோஸ் தோத்து போயிருந்திருப்பாங்கல்ல, அதை நினைச்சு நம்ம ஹினாட்டா பயங்கர சோகத்துல இருக்கேன். இன்னொரு பக்கம் சுகிஷிமாவை காட்டுறாங்க. பார்த்தா அவன் வந்து பெருசா அந்த ஒரு மேட்சை பத்தி கவலைப்பட்ட மாதிரியே தெரியல, ரொம்ப நார்மலா தான் இருக்கிறான். ஆனா மத்த எல்லாருமே நம்ம ஹினாட்டா எவ்வளவு சோகமா இருந்தானோ அதே மாதிரிதான் ரொம்ப சோகமா இருக்கிறாங்க. ககையாமல் அப்படியே படுத்துறான் டிஸ்க்லயே, ஏன்னா அவ்வளவு ஈஸியா தோத்துட்டோமான்னு சொல்லிட்டு அந்த ஒரு தோல்வியை யாராலையும் ஏத்துக்கவே முடியலையா. அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா அந்த மேட்ச் வந்து கன்னியூ ஆயிட்டு இருக்குது. பார்த்தா நம்ம ஆவா ஜோசைக்கும் அந்த சிரட்டோரிசாவா அப்படிங்கிற அந்த ஒரு ஸ்கூலுக்கும் தான் ஒய்காவால செமையான கான்பிடன்ஸோட அப்புறம் வளர்ந்தவனே பாத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த யுசுஷிமாவை வெறுப்பேத்துக்கிட்டு இருப்பான் டாஸ் போடும்போது. மறுபடியும் ஸ்கூல்ல லஞ்ச் பிரேக்ல ஹினாட்டா கூட ஒரு பையன் வந்து அப்படியே பக்கத்துல உட்காந்துக்கிட்டு அப்புறம் என்னப்பா சாப்பிடலாமா, சரி இந்த மாதிரி ஏதோ மேட்சுக்கு வந்து போனீங்களாமா
போராடலாமா, கடைசி வரைக்கும் போராடினீங்கலாம் கேள்விப்பட்டேன், ரொம்ப நல்லதுதான் அப்படின்லாம் பேசிட்டு இருக்கும்போது டக்குனு கடுப்பையும் அங்கிருந்து எந்திரிச்சு போயிருவானா. அதுவே இன்னொரு பக்கம் நம்ம டனாக்காவும் இந்த நிஷினோயா இருக்கிறான்ல, இவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது தடவை நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் இந்த ஒரு டீம்ல வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்கல்ல. சோ அந்த ஒரு டைம்ல டைச்சி வந்து சொல்லியிருந்திருப்பான், சோ இவங்க 2 பேரை வச்சுட்டு கண்டிப்பா நம்மளால ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல வந்து ஆட முடியும் அப்படின்னு. அதாவது ஆகஸ்ட்ல அது நடக்க போதாமா. இப்போதைக்கு இந்த இன்டர் ஹை ஸ்கூல் காம்படிஷன்ல தோத்தாலுமே ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல நமக்கு இன்னும் சான்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அதுவே இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம டைச்சி இருக்கிறான்ல, அவன் சூகா கிட்டையும் நம்ம அசாகி கிட்டையும் ஓகே நம்ம ஆல்ரெடி 3rd இயர் வந்துட்டோம், சோ அதனால இதுதான் கரெக்டான டைம்னு நினைக்கிறேன், வேணும்னா நம்ம எல்லாருமே வந்து ரிட்டையர் ஆயிரலாம் அப்படின்னு சொல்லுவான். ஏன் தல ஏன் இந்த மாதிரியான ஒரு விபரீதமான முடிவுகளை எடுக்கிறேன்னு கேட்கும்போது, இல்ல நீ தான் பாத்தீங்கல்ல ஃபர்ஸ்ட் இயர்ஸ் அண்ட் செகண்ட் இயர்ஸ் எந்த அளவுக்கு சூப்பரா ஆடுறாங்கன்னு, சோ அதனால மேபி நம்ம டீமை வந்து அவங்க கிட்ட ஒப்படைக்கிறது வந்து ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரெஷ்ஷான ஆளுங்க வரும்போது தான் இன்னுமே டீம் வந்து பெட்டர் ஆகுமோ என்னமோன்னு தோணுதுன்னு சொல்லும்போது சூகா அதுக்கு வந்து ஒத்துக்கிற மாதிரி தெரியல. இல்ல அப்படிலாம் இல்ல, நீ வந்து தடவை ஆரம்பிக்கும் போது நீ வந்து மத்தவங்க புது பிளேயர்ஸ் வந்துட்டாங்கன்னா டீம் வந்து விட்டுட்டு போவ அப்படின்னு சொல்லியிருந்தா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா உனக்கு தான் விளையாடுறதுக்கு அவ்வளவு பிடிக்கும்ல, சோ என்ன ரீசனுக்காக போற அப்படிங்கும் போது ஈவன் அசாகியுமே எனக்கும் இந்த ஒரு கேம் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, என்னாலே வந்து அவ்வளவு ஈஸியா போக முடியாதுன்னு சொல்லுவானா. டக்குன்னு நம்ம டைச்சி நான் மட்டும் என்ன எனக்கு வாலிபால் பிடிக்கல நான் சொல்லிட்டு இருக்கிறேன், எனக்கு விளையாடுறது வந்து அவ்வளவு பிடிக்கும் தெரியுமா, பட் இருந்தாலும் அப்படின்னு அவனால பேசவே முடியாது. ஆனா இவங்க பேசுறது எல்லாத்தையும் அந்த மேனேஜர் பண்ண இருக்கிறாள் அவ வந்து ஒட்டு கேட்டுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு பக்கம் இந்த ஹினாட்டா பையன் பாலை வச்சு சும்மா தட்டிட்டு இருக்கும் போது அவன் மேட்ச்ல சில பாயிண்ட் எல்லாத்தையும் லூஸ் பண்ணிருப்பான்ல, அவனால போயிருக்கும்ல. சோ அதையெல்லாம் நினைச்சு சோகமா இருக்கும் போது இன்னொரு பக்கம் நம்ம ககையாமா ஒய்காவா நினைச்சுக்கிட்டு பயங்கர கடுப்புல நின்னுக்கிட்டு இருப்பானா. அந்த இடத்துல இருக்கிற நம்ம ஹினாட்டாவையும் பாப்பான், இருந்தாலும் பேசாம அங்க இருந்து போகும்போது இன்னொரு பக்கம் நம்ம யமாகுஷியை வந்து காட்டுறாங்க. அவன் கிளாஸ்ல உட்காந்துருக்கும் போது ஒரு விஷயத்தை யோசிச்சு பாக்குறான், மேட்ச்ல அவனால ஒழுங்கா சர்வ் அடிக்க முடியாம போயிருக்கும்ல. சோ அதுக்கப்புறம் திருப்பியும் அவனுக்கு சொல்லித்தர அந்த ஒரு கடைக்காரர் இருப்பார்ல, அவரை மீட் பண்ணி பேசும்போதுதான் இந்த மாதிரி என்ன இன்னைக்கு மேட்ச் நல்லா இருந்துச்சான்னு கேட்க, எங்கத்தான் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லுவானா. எதிர்பார்த்ததுதான், நீ அவ்வளவு நர்வஸா இருக்கும் போதே நீ நினைக்கிற மாதிரி உன்னோட பாடி வந்து மூவ் ஆகல, அதனாலதான் உன்னால அந்த ஒரு பாலை வந்து கரெக்டா அடிக்க முடியல, இருக்கட்டும். ஆனா அப்போ யமாகுஷி பட் இருந்தாலுமே நான் முதல்ல வாலிபால் ஆடினதுக்கான ரீசனே ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து பயங்கர ஃபன்னா வந்து விளையாடலாம் அப்படின்னு சொல்லிதான். ஆனா ஒன்ஸ் வளர வளர மத்தவங்க எல்லாருமே என்னோட பயங்கர டேலண்டடா இருக்கிறாங்க, அவங்க பண்ற மாதிரி எந்த ஒரு விஷயத்தையும் என்னால பண்ணவே முடியல, எனக்கும் என்னோட பாடியை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், அந்த பாலை கண்ட்ரோல் பண்ணணும், என்னோட ஆப்பனண்ட் வந்து எதிர்த்து நிக்கணும்லாம் தோணுதுங்கும் போது. ஆனா அதுக்கு அவரு அதெல்லாம் நீ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நீ வந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். கோச் யூகா இருக்கிறாருல, அவரோட தாத்தா தான் இந்த ஒரு விஷயத்த அடிக்கடி என்கிட்ட சொல்லுவாரு, உனக்கு உண்மையாலே ஒரு கேமை வந்து என்ஜாய் பண்ணணும் அப்படின்னா அந்த ஒரு கேம்ல நீ ஸ்ட்ராங்கா இருந்தா மட்டும்தான் முடியும். என்ன எடுத்துக்கவேன், நான் பயங்கரமா பிராக்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன், ஆனா நான் ஸ்டார்டர் லைன் அப்ல கூட கிடையாது, நான் ஒன்னும் ஏஸ் கிடையாது சரியா, ஆனா இருந்தாலுமே நான் தொடர்ந்து பிராக்டிஸ் பண்ணிட்டே இருந்தேன், விட்டுட்டு போயிடலாங்கிற லெவலுக்கு எல்லாம் நான் யோசிச்சிருக்கேன். ஆனா ஒரு நாள் எனக்கான வாய்ப்பு கிடைச்சது, அந்த ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்தினேன், இருக்கிற எல்லாரும் எனக்கு கொண்டாடினாங்க, அதுக்கப்புறம் தான் ஸ்ட்ராங்கா இருக்கும் போதுதான் ஒரு ஸ்போர்ட்டை நம்மளால என்ஜாய் பண்ண முடியுங்கிறது எனக்கு புரிஞ்சதுங்கும் போது சரின்னு சொல்லிட்டு அந்த யமாகுஷியும் ட்ரெயின் பண்றதுக்காக ரெடி ஆயிடுறான். இன்னொரு பக்கம் நம்ம அட்வைசர் டக்கேடா இருக்கிறாருல, அவர்கிட்ட ஒரு வாத்தியார் வந்துட்டு இந்த மாதிரி டைச்சி அசாகி அப்புறம் சூகா அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேருமே வந்து 3rd இயர் தானே படிக்கிறானுங்க, சோ அடுத்த இயர் வந்து இவங்க காலேஜ் போய் ஆகணும், அவங்களோட மார்க் எல்லாமே வந்து நல்லா தான் இருக்குது இப்போதைக்கு. ஆனா சூகாவை தனியா மீட் பண்ணி பேசும்போது சூகா இருந்துகிட்டு இல்ல என்னால வந்து இப்போதைக்கு டீம் அவுட்டு வெளியில வர முடியாதுன்னு சொல்லி இருந்திருப்பான். ஆனா அவனுக்கு இந்த டீம்ல இருந்து எதுவுமே கிடைக்க போறது இல்லன்னு அந்த வாத்தியார சொல்லும் போதுமே ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி இந்த டீம்ல நான் ஒன்னும் இல்ல அப்படிங்கிற மாதிரி கவுன்சிலிங் டைம்ல வந்து பேசியிருந்திருப்பான் போல. சோ அது எல்லாத்தையும் டக்கேடா சொல்லிட்டு பாருப்பா அந்த சூகா பையனுக்கு வந்து இந்த மாதிரி ஒன்னும் ஸ்போர்ட்ஸ் ஸ்காலர்ஷிப் எல்லாம் கிடைக்க போறது கிடையாது, சோ அவன் கம்ப்ளீட்டா பாயிண்ட்லெஸ்ஸா தான் இந்த ஒரு கேம் வந்து ஆடிக்கிட்டு இருக்கிறான், அது வந்து ஆடிட்டு போகட்டும் அவங்க இஷ்டம் தான், ஆனா இருந்தாலுமே அவங்களோட மார்க் சோ அதை கொஞ்சம் கவனிச்சுக்கங்க, 3rd இயர்ல வேற இருக்கிறான், அந்த 3 பேருக்கு புரியுற மாதிரி பார்த்து பக்குவமா வந்து எடுத்து சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாரா. இன்னொரு பக்கம் நம்ம கோச் யூகா இருக்கிறாருல, அவரும் இன்னொருத்தரும் வந்து பேசிட்டு இருக்கும் போது அப்பா அந்த ஆபா ஜோசை வந்து உண்மையிலே பயங்கர ஸ்ட்ராங்கான டீம் தான், இருந்தாலும் நாமளும் ஓரளவுக்கு வந்து டஃப் கொடுக்க தான் செஞ்சோம், ஆனா அந்த ஆபா ஜோசை ஒரு தடவை டைம் அவுட் கேட்கும் போதுமே அவங்களோட கோச் வந்து எந்த விதத்திலயும் அவங்களை இன்டர்ஃபர் பண்ணவே இல்ல, ஓரமா நின்று தான் பாத்துட்டு இருந்தாரு, சோ அவனுங்களே தான் கேமுக்கு வந்து அடாப்ட் ஆக ஆரம்பிச்சிருக்காங்க. இவ்வளவு ஸ்ட்ராங்கான இந்த ஆபா ஜோசை ஸ்கூலுக்கிட்ட இருந்து ஒரு பாயிண்ட் எடுக்கிறதுங்கிறது அந்த செரட்டோரிசாவை தவிர வேற யாராலையும் இருக்க முடியாதுங்கும் போது ஆபா ஜோசாய அந்த செரட்டோரிசாவா தோக்கடிச்சிருந்திருப்பாங்க. இந்த ஒரு விஷயத்த இந்த ஒரு தோல்வியை வந்து ஒய்காவனால லைக் ஏத்துக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமா இருக்கும். அதேதான் இன்னொரு பக்கம் ஹினாட்டாக்கும் அப்படியே பயங்கரமா ஒரு மாதிரி சோகமா வேகமா ஜிம்முக்கு வருவானா, பார்த்தா அந்த இடத்துல ஆல்ரெடி நம்ம ககையாம வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். இங்க நம்ம டக்கேடா இருக்கிறாருல, சோ அவரு அந்த 3 சீனியர் பசங்க அதுக்கப்புறம் அந்த ஒரு மேனேஜர் பொண்ணு இருப்பாள்ல, அவ்வளவு 3rd இயர் தான், சோ 3 பேரையும் வந்து 4 பேரையும் வந்து கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க எக்ஸ்ட்ரா கரிக்குலர்ஸ்ல இவ்வளவு வருஷமா வந்து இன்வால்வ் ஆயிருக்கீங்க அப்படிங்கறது எல்லாமே வந்து ஓகே தான், அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு,
இருக்கட்டும். பட் இருந்தாலுமே நீங்க ஃபைனல் இயர்ல இருக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மறந்துடாதீங்க. படிப்புங்கிறது அடுத்து உங்களோட ஃபியூச்சர் வந்து டிசைட் பண்ற ஒரு விஷயம். சோ உங்களுக்கு இப்போதைக்கு இந்த ஒரு ஸ்போர்ட்ல இருந்து எதுவும் கிடைக்க போறது இல்ல. ஆனா நீங்க இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்ல அதிகமா டைம் ஸ்பெண்ட் பண்ண உங்க கூட படிக்கிற மத்தவங்க எல்லாருமே வந்து படிப்புல ஸ்பெண்ட் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சோ அதனால அடுத்த ஒரு 5 வருஷமோ இல்ல 10 வருஷமோ கழிச்சு இன்னைக்கு நீங்க வந்து ஒழுங்கா படிக்கல அப்படின்னு சொல்லி வருத்தப்படாத அளவுக்கு பாத்துக்குங்கன்னு சொல்லியிருந்திருப்பாரு. ரொம்ப சிம்பிளா இந்த கிளப் ஆக்டிவிட்டிக்காக போய் லைஃப தொலைச்சிடாதீங்கடா அப்படின்னு சொல்லுவாரு. இன்னொரு பக்கம் ஹினாட்டாவும் நம்ம ககையாமா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்களா, பார்த்தா கொஞ்ச நேரத்துக்கு மேல ஹினாட்டா வந்து அந்த இடத்துல புலம்ப ஆரம்பிச்சிருவானா, பார்த்தா அவன் ஒரு பக்கம் எமோஷனலாகி ஓடிக்கிட்டு இருக்கேன், இன்னொரு பக்கம் எமோஷனலாகி ககையாம ஒரு பக்கம் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி ஆக்சுவலி அந்த இடத்துல 2 பேருமே பிரேக் ஆயிருவாங்க. சொல்லுவாங்கல்ல, ஒரு விஷயம் உங்களை அள வைக்குது அப்படின்னா அந்த ஒரு விஷயத்துக்கு நீங்க ரொம்பவுமே லாயலா இருந்திருக்கீங்கன்னு. ஆனா ஒரு விஷயம் உங்களை பிரேக் டவுன் பண்ற அளவுக்கு நீங்க அது மேல அவ்வளவு ஈடுபாடா இருக்கணுங்கிற அவசியம் இல்லை அப்படின்னு தான் எனக்கு தோணுது. எனிவேஸ் இந்த ஒரு சீரீஸ்ல வந்து ஸ்போர்ட்டை தூக்கி தான் பேசிட்டு இருப்பாங்க. அது ஜஸ்ட் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் தான். சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம ககையாமாவும் ஹினாட்டாவும் பயங்கரமா எமோஷனலாகி அந்த இடத்துல கத்தியெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் திருப்பி நான் வந்து கண்டிப்பா சாரி கேட்க மாட்டேன் அப்படின்னு நம்ம ககையாமா சொல்றானா, கரெக்டா அந்த இடத்துக்கு பார்த்தா மத்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்க எல்லாருமே வர ஆரம்பிச்சிருவாங்க. சரி, எங்க தேர்ட் இயர் மட்டும் எங்க போனாங்க அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா நம்ம டெய்ச்சி, சூகா, அசாகி அப்படின்னு சொல்லி அவங்களும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு ஆடதான் போறாங்க. அந்த இடத்துல பயங்கரமா ட்ரைனிங்ல எடுத்துக்கிட்டு இருக்கேன். உட்காந்து எல்லாரும் அழுதுட்டு இருப்பானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கோச் யூகை அங்க வருவாரா, பார்த்தா அவனுங்க ஆடுறத பார்த்துட்டு ஆடி போயிருவாரு இவரு. சோ அதுக்கப்புறம் எல்லாரும் உட்கார வச்சு, கமன் கைஸ், ஆபா ஜோசா கிட்ட நம்ம தோத்து போயிட்டோம், அதை வந்து ஒத்துக்கிட்டு ஆகணும், நம்ம இன்னுமே வந்து அவ்வளவு பவர்ஃபுல் இல்ல போல. அதே நேரத்துல இந்த ஒரு இன்டர் ஹை ஸ்கூல் காம்படிஷன்ல ஜெயிச்சதுமே வந்து செரட்டோரிசாவா தான். சோ அப்படின்னா ஆபா ஜோசையுமே வந்து ஒன்னும் அவ்வளவு பவர்ஃபுல்லான டீம் எல்லாம் கிடையாது. நம்ம இன்னும் அவங்களோடமே வந்து பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு டீமா மாறி ஆகணும். அதனால டீமோட கேப்டனான டைச்சி வந்து சில வார்த்தைகள் சொல்லுங்கன்னு சொல்லி கூப்பிடும்போது டைச்சி வந்து நின்னுட்டு, வரலாறுலயே ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு கரோசனா ஒரே ஒரு தடவை தான் போயிருக்குது. சோ 2வது தடவையா நம்ம தான் கரோசனாவை கூட்டிட்டு போக போறோம்னு சொல்ல பயங்கர எக்ஸைட் ஆயிடுறானுங்க. சோ அதுக்கப்புறம் அப்படியே நிறைய சீன்ஸ் எல்லாம் போயிட்டே இருக்கும் அவனுங்க ட்ரைனிங் எடுக்கிற மாதிரியும். சோ அதுக்கப்புறம் தொடர்ந்து வர எல்லா தடங்களையுமே தாண்டி ஸ்பிரிங் நேஷனல்ஸ்க்கு போக போறோம். சீனியர்ஸுக்கு அதுதான் அவங்களுக்கு இந்த வருஷத்தோட கடைசி மேட்சாவும் இருக்க போகுது. ஈவன் ககையாமா அண்ட் ஹினாட்டா அவங்க 2 பேரோட காம்போவையும் நிரூபிக்க வேண்டிய ஒரு இடமாவும் அதுதான் இருக்க. அங்க இருக்கிற ஒரு பூனையை ஒருத்தன் சேஸ் பண்ணிட்டு இருக்கிறானா, அதே நேரத்துல அந்த நிக்கோமா ஹை ஸ்கூல்ல சேர்ந்து அந்த கென்மா இருக்கிறான்ல, அவன் கேம் ஆடிட்டு வந்துட்டு இருக்கும் போது கூட இருக்கிற கூரோ, ஏன்டாடே எப்ப பார்த்தாலும் இந்த கேம் தான் ஆடிட்டு இருக்கிற, உனக்கு போர் அடிக்கலையான்னு கேட்பான். சரி, அப்படி போர் அடிக்கல அப்படின்னாலுமே பரவாயில்ல, நீ இதுல டைம் வேஸ்ட் பண்றதுக்கு பதிலா நீ கொஞ்சமாவது வந்து வாலிபால்ல பிராக்டிஸ் எல்லாம் பண்ணலாமே அப்படிங்கும் போது, அதுக்கு தான் நமக்கு நீ சண்டே மார்னிங் என்ன கூட்டிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலுக்கு வருவானுங்க. பிளஸ் இந்த நிக்கோமா ஹை ஸ்கூலுமே இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ்ல வந்து தோத்து போயிருப்பானுங்க. சோ நமக்கு இருக்கிற வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து ஸ்பிரிங் நேஷனல்ஸ்ல தான். அதுலதான் நம்ம திறமையை வந்து காமிச்சாகணும் அப்படின்னு அந்த கூரை வந்து பேசிட்டு இருக்கும் போது, இவருக்கு மட்டும் வாலிபால் எப்பவும் போர் அடிக்காதாமா, எங்களுக்கு மட்டும் கேம் போர் அடிக்கணுமாமா அப்படின்னு அந்த நிக்கமா பேசிட்டு இருப்பான். அதுக்கப்புறம் ஜிம்குள்ள வந்துடுறாங்களா, பார்த்தா அந்த இடத்துல சில செகண்ட் இயர் பசங்களா இருக்கும் போது, சரிடா எல்லாரும் வந்துட்டீங்களா அப்படின்னு கேட்க, அதுக்கு அவனுங்க எங்க ஃபர்ஸ்ட் இயர் பசங்களை தான் எல்லாத்தையும் நேரமா வர சொன்னேன், ஆனா அந்த ஒருத்தருக்கு நான் பாத்தியா சரியான அராத்து வரதே கிடையாது. இதுல ரொம்ப நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, அவன் வராதங்கிட்ட இந்த இடம் வேணா அமைதியா இருக்குதுங்கும் போது தெருவுல ஒருத்தன் பூனையை வந்து சேஸ் பண்ணிட்டு இருந்தான்ல, சோ அவன் தான் ஸ்கூலுக்கு முடிக்கிற அந்த ஒரு பூனையை கேட்ச் பண்றது மட்டும் இல்லாம டைரக்டா அதை ஜிம்முக்கே கூட்டிட்டு வந்துட்டு, தலைவா வந்துட்டேங்கும் போது சொன்ன பேச்சே கேட்க மாட்டேன், எப்பவுமே உனக்கு தோணும் போதா வருவியா அப்படின்னு அந்த கூரை ஒரு மாதிரி கேட்பானா, சாரி தலை அதான் வந்துட்டோம்ல அப்படின்னு சொல்லுவான். ஆக்சுவலி அவன் பேர் வந்து ஹைபா. அதுக்கப்புறம் அந்த நிக்கமாங்கிற அந்த ஒரு ஸ்கூல் வந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கும் போது அந்த ஹைபாங்னு இருப்பான்ல, அவனுக்கு தான் வந்து அந்த இடத்துல ஆடவே தெரியாது போல, அப்படியே சொதப்பிக்கிட்டு இருப்பான் பயங்கரமா. இது அந்த நிக்கமாவோட கோச்சுமே கவனிக்கிறாரு. பட் இருந்தாலும் இவங்களுக்கே தெரியும் அவன் வந்து ஆக்சுவலி ஒரு ஆஃப் ரஷ்யன். சோ அதனாலேயே அவனோட பிசிக் அப்படிங்கிறது ஒரு ஆவரேஜ் ஜாப்பனீஸ் அத்லெட்டோடவுமே வந்து பயங்கர ஸ்ட்ராங் ஆனது. ஆனா அதை வச்சுட்டு அந்த கேம்ல வந்து பயங்கரமா வந்து யூஸ் பண்ண முடியும். பட் இருந்தாலும் அவனுக்கு கேம் ஆட தெரியணும்ல, ரிசீவ் பண்றது, ஸ்பைக் பண்றதுன்னு சொல்லி எல்லாத்துலயுமே வந்து பயங்கரமா சொதப்பிக்கிட்டு இருப்பானா. இவனையெல்லாம் தேத்தவே முடியாதுன்னு கென்மால கையை விட்டுருவானா. பட் இருந்தாலும் அந்த ஒரு கோச் வந்து எதையோ நோட் பண்ணிட்டு இன்ட்ரெஸ்டிங்னு சொல்லுவாரு. அண்ட் பிராக்டிஸ் எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே அந்த ஒரு ஹைபா வந்து அந்த இடத்துல சும்மா அப்படியே பால் போட்டு விளையாண்டுட்டு இருக்க, அங்க வந்து ஒரு பையன், பரவாயில்ல நீங்க வந்து ஹை ஸ்கூல் வந்ததுக்கு அப்புறம் தானே வாலிபாலே ஆரம்பிச்சிருக்கீங்க, சோ இது வந்து ஒரு பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் தான் சொல்லுவான். ஆமா இப்பதான் ஆரம்பிச்சேன், போய் வந்து ஓரளவுக்கு டெவலப் ஆயிருக்கேன்னா கூடிய சீக்கிரம் பாரு நான் தான் ஏஸ் ஆக போறேன் அப்படின்னு சொல்லி பயங்கர ஓவர் கான்பிடென்ட்டோட இருப்பான். அதுக்கப்புறம் பிளேயர்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு வச்ச கோச் வந்து, அடுத்த வாரம் சனிக்கிழமை நம்ம ஒரு ஸ்கூல் கூட வந்து ஒரு பிராக்டிஸ் மேட்ச் போட போறோம், ஆனா அந்த ஒரு மேட்ச்ல ஹைபாவுமே வந்து ஸ்டார்டிங் லைனப்ல இருப்பான் அப்படின்னு சொல்ல எல்லாருக்குமே ஷாக்கு. ஏன்னா ஆல்ரெடி அவன் தான் பயங்கரமா சொதப்பிட்டு இருக்கிறானே எப்படின்னு. ஆனா அதே நேரத்துல அந்த ஒரு
ஒரு பிராக்டிஸ் மேட்ச் இருக்கிற ஒரு காரணத்தால நம்ம கென்மா இருக்கிறான்ல அவனை இந்த மாதிரி ஹைபா கூட சேர்ந்து பிராக்டிஸ் எடுங்க அப்படின்னு சொல்லிடுறானா. அவன் முதல்ல முடியாதுன்னு தான் சொல்லுவான். பட் கோச்சோட வார்த்தையை வந்து மீற முடியாதுல்ல. அதுக்கப்புறம் ஜிம்ல அந்த ஹைபா வந்து எப்படி மூவ் ஆகுறான், அவனோட கை வந்து எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கறது எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணி தான் கென்மா வந்து பால் போடுறான். ஆனா அப்பவும் அந்த ஹைபானால அந்த ஒரு பாலை வந்து கரெக்டா அடிக்க முடியலையா. இருக்கிற எல்லாருமே வந்து கலாய்ச்சிடுறாங்க. பட் இருந்தாலும் அவன் வந்து செம்ம கான்பிடண்டா தான் இருக்கிறான். இப்போதைக்கு என்னால இவ்வளவு முடிஞ்சிருக்குது, கூடிய சீக்கிரம் இன்னும் மேல என்னால போக முடியும்னு. ஏற்கனவே இருந்த பிளேயிங் 6ல இந்த ஹைபா கிடையாது. சோ இதுக்கப்புறம் தான் ஆட் பண்ண போறாங்க. ஏன்னு பார்த்தா இப்போதைக்கு அவங்க இன்டர் ஹை ஸ்கூல் பிரிலிம்ஸ்ல வந்து தோத்து போயிருக்காங்கல்ல. சோ நம்ம டீம் வந்து அவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இருந்தா நம்ம ஏன் தோக்க போறோம், அதனால டீம் வந்து மாத்தி ஆகணும் அப்படின்னு நினைப்பாரு. மாத்தணும் அப்படிங்கறதோடவுமே தேவையான ஒரு விஷயத்த உள்ள சேர்க்கணும் அப்படின்னு தான். இப்படி இருக்கும்போது ஒரு நாள் ஈவினிங் ஒரு கடைக்கு வெளியில கூரோவும் கென்மாவும் உட்காந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு அந்த ஹைபாவை பத்தி ஒரு விஷயமே தெரியல தெரியுமா அப்படின்னு பேசிட்டு இருப்பாங்களா. ஹைபான்னு சொல்லி இன்னும் ஒரு 2-3 ஸ்டூடெண்ட்ஸ் அங்கதான் இருப்பானுங்களா. எல்லாரும் ஒன்னா உட்காந்துக்கிட்டு இருக்கேன். ஏன் எனக்கு ஏத்த மாதிரியான பால் வந்து நீங்க செட் பண்ணி தர மாட்டேங்கிறீங்க அப்படின்னு கென்மாட்ட கேட்கும்போது, அதுக்கு கென்மா நான் ஒன்னும் கரோசோனாவோட செட்டர் கிடையாது, நீ எங்க வேணா கை வைப்ப, அந்த இடத்துல எல்லாம் என்னால பாலை செட் பண்ண முடியாதும்மா. அது யாருப்பா கரோசோனாங்கும் போதுதான் அவங்க தான் நம்ம பரம விரோதி. அதுல குள்ளக்கா பையன் மாதிரி ஒருத்தர் இருப்பான், மிடில் பிளாக்கரு. ஆனா அவன் பால் அடிக்கும் போதெல்லாம் கண்ண முடிட்டுல அடிப்பான் தெரியுமா. ஆனா அவனை விட நீ தாண்டா இருக்கலையே மோசம் அப்படின்னு நம்ம கென்மா வந்து இந்த ஹைபாவை போட்டு கலாய்ச்சிக்கிட்டு இருக்கேன். சரி இப்ப அந்த கரோசோனா என்னதான் பண்ணிட்டு இருப்பானுங்க அப்படின்னு யோசிக்கும் போது பார்த்தா நம்ம டனாக்கா இருக்கிறாருல, அப்படியே பிராக்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு அந்த கென்மா ஆடிட்டு இருக்கிற அதே ஒரு கேம் தான் ஆடிட்டு இருப்பானா. ஈவன் நம்ம ஹினாட்டாவுமே ஹே கென்மாவும் இந்த ஒரு கேம் தான் ஆடுவான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அதோட பாஸ் வந்து கிளியர் பண்ணவே முடியாது போல. சோ அதனால நிஷினோயா குடுறா நான் ஆடுறேன் அப்படின்னு சொல்லி அவனும் ஆடுவான். பார்த்தா அவனும் தோத்து போயிருவானா. இதெல்லாம் ஜுஜுபி மேட்டர்னு சொல்லிட்டு ககையமா இருக்கிறான்ல அவனும் ஆடுவான். கொஞ்ச நேரத்துக்கு மேல அப்படியே அந்த ஒரு வீடியோ கேமை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிருவான் பயங்கரமா. சோ அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர திருப்பி மாத்தி மாத்தி அந்த ஒரு கேமை வந்து ஆடிட்டு இருக்கும் போது யாருமே அந்த ஒரு பாஸ் லெவல வந்து கிளியர் பண்ண மாதிரியே தெரியல. அதை விட்டுட்டு அதை விளையாடுறதுல வந்து ஃபன் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. இன்னொரு பக்கம் இங்க கென்மாவும் கூரோவும் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது அந்த கென்மாவும் அந்த ஒரு பாஸ் லெவல வந்து கிளியர் பண்ண மாதிரி தெரியாதா, ஏன் இன்னும் அதனால வந்து முடிக்க முடியலன்னு கேட்கும் போது என்ன பண்றது, அதோட அட்டாக் எல்லாமே பயங்கர ஸ்ட்ராங்கா இருக்குதுன்னு கென்மா சொல்லுவான். ஓ அதோட அட்டாக் வந்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குது அப்படின்னா அது அட்டாக் பண்றதுக்கு முன்னாடியே நீ அட்டாக் பண்ணிட வேண்டியதானே. அதான் சொல்லுவாங்கல்ல அஃபென்ஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார்ம் ஆஃப் டிஃபென்ஸ்னு. சோ அதனால அந்த மாதிரி ட்ரை பண்ண ஏதாவது ஒரு வாய்ப்புகள் வந்து இருக்கும். இத பத்தி நீ யோசிச்ச மாதிரியும் தெரியல. ஆனா அதே இடத்துல நீ ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டேன்னு சுத்தி இருக்கிறத எல்லாத்தையுமே நீ வந்து மறந்துடுற அப்படின்னு சொல்லும் போது அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீ வந்து சும்மா ஏதோ கற்பனை பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். ஆனா அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது, பார்த்தா அந்த கென்மா அந்த ஒரு பாஸ் லெவல வந்து கம்ப்ளீட் பண்ணிருப்பான் போல. அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிம்முக்கு வந்தவன் அந்த இடத்துல அந்த ஹைபா இருக்கிறான்ல அவனுக்கு தான் பாலை போட்டு அப்படியே பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்கலாம். அப்ப அந்த கோச் கூட இருக்கிற ஒருத்தர் எனக்கு என்னமோ அந்த ஹைபா வந்து இம்ப்ரூவ் ஆகுற மாதிரியே தெரியல, சோ அதனால அவன் அப்படியே டீல்ல வந்து கழிச்சு விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தா நம்ம கென்மா இருக்கிறான்ல அவன் அந்த ஹைபா வந்து எங்க நிக்கிறான் எங்க மூவ் ஆகுறான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா தடவையுமே வந்து நோட் பண்ணிட்டே இருக்கிறான் ஒவ்வொரு பால் அடிக்க வரும்போதுமே. ஆனா இதை கவனிச்சு அந்த ஒரு ஹைபா என்னது என்ன வந்து நீங்க நோட் பண்றீங்களா, என்னோட மூவ்மெண்ட் கூட வந்து சிங்க்ரனைஸ் பண்றதுக்காக ட்ரை பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எக்ஸைட்டிங்கா இருப்பானா. அப்பதான் அந்த நிக்கோமா ஹை ஸ்கூலோட கோச்சுமே சொல்லுவாரு, பாத்தையா அவங்க வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து ஒன்னும் சிங்க்ல வரல, பட் இருந்தாலும் கண்டிப்பா வருவாங்கங்கிற அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குதும் பாரு. அதுக்கப்புறம் பசங்க எல்லாரும் ஒன்னா சேர்ந்துட்டு அப்படியே ஜாகிங் போயிட்டு இருப்பாங்களா. ஆனா அந்த ஒரு டைம்ல அந்த கென்மா இருப்பான்ல அவன் கூடயே சேர்ந்துதான் ஹைபாவும் ஜாகிங் வந்துகிட்டு இருப்பான். ஏன்டா முன்னாடி போக வேண்டியதானே கேட்கும்போது இல்ல தல நீ ஸ்லோவா வரையா, சோ உன் கூடயே வந்தா மட்டும்தான் என்னாலும் வந்து சிங்க்லயே இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கவே திடீர்னு அந்த இடத்துல ஏதோ பூனை கத்துற மாதிரி சத்தம் கேட்கும். பார்த்தா மரத்துல ஒரு பூனை வந்து உட்காந்துகிட்டு இருக்கும். சரி அந்த ஒரு பூனையை வந்து காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹைபா நேரம் அங்க போய் நின்று குதிச்சு அந்த ஒரு பூனையை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணுவானா. பார்த்தா அது அவன் கையில புரண்டி விட்டுரும். பிளஸ் இதை பார்த்த கென்மாக்கு ஒரே ஷாக்கு, என்னது அவ்வளவு தூரம் அவன் குதிக்கிறான். நானு சரி டக்குன்னு பூனையெல்லாம் பிடிக்க பார்த்தா அது கையில புரண்டி வைக்கும், வேணும்னா என்ன வந்து தூக்கேன் அப்படின்னு சொல்லி கென்மா வந்து ஷோல்டர்ல வச்சுட்டு அந்த ஒரு பூனையை வந்து எடுக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்களா. பட் இருந்தாலுமே அந்த ஒரு பூனையை வந்து பிடிக்க முடியல. சோ இன்னுமே வந்து கொஞ்சம் உயரமா தான் இருக்குது. அப்ப திடீர்னு அந்த இடத்துல காத்தடிக்கும் போது காத்துல அசைஞ்சு அந்த ஒரு பூனை மேல இருந்து கீழே விழுக போக நம்ம கென்மா அந்த ஒரு பூனையை வந்து பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்றானா அவனால முடியல. ஆனா அந்த ஒரு ஹைபா அந்த ஒரு பூனையை வந்து கேட்ச் பண்றான். ஆனா கேட்ச் பண்ண கையோட 2 பேரும் அந்த இடத்துல குப்புற கொண்டு மூக்க உடைச்சுக்கிறானுங்க. பூனை எப்படியோ சேஃப் தான், பட் இருந்தாலும் நம்ம கென்மா பயங்கர காண்டோட அந்த ஹைபா வந்து பாத்துக்கிட்டு இருக்க, சாரி தல இதெல்லாம் வந்து பெருசா எடுத்துக்காத, நம்ம கோல் வந்து பூனையை காப்பாத்துறது தான், காப்பாத்தியாச்சு, இதெல்லாம் வீர தழும்பு அப்படிங்கும் போது அங்கடா பண்ணிக்கிறீங்க சீக்கிரம் வாங்கடா அப்படின்னு சொல்லி மத்தவங்களும் வந்து கூப்பிடுறானுங்க. சோ அதுக்கப்புறம் எப்பவும் போல அவங்க டீமோட ட்ரைனிங் வந்து போயிட்டு இருக்கும் போது இந்த தடவை பார்த்தா அவங்க 2 பேருக்குள்ள ஒரு சிங்க் வந்து இருக்குது. இன்னும் சொல்ல போனா அவன் அடிக்கிற மாதிரியான பாலை நம்ம கென்மா நல்லா போட முடியுதா. ஈவன் கோச்சுமே எப்பாடா எதிர்பார்த்தது வந்து நடக்குது அப்படிங்கிற சொல்லி கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் போது கூரோ சொல்லியிருந்திருப்பான், நம்மளால தோக்கடிக்க முடியாத ஒரு ஆப்போனன்ட் இருக்கிறான் அப்படிங்கும் போது அதுதான் பயங்கர ஃபன்னாக்கும் அந்த ஒரு கேமே என்ன. சோ அதே மாதிரி
தான் இந்த ஒரு ஹைபாக்கு அடாப்ட் ஆகணும்னு சொல்லி அவனுக்கு ஏத்த மாதிரியான ஒரு பாலை அந்த ஒரு பூனையை காப்பாத்துறதுக்காக வந்து எகிரி இருந்திருப்பான்ல, அந்த ஒரு ஹைட்ல அந்த ஒரு பூனையை வந்து கேட்ச் பிடிக்கிறதுக்காக கையை நீட்டி இருந்திருப்பான்ல, அந்த ஒரு ஆங்கிள்லன்னு சொல்லி பாலை செட் பண்ண பயங்கரமான ஒரு ஸ்மாஷ் இருக்கிற எல்லாரும் அப்படியே ஆடி போயிடுறாங்க. நான் தாண்டா கண்டிப்பா அடுத்த ஒரு ஏசுன்னு சொல்லி அவனும் பயங்கரமா கத்திட்டு அடுத்த பால்லே வந்து பயங்கரமா சொதப்பறானா, ஃப்ளூக்ல ஆடி இருந்திருக்கானா அப்படின்னு சொல்லி எல்லாரும் கலாய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க. பிளஸ் அவங்க கூட பிராக்டிஸ் மேட்ச் ஆடுறதுக்காக இன்னொரு ஸ்கூலுமே வர அங்கே இந்த ஒரு எபிசோடையும் முடிக்கிறாங்க. எனிவேஸ் அடுத்து சீசன் 2 தான். ஸோ அதனால வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படிங்கும் போது மறக்காம ஒரு லைக்கும் கூடவே ஒரு கமெண்ட்டை தட்டி விட்டு போங்க. ஸோ யா தேங்க்யூ.